ஹாய் கார்த்திக், வணக்கம். எப்படி இருக்கீங்க? கேக்குதா உங்களுக்கு? மியூட்ல இருக்கீங்க. இவரு பிரசாந்த் வராரா இன்னைக்கு ஸ்பேஸ்க்கு? ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. இப்போ கேக்குது. கேக்குது ப்ரோ. கார்த்திக் ப்ரோ இருக்கீங்களா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. இது அனிருத் இந்த மேரேஜ் இது ரூமரா இல்ல உண்மையா ப்ரோ? இது லைக் அவங்க சொல்றாங்க. உண்மைதான் உண்மைதான். அது ஒய்ஜி மகேந்திரனே சொல்லியிருக்காரு. ப்ரோ கட்டாகுஸ்தி 2 ப்ரீமியர் பார்த்தீங்களா? ப்ரோ நான் பார்க்கல ப்ரோ, பட் பார்த்தவங்களாம் நல்லா இருக்குனாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குனாங்க. இந்த செகண்ட் ஹாஃப் தான் கார்த்தி. அது வெளியில வரும்போது கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக வந்துட்டாங்கன்னா அது படம் பயங்கரமா கரெக்ட் ஆயிடும். இன்னொன்று ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா இருக்கும். கார்த்திக் ப்ரோ எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க தலைவர். ஜெயிலர் 2 ப்ரோமோ பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு ப்ரோமோ. மியூசிக் செமையா அடிச்சிருக்கீங்க. அனிருத் ஜெயிலர் இந்த காம்போ ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோமோவே. ஆனா கார்த்தி, அது நேற்று பேசின மாதிரி அந்த இந்த ரீசன் தான் போல கார்த்தி. இதுக்கு முன்னாடி அந்த பெரிய நெட்வொர்க் இவங்களை தொட்டா விட மாட்டாங்க, அந்த மாதிரி தான் எடுத்துன்னு போறாங்க. ஓகே, அந்த மாதிரி பண்ணாதான் நல்லா இருக்கும். யாரு வில்லனுங்க? அது எஸ்ஜே சூர்யாவா? அது எஸ்ஜே சூர்யா. ஒரு லேடி மாரி காட்டுறாங்க, அது யாருன்னு தெரியல. தெரியல ப்ரோ, ஆனா எஸ்ஜே சூர்யா தான் வில்லன் படத்துல. செமையா இருக்கும் காம்போ. கார்த்திக், இந்த நான் வந்து டிவிகே சப்போர்ட் தான், பட் இவங்க இந்த எல்லாரையும் வந்து சேர்க்கறத பார்த்தா ஒரு பேட் ஃபீலிங்கா இருக்குங்க. அதை பார்த்தா எங்களுக்கு ஒரு பிடிச்ச மாதிரியே இல்லை. என்னடா இதுன்ற மாதிரி இருக்கு. அவங்க பொலிட்டிக்கலாக நல்ல மூவ்ன்றாங்க, ஆனால் எத்திக்கலாக யோசிக்கும் போது என்னடா இப்படி பண்ண இதே யூஷுவல் பாலிடிக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தோணுது. அது ஆமா ப்ரோ, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் 108 தொகுதி தான் அவங்களுக்கு வந்திருக்கும் போது அவங்க நிறைய இடங்களை அவங்க ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால அது பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது பெரிய பேக் ஃபயர் ஆகும். இன்னைக்குனாலும் அது என்னைக்குனாலும் வந்து தலைவலி தான் டிவி கேக்கு. நிறைய ஒரு லிஸ்டே போட்டுதான். விஜயபாஸ்கர் அதாவது தெரிஞ்சவர் தான். யாரும் அஜய் வாண்டையார்னு போனா அவரு யாருங்க? அவரு ஏடிஎம்கேல இருக்காரு. அவரு லோக்கல்ல அந்த பொலிட்டிக்கல் ஜாதி கட்சி அந்த மாதிரி அவங்க. போன வருஷம் ஸ்ரீகாந்த் கேஸ்ல மாட்டினாரு, பார்ல சண்டை போட்டு. ஓகே. ஹலோ கார்த்திக் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? கார்த்திக் இபிஎஸ் நல்லா இருக்கேன், சொல்லுங்க. ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்னைக்கு ஜாயின் பண்ணி பேசலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நேரம் சொல்லுங்க ப்ரோ. டெய்லி ஸ்பேஸ் கேட்டு தான் ப்ரோ இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீங்க போட்டு அடிக்கடி அடிக்கிறது. உண்மையா சொல்றதா இருந்தாலும் அதை கேட்க போது யாரங்க நான் அடிக்கிறேன்? என்ன இது? இல்லைங்க, இப்ப வந்து யார்ட்டையும் சண்டைக்க போறது இல்லைங்க. நீங்க யார்கிட்டயும் சண்டைக்கு போக மாட்டீங்க. இல்ல போட்டு அடிக்கிறது இல்லைன்னா ஏடிஎம்கே இபிஎஸ் தான் நீங்க எப்பவுமே அடிப்பீங்க. அதனால அதை கொஞ்சம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் ஒரு கட்டத்துல நீங்க சொன்னீங்க, ஆக்சுவலா என்னதான் இருந்தாலும் பண்றது தப்பு தான் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு விஷயத்துல இன்னொருத்தர் கூட கோட் பண்ணாரு. ஓகே, நீங்க கரெக்டா தான் பேசுறீங்க. பட் நிறைய அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது ஏடிஎம்கே சம்பந்தமா போகும்போது ரொம்ப அதை ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஜி. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நான் அப்படியே செட்டில் ஆயிட்டோம் ஓரளவுக்கு. இப்போ மனசு திருத்திட்டீங்களா? சரி, ஓகே, அவ்வளவுதான். அது முடிஞ்சு போச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது. புதுப்பேட்டையில சொல்லுவாங்கல்ல, அது அவ்வளவுதான், அதை விடு அப்படின்னு அடுத்த வரைக்கும் போயிட்டீங்களா? அவ்வளவுதான், மனசை கொஞ்சம் தேர்த்திக்கிட்டு என்னதான் நடக்க, இதுக்கு மேல என்ன நடக்க போகுது? எவ்வளவு பார்த்தாச்சு. இதுக்கு மேல ஒண்ணுமே நடக்காதுங்க, அவ்வளவுதாங்க. ஏடிஎம்கே இனிமேட்டு ஃபியூச்சர் கிடையாதுங்க. ஏடிஎம்கேக்கு ஒன்றும் ஃபியூச்சர் கிடையாது. அது ஒரு கட்சியா இருக்கும், அவ்வளவுதான். காங்கிரஸ் மாதிரி இப்ப எப்படி காங்கிரஸ் வந்து இருந்தாங்க, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மாதிரி ஒரு கட்சியா இருக்கும். அவங்க அடுத்த எலெக்ஷன்ல ஏதோ ஒரு கூட்டணி வைப்பாங்க, அடுத்த எலெக்ஷன்ல ஒரு கூட்டணி வைப்பாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட சீட்டு குறையும். இந்த மாதிரி இருந்தாங்கன்னா பிஜேபியே இது பண்ணதுல கார்த்தி. எது புரியல? ஏடிஎம்கே பிஜேபி இந்த மாதிரி இப்போ ஒரு பிஜேபியே பெருசா அவங்க கூட்டணி சொல்றாங்க. பிஜேபி வீல் சேர்ல போற மாதிரி தானே இருக்கு. அவங்க எப்படி இவனை தூக்கிட்டு போக முடியும்? இல்ல கார்த்தி, அந்த கூட்டணின்ற இது போவாங்கல்ல, அந்த இது கேட்கறேன். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தர மாட்டாங்கன்ற நான் இப்போ.
அதுதாங்க இப்ப எப்படி தேமுதிக வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து ஒரு 8% 9% ஓட்டு வாங்கி, அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா கிட்ட 40 எம்எல்ஏ வாங்கி 29 ஜெயிச்சு, அப்படி வந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் அதே தேமுதிக வந்து பார்த்தீங்கன்னா 5 சீட்டு, 4 சீட்டு அந்த ரேஞ்சுக்கு வந்து இன்னைக்கு 10 தொகுதி வாங்கி 1 தொகுதி வாங்கி ஜெயிக்கிற அளவுக்கு வந்தாங்கல்ல. அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்சி கரைஞ்சு அப்படியே கொஞ்சம் சின்ன கட்சியாகும். கட்சி அழிஞ்சிராது அதுக்குன்னு. கட்சியே இல்லாம போயிடாது அப்படின்லாம் இல்ல. அது இருக்கும். பட் ரொம்ப சின்ன கட்சியா மாறிடும். இது ஆனா நீங்க ஆனா நீங்க எடப்பாடியோட வயசை பத்தி சொன்னீங்க. நான் ஒண்ணு சொல்றேன். கலைஞர் வந்து 94 வயசு வரைக்கும் அரசியல்ல இருந்தாரு. அதனால எடப்பாடியும் கொஞ்ச நாள் தாங்குவாரு. நல்லா அவ்வளவு சீக்கிரம் ஃபீல்டு விட்டு போக மாட்டாருன்னு நான் சொல்லி விரும்புறேன். அதாவதுங்க கலைஞர் அட்லீஸ்ட் எதிர்கட்சிக்காரனை கூட போக விடக்கூடாதுன்னு சொல்லி அரவணைப்பாரு. சரிங்களா? இவர் என்னன்னா ஐஸ் பாய் விளையாட்டுல நீ 1 நீ 2 கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு வெளியே இல்லைங்க போறோம். கலைஞர் வந்து 94 வரைக்கும் நீங்க இருந்தாருன்னு பேசுறீங்க அப்படின்னா, அதான் உங்களுக்கு அந்த புரிதலே இல்லைன்னு அர்த்தம். அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அந்த 70, 75 வயசு வரும்போதெல்லாம் ஸ்டாலினை கொண்டு வந்துட்டாரு. அந்த கட்சிக்கு கீழே நிறைய சின்ன சின்ன தளபதிகள் இருந்தாங்க. அவங்கலாம் கொண்டு போனாங்க. அவங்க ரூலிங் பார்ட்டியா இருந்தாங்க. ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. இல்ல ஏதோ ஒரு எலெக்ஷன் விட்டா இன்னொரு எலெக்ஷன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டாலின் கொஞ்சம் தலை எடுத்துட்டாரு. கடைசியான கலைஞரால பெருசாலாம் கேம்பெயினும் பண்ண முடியல, பேச முடியல. அவர் பேசுறதே யாருக்கும் புரியல. அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பட் எடப்பாடி இப்ப வந்து கட்சியிலேருந்து எல்லாரும் ஒருத்தரா போறாங்க. இதுக்கப்புறம் அவரு எத வச்சு கட்சிய தாக்கு பிடிப்பாரு, எத வச்சு கொண்டு வருவாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப கம்ப்ளீட்டா வந்து அரசியல்ன்றது முழுக்க முழுக்க யூத் சப்போர்ட்ட இத பொறுத்து மாறிடுச்சு. இதுல வந்து நீங்க சோசியல் மீடியால சுத்தமா கிடையாது ஏடிஎம்கே. நீங்க பேக் ஃபயர் ஆகுறோம்னு சொல்றீங்களா டிவிகேக்கு? இப்போ விஜயபாஸ்கர், எம்ஆர், விஜயபாஸ்கர்லாம் இவங்கெல்லாம் வந்து டிவிகேக்கு போகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கேக்கு போவாங்க. அப்போ அது வந்து டிஎம்கேக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங் தானே ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு ஆப்ஷன் என்ன இருக்கு? டிவிகே வந்து இவங்களை வேண்டாம்னு சொல்ற ஆப்ஷன் இல்ல. அதாவது டிவிக்கு எப்படி ஓட்டு வாங்குனீங்க மக்கள் கிட்ட அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க எதை சொல்லி ஜெயிச்சீங்க, எதை பண்றீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. பட் இப்ப நீங்க வந்து நீங்களும் ஒரு நார்மல் அரசியல் கட்சியா வந்து ஜெயிச்சிருந்தீங்க, காசு கொடுத்து ஜெயிச்சிருந்தீங்க அப்படின்னாங்க. நீங்க காசே கொடுக்கலாலும் உங்களுக்கு ஓட்டு போறதுக்கு மக்கள் ரெடியா இருந்தாங்க. ஏன்னா சரி ஓகே நம்ம பசங்க வந்தா நல்லது பண்ணுவாங்க, சின்ன சின்ன பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு பண்ணாங்க. அது மக்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, சரி ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு. பட் இது நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்க கட்சிக்கு ஸ்ட்ரென்த் ஆகும். உங்க கட்சிக்கு வந்து ஒரு விஜயபாஸ்கரால என்ன பண்ணிட முடியும்? நீங்க சொல்லுங்களேன். வேளாண்மையை தாண்டி இந்த 233 தொகுதியில விஜயபாஸ்கரால என்ன செஞ்சிட முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த ஒரு தொகுதியில என்ன அவர் பண்ணலாம், இல்ல அந்த மாவட்டத்துக்குள்ள அவர் பண்ணலாம். அதை தாண்டி அவருடைய டெல்டா ரீஜன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்ல. ஆனா அதுதாங்க மிச்சம் 37 மாவட்டத்துல உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க என்ன நினைச்சு ஓட்டு போட்டான்? நீங்க ஒரு மாற்றம் நினைச்சு ஓட்டு போட்டல. அப்ப நீங்களுமே வந்து அதே விஜயபாஸ்கர், அதே எம்ஆர் விஜயபாஸ்கர், நீங்க பாலிசிஸ் பேஸ்ட் தானே கார்த்தி? பாலிசிஸ் பேஸ்ட்ல தானே நீங்க வந்து பார்க்கணும். வந்து என்ன பாலிசி வந்து அதுதாங்க இல்லங்க அவங்க பாருங்க. நீங்க வந்து அவங்க வருவாங்க, உங்ககிட்ட வந்தா வந்து நல்லவங்களா மாறிடுவாங்க, அப்பலுக்கு இல்லாத ஒரு அரசியல்வாதியா மாறிடுவாங்க. நீங்க சொல்றதெல்லாம் வந்து யாரும் ஏத்துக்க மாட்டாங்க ப்ரோ. அதெல்லாம் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அது புரியுது. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். செய்வாங்க நல்லவங்கன்னா சொல்லி ஆர்கியூ பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க இவங்களை விட்டேன்னா திருப்பி டிஎம்கே வந்து இப்ப செந்தில் பாலாஜியும் சரி, போகட்டுமே. நீங்க திமுக அதிமுக 2 கட்சியும் ஜெயிச்சுட்டு தானே வந்திருக்கீங்க. அவங்க போனா என்ன இப்ப? இல்ல நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஹோல்ஸ் எல்லாம் நீங்க விட்டு அப்போ ஒரு சைடு வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குல்ல கார்த்தி. இப்ப நீங்க ப்ரோ அதுதாங்க அது பிரச்சனையே கிடையாதுங்க. உங்களுக்கு இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா 108 தொகுதின்றது தான். நீங்க ஒரு 120 ஜெயிச்சிட்டீங்க, 118 ஜெயிச்சிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனே போயிருக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது இல்லைன்னு சொல்லல, இல்லைன்னு மறுக்கல. ஸோ அந்த 108 தொகுதின்றது ஒரு பெரிய தலைவலி தான். அது நீங்க 118 ஆகிற வரைக்கும் உங்களால வந்து இங்க கவர்மெண்ட் சரியா ரன் பண்ண முடியாது. என்னைக்குனாலும் உங்களுக்கு தலைவலி இருக்கும். பட் அதுக்காக நீங்க இவங்கெல்லாம் எடுக்கிறதும் போது இதுல ஒரு பாசிட்டிவும் வரும், இதுல ஒரு பெரிய நெகட்டிவும் இருக்கு. 2மே இருக்கு. நெகட்டிவ் சமாளிக்கிறேன்றது இருக்கு. இல்ல பப்ளிக் இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இது இருக்கு. பட் ஆப்ஷன் இதுல வந்து விஜய் கொஞ்சம் கம்மியோ அப்படிங்கிற தோணுது. வேண்டான்னு சொல்றதுக்கு உண்டான இடத்துல வந்து இப்ப விஜய் இல்லைங்கிற மாதிரி தோணுது. அவ்வளவுதான். தாராளமா சொல்லியிருக்கலாம். பட் ஓகே அவங்க ஒரு கணக்கு போட்டு பண்றாங்க. பார்ப்போம் என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது, பாசிட்டிவ் ஆகுதா நெகட்டிவ் ஆகுதான்னு தெரியல. பார்ப்போம். இது உள்ளாட்சி தேர்தலை எய்ம் பண்ணி தான் ப்ரோ பண்றாங்க. உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு அடிமட்டத்துல கட்சி ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். இதுல இந்த தேர்தலில் எப்படியோ ஜெயிச்சாச்சு விஜய் வேவ்ல. பட் உள்ளாட்சியில வந்து உங்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அப்படிலாம் கிடையாதுங்க. அதெல்லாம் சும்மா ஏதாவது
இல்ல கார்த்தி, அதாவது அதுவும் இது கரெக்ட் இது தானே சொல்லுங்க கார்த்தி. உள்ளாட்சி வந்து உள்ளாட்சி நிறைய ரொம்ப நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல கார்த்தி. இது வந்து இப்படித்தான் ரொம்ப கஷ்டம். இப்படித்தான் இல்ல எல்லாரும் வார்டு நினைக்கிற மாதிரி தான் லெவல்ல இல்லைன்னு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்ல வார்டு லெவல்ல முகமது இது ஒரு ஸ்ட்ராங் இல்ல முகமது. அதெல்லாம் எல்லாம் பேசி தான் 236 ஊர்ல இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாம் பார்த்தாச்சு. அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. பழைய பாலிடிக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து இல்ல கார்த்தி, இப்ப நீங்க கம்ப்ளீட்டா கவுன்சிலர்ல ஏன்னா இருந்து உங்களுக்கு பாலிடிக்ஸ் நான் மாறிடுச்சு. என்ன சொல்றேன், இப்ப நீங்க ஒரு ஊர் இருக்குன்னா ஒரு 50 வார்டு இருக்குன்னா 50 வார்டுக்கு ஆள் இருக்காது டிவிக்கேல. இப்போ உங்களுக்கு அந்த 50 இப்படி வார்டுக்கும் இப்படி அதுக்கே ஆள் இருக்காது. இப்படி பேசி தான் திமுக காரனுங்க வந்து வார்டில் ஆள் இல்ல, பூத்துல ஆள் இல்ல, அதுல ஆள் இல்லைன்னு பேசிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் இல்ல. சும்மா அது ஏப்பா, ஓகே தான் உள்ளாட்சியில ப்ரோ. அது மட்டும் இந்த இல்ல எலெக்ஷனுக்கு ஓகே ப்ரோ. பட் உள்ளாட்சி வந்து நீங்க நம்ம அதுக்காக சான்ஸ் எடுக்க மாட்டாங்கல்ல எல்லாத்தையும். ஏன்னா இப்ப அதான் சொல்றேன். ஆல்ரெடி என்ன இஷ்யூன்னு கேளுங்களேன். அந்த இப்ப எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ்லாம் உள்ளாட்சியில யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டிருக்கானுங்க. ஏன்னா எல்லாருமே திமுகவுடைய நகராட்சி தலைவர், திமுகவுடைய ஆட்டோமேட்டிக்கா அவங்க தோத்து மாநகராட்சி போயிட்டவங்க. தலைவர் தான் அவங்க இருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்கா தோத்துருவாங்க. அவங்க சப்போர்ட் பண்ண இவங்க எல்லாம் மாட்டிருக்கானுங்க. இப்ப எதுவுமே பண்ண முடியல. அதெல்லாம் நல்ல ஒன்றும் பிரச்சனை திட்டம்லாம் இல்லைங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. ஏங்க ஆளுங்கட்சி ஜெயிக்கணும்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க. உள்ளாட்சியிலயும் ஆளுங்கட்சிக்கு சாதகமா ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ. உள்ள எம்எல்ஏ எலெக்ஷன் போது விஜய் சிஎம் ப்ரோ. ஆனா அப்படின்னு சொல்லி சான்ஸ் ஓட்டு எடுக்க போட்டாங்க. முடியாது ப்ரோ. உள்ளாட்சி இப்ப ஓட்டு போட நீங்க ஒரு மாட்டாங்க. மதுரை வார்டு மேயர்னு ஓட்டுனா வைங்களேன். நீங்க அதெல்லாம் நிறைய விட வந்து இந்த ரவீந்திரன் துரைசாமி இன்டர்வியூ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க அதை சொல்லிட்டு இருக்கீங்க. சான்ஸ் எடுக்க இல்ல முடியாது, இல்ல சான்ஸ் எடுக்க அப்படி முடியாது. இப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இல்ல இல்ல இந்த ஆனா நீங்க ஓவர் கார்த்தி bro, கான்பிடென்ட்டாவும் கவுன்சிலர் இருக்காங்க. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் டு த பீப்புள் கார்த்தி. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்களெல்லாம் பிடிக்கணும்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஆளுங்க தேவை அப்படின்னு நீங்க சொல்ற பாயிண்ட் ஆமா, வந்து ஒரு கரெக்டா தான். அப்ப நீங்க வந்து அதே ப்ரோ பாலிடிக்ஸ் இப்போ தான் போறீங்க இப்ப அப்படின்னா நீங்க ஒரு ஓகே. எக்ஸாம்பிள் எடுத்துங்க ப்ரோ. கடலூர்ல வந்து டிவிக்கு ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல. இப்ப எம்சி சம்பத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப எம்சி சம்பத்துக்கு வந்து அவருக்கு அங்க கிரவுண்ட் இருக்குது, அவருக்கு அங்க சப்போர்ட்டர்ஸ், அவரால அங்க மொபிலைஸ் பண்ண முடியும். டிவிக்கு கட்சியை வந்து மொபிலைஸ் பண்ண முடியும். இந்த கெட்ட மாதிரி பேரும் வாங்கி உள்ளாட்சி தர முடியலையா? கெட்ட பேரும் வாங்கி தர முடியல. கெட்ட பேரும் வாங்கி அவர் அது விஜய் கையில தான் இருக்குது. இப்ப அவங்க டிவிக்கேல இனிமே எப்படி இருக்க எப்படி எனக்கு போறாங்க புரியல. எனக்கு விஜய் அதை கையில, அதாவது லோக்கல் பாடியில் ஜெயிக்கிறது விஜய் கையில இல்ல, அங்க இருக்க லோக்கல் ஆளுக்கு ஆணுங்க கையில. ஊழல் பண்றது விஜய் கையில இருக்குங்க. அது எப்படி விஜய் தடுத்துருவாரு அங்க இருந்து அவங்கள மட்டும்? ஊழல் பண்ண முடியாம விஜய் ஸ்டாப் பண்ண முடியல bro. அது அவங்களால ஏங்க முடியல. இது என்னங்க பேசுறீங்க நீங்க? லோக்கல் பாடியில வந்து எலெக்ஷன்ல விஜயால ஜெயிக்க முடியாது. விஜயோட ஒரே ஒரு ஃபேஸ் வச்சு ஜெயிக்க முடியாது. ஆனா விஜய்ன்ற ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் ஊழல தடுத்துற ப்ரோ முடியும்னா எப்படி லோக்கல் அது? பாடியில ஒன்லி விசில் சின்னம் மட்டும் இருக்காது ப்ரோ. நிறைய அது சுயேட்சையாவும் நிப்பாங்க. அது டிவிக்கே பேக்ரவுண்ட் சப்போர்ட்ல இருக்கும். இதுக்கான சில இதுல எல்லாத்துக்கும் பதில் வந்து நீங்க ஃபியூச்சர்ல பாப்பீங்க. அவ்வளவுதான். கார்த்தி எனக்கு என்ன டவுட்னா, எனக்கு ரொம்ப டிவிக்கு எம்எல்ஏ மேலே விஜய்க்கு ஹோப் இல்லையோன்னு தோணுது. கண்டிப்பா அவங்க இன்டெலிஜென்ஸ்ல டிவிக்கு எம்எல்ஏ சில பேர் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேர் வந்துட்டதுனால சிம்பிள் மெஜாரிட்டி எடுக்கும் போகும்போது உங்களுக்கு கவுண்ட் கம்மியாயிரும்ல. So அதுவும் ஒரு காரணம். டிவிக்கு எம்எல்ஏவும் கோச்சிங்க்கு வந்து கண்டிப்பா சமைச்சிருப்பாங்க. சர்வைவலுக்காக தான் விஜய் செய்யறாரு. ஆனா ஏன் இன்னைக்கு விஜய் வரலன்றதுதான் தெரியல. போச்சிங்னு சொல்ல அவரு முடியாது. வர எப்படிங்க மாட்டாருங்க. போச்சிங்னு சொல்லுங்க? யாரும் போச் பண்ணலையேங்க. போச்சிங் ஏங்க இதெல்லாம் அது ஏங்க இந்த 35 கோடி இன்னைக்கு முந்தா நேற்றுக்கு மட்டும்தான் பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க அந்த ஒரு போச்சிங் இப்ப எம்எல்ஏ டிவிக்கே வந்து நடந்திருக்கும் போச்சிங் நீங்க பண்ணாங்கன்னு எப்படி நினைக்கிறீங்களா? சொல்றீங்க நீங்க? இவங்க எல்லாம் வாலண்டியரா வந்திருக்காங்க. இப்ப ஏடிஎம்கேல நடக்கிற பிரச்சனையில அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியல. அப்படிங்கும்போது அங்க ஒரு சுப்ரீம் லீடர் வந்து எதையும் பண்ண மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்காரு. சோ வேற வழி என்ன இருக்கு பிரதர் அவங்களுக்காக? நான் என்ன சொல்றேன்னா பிரதர், அது அன்னைக்கே வந்திருக்கணுங்க. அந்த இன்னைக்கு டிசிஷன் கலந்து பேசினாங்கல்ல, ரெசார்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மானஸ்டருங்க இங்க bro, அன்னைக்கு வந்திருக்கணும். வந்திருந்தா அப்ப சொல்லலாம் அது டிஸ்குவாலிஃபை வந்து பண்ணி 6 வருஷத்துக்கு எலெக்ஷன்ல நிக்க முடியாம போயிருக்கும் bro. ஏங்க நீங்க வந்து வருஷ அதுக்கு கணக்குல ரொம்ப வந்து ஒரு டேஞ்சர். கட்சிக்காக வேலை செஞ்சிருக்காங்க. அப்படி வந்து ஒரு டைம் டப்புன்னு இப்படி வர முடியாதுல்ல. அவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேல இவர் வந்து எதுக்கும் ஒத்து வரலங்கும் போது தானே வெளில வராங்க. நீங்க அப்படியே நீங்க சொன்னோன்னே நான் என்ன சொல்றேன்னா, இவங்க எல்லாம் கொள்கை கொண்டு வச்சு உண்மையா நான் சொல்றேன், மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நாங்க திமுக கூட போகணுன்றதுக்காக தான் இவங்க 2 பேர் வந்துட்டாங்க. அப்படி அதிமுக அழிஞ்சாலும் பரவாயில்ல நினைக்கக்கூடிய ஆளுகள். ஏங்க அப்பதான் எதுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனைனா கட்சிக்குள்ள நின்று போராடணும், எடப்பாடி தலைமை சீர்கன்னு போராடணும். ராஜினாமா பண்ணிட்டு போறது வந்து இதெல்லாம் ஒரு எப்படியுமே ஞாபகப்படுத்த முடியாது. அதான் கரெக்ட். ஒண்ணு கட்சி முக்கியம் அப்படின்னா நீ ஒண்ணு எடப்பாடிய எதிரா நீங்க வந்து போராட்டம் பண்ணி எடப்பாடி அந்த இடத்துல வந்து கட்சி உங்க வீட்டுல நீங்க எடுத்துட்டு வந்தானே. ஏங்க அந்த கட்சி தேவா ஒழிட்டு இருக்காதுங்க. அந்த கட்சிக்கு ஃபியூச்சர் இல்லைங்க. அது தெரிஞ்சுதாங்க எல்லாரும் வராங்க. இன்னொன்னு இவங்களுக்கும் வந்து பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒண்ணும் நல்லவங்க இல்லன்றதுக்காக தான் நான் சொல்றேன். புரியுதுங்களா?
அவர் சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் நான் சொல்றேன். இல்ல அப்படி இவங்களுக்கும் பர்சனல் பிசினஸ் அதெல்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் பார்க்கணும்ல. இவங்க கட்சின்னு பாத்துறேன். அப்ப அதுக்காக வந்து இவங்க வந்து டிஎம்கே கூட சேர்ந்ததுனால நாங்க அப்படியே கோவப்பட்டு ரோசப்பட்டு வந்துட்டோம்ன்ற அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. அவரு எடப்பாடி எது சொன்ன, இவங்க எந்த கருத்து சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன் தம்பிங்கிறாங்களாம். அப்புறம் என்ன பண்ண முடியும் அந்த கட்சியில இருந்து? தேவா அப்படியே அண்ணாமலை வந்து பிஜேபி கூட்டு வெளியே வந்தாரு. ஆமா, உங்க கட்சி வந்தாதான் கேஸ் எல்லாம் வந்து பெண்டிங்ல இருக்க முடியும். அது யாரும் விசாரிக்க மாட்டாங்க, மூவ் ஆகாது. அப்புறம் யாரும் என்ன பண்ணுவாங்க? அண்ணாமலை ஏன் வந்தாரு? என்ன இப்படி நட்டாத்தை விட்டுட்டு அண்ணாமலை வந்தாரு? அதாங்க ஏன் தலைமை பிடிக்கலையா, என்ன பிடிக்கல, எதனால வெளியே வந்தாரு? ஏங்க அண்ணாமலை அவருக்கு அந்த கட்சியோட ஸ்ட்ரக்சர் பிடிக்கல. கட்சியோட அந்த கட்சியில இருந்தா இதுதான் பண்ணணும் இப்போ நீங்க ஒரு ஸ்கூல்லாம் காலேஜெல்லாம் படிப்பீங்கல்ல, நீங்க இப்படித்தான் இருக்கணும், இப்படிதான் வரணும்னு, அது வந்து அவருக்கு செட் ஆகல, அவ்வளவுதான். அது எப்படின்னா 7 வருஷமா இருந்தாரு, அது எப்படி அத்தனை நாள பிடிக்காம இப்ப ஒரு 6 மாசத்துல மட்டும் பிடிக்காம போயிடுச்சா, இல்ல 1 வருஷத்துல பிடிக்காம அது போயிடுச்சா? மாறும்னு நினைச்சாங்க ராகுல், அது நடக்கல. அதான் பட் அது வந்து இப்ப அவங்க வச்சிருக்கிற ஸ்ட்ரக்சர்ல பயணிச்சா பெரிய ஃபியூச்சரும் வராது அப்படின்றது தான், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நீங்க வந்து 2029 எலெக்ஷன்ல பிஜேபி டிஎம்கேயும் கூட்டணி சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அண்ணாமலை அப்படியே இருக்காரு கட்சியில. 2029 கூட்டணி சேர்ந்தா திரும்ப என்ன சொல்லுவாங்க, நீங்க வந்து எடப்பாடி சிஎம்னு சொன்ன மாதிரி இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லுங்க அப்படிம்பாங்க. எத்தனை கேட்டுட்டு இருக்க முடியும் ஒருத்தர்? அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. சரிங்க, ஏங்க ஏடிஎம்கே கூட பிஜேபி அலைன்ஸ் வைக்க காரணம் என்ன? 2024 அவங்க காமிச்ச எலெக்ஷன் பர்சன்டேஜ் தானே. இவங்க இப்ப அரித்மெட்டிக்கலா ஒர்க் அவுட் பண்ணாங்க. ஆனா ஏடிஎம்கே இருக்கிறதும் பிஜேபி இருக்க பர்சன்டேஜ் சேர்ந்தா நம்ம தான் ஆச்சு. இதுதான ஸ்ட்ராட்டஜி. அப்ப பிஜேபி பர்சன்டேஜ் கொண்டு வந்து கேள்வி யாருக்கு இருக்கிறீங்க? ஹலோ கார்த்தி ப்ரோ. காக்சியா என்ன பேரு இது? காக்சியா? ககாஷி ப்ரோ. ககாஷி எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அப்படின்னா நருட்டோல ஒரு ஆமா, அப்படியே ஓகே ஓகே. இல்ல இது ஜானனுக்கு எதுக்கு யூ சர்டிபிகேட்? குடும்பத்தோட குழந்தை குட்டியோட பாக்குறதுக்கு யூ சர்டிபிகேட். இல்ல மாத்திக்கிட்டேன், யூத் கொடுக்காம ஏ கொடுத்துருக்காங்களே. ஏ வந்து இந்த ஓவர் வயலன்ஸ் இருந்தாலும் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ்ல வந்து ஓவர் அடல்ட் கண்டென்ட் இருந்தாலும் கொடுப்பாங்க. தீம் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமான தீமா இல்ல இது வந்து அப்படின்னாலும் அது கொடுப்பாங்க. இந்த 3 ரீசனுக்காகவும் கொடுப்பாங்க. இல்ல அவர் படத்துல இதான் ஃபர்ஸ்ட் ஏ சர்டிபிகேட்டாமே. அதெல்லாம் இல்ல, குஷி படமே ஏ சர்டிபிகேட் தாங்க. குஷியே இது புலிக்கே ஏ தானே கொடுத்தாங்க. கூலிக்கு இல்ல, நான் சொல்றது விஜய் சார் படத்துக்கு. விஜய் சார் படத்துக்கு குஷி படத்துக்குமே ஏதாங்க. ஏங்க புலி படத்துக்கு குஷி ஃபேமிலிக்கு தானே. இல்ல அது ஏ சர்டிபிகேட்னால அது கூலிக்கே சொன்னாங்கல்ல ப்ரோ. ஏ சர்டிபிகேட்னால அது கலெக்ஷனே கொஞ்சம் அடி வாங்குச்சு. யூஏ தாங்க ஏல கிடையாது. யார் சொன்னது ஏன்னு? இல்ல கூலிக்கு ப்ரோ. கூலியில வந்து அந்த கொலை பண்றது இருக்குல்ல, நிறைய கொலை பண்ணுவாங்க படத்துல. இல்ல கொலை பண்ணி இல்ல அந்த டைம் கரெக்ட். அந்த டைம் சொன்னாங்கல்ல அந்த ஏ சர்டிபிகேட்னால அது கலெக்ஷனே அடி வாங்குச்சு. அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ்ல இருந்து மறுபடியும் ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் போனாங்க. அது நடக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அந்த மால் தியேட்டர்லாம் இருக்குல்ல, மால் தியேட்டர்ல பிவிஆர் அனெக்ஸ் மாதிரி மல்டிபிளெக்ஸ் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்க விட மாட்டாங்க. 18 வயசு கீழே இருப்பாங்கல்ல, அந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும். பட் ஓகே, உங்களுக்கு சென்சார் இப்போ 6 மாசம் ஆச்சு, இதுக்கப்புறம் நீங்க ரிவைசிங்லாம் போய் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஆல்ரெடி டிலே. அதனால சென்சார் வாங்கிறது வந்துடும். இந்த டைம் கன்ஃபார்ம் வந்துடும். படம் பார்த்துட்டாங்க அவங்க. கட்லிஸ்ட் மட்டும் தான் கொடுக்கணும். அது நாளைக்கோ இல்லை மண்டேவே கொடுத்துட்டாங்கன்னா ஒரு நாள் 2 நாள் அதுல இருந்து வந்துடும். நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் சொன்னதுதான். ப்ரோ இப்பதான் பார்த்தேன், பகவதி ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காருங்க. பகவதி அப்படியா? ஓகே. என்ன ரீசன் தெரியல, அதுல என்ன இருக்குது? கார்த்திபுரம் என்ன பண்ண இந்த மாதிரி நிறைய ரீல்ஸ் வருமா உங்க சைட்ல இருந்து?
ஆமா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிட்டோம். ரீல்ஸ், பேட்டி இப்பயே எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடும். பேட்டி ஒண்ணுக்கா ப்ரோ கார்த்தி மைக் யூஸ் படிச்சீங்களா? பண்ணுங்க ரீல்ஸ் போடுறப்ப. ஆக்சுவலா நான் இடத்துல வாய்ஸ் வேரி பண்ணுவேன் வீடியோல. இல்லைங்க இது சும்மா ரேண்டமா அப்படியே ஃபோனை வந்து ஃபோன் இல்ல செல்ஃபி அண்ணன் கேமரா இப்பதான் ட்ரை வச்சு பண்ணுவோம். பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் இதுதானே பண்ணிடுவாரு. நீங்க கேமரா மாதிரி வர்றது கார்த்தி? இதுக்கு முன்னாடி நீங்க வந்ததே இல்லையே. ஆமா இப்போ செல்ஃபி கேமரா வச்சு எடுத்தது. இதுக்கப்புறம் இந்த மைக்கு இதுக்கு முன்னாடி இந்த இவர் இதெல்லாம் எடுத்ததே கிடையாது. வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணுவோம் குவாலிட்டியை. நல்லா இருக்கும் யூடியூப்ல bro. போடுங்க ப்ரோ, 10 மினிட்ஸ் வீடியோ அப்படிங்கிற மாதிரி டெய்லியும் அப்டேட் போடுங்க, அது நல்லா ரீச் ஆகும். இப்ப இருக்க பிக்கப் பண்ணுவோம் ஒன்னொன்னா பண்ணுவோம். இல்ல சடனா உங்க வீடியோ இன்ஸ்டாகிராம்ல பாப்ப வச்சு நல்லா இருந்துச்சு. திடீர்னு நானே ஆச்சு சடனா சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. சடனா சர்ப்ரைஸ் ஆகிற அளவுக்கு என்ன இருக்கு அந்த வீடியோல? இல்ல அப்படி இல்ல, இப்படி பாத்துருப்பாங்க எல்லாம் ஆடியோவில கேட்டாங்க, திடீர்னு ஒரு யாருக்கு வீடியோ பின்னாடி சவுண்ட் வருதுங்க ரொம்ப? ப்ரோ காலையில இப்ப நம்ம ராஜசேகர் வீடியோ ஒன்று போட்டிருந்தாரா? சரி ஓகே நம்மளும் ஒன்று போடுவோமே, அவங்க போடுறாங்களே அவங்க. சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இப்ப சினிமா சைட்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா? ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட டார்க் சைட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களா? இப்போ அதுல அந்த சைட்ல ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம்? பெருசா ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. நிறைய படங்கள் இன்னும் ரெஜெண்ட் தான் ரிலீஸ் பண்றாங்க. இப்போ இந்த அப்புறம் கட்டா குஸ்தி அவங்க தான், அதுக்கு முன்னாடி வந்து கான்சிட்டி அவங்க தான், அங்கீகாரம் அவங்க தான். இந்த மாதிரி நிறைய படங்கள் அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. முன்னாடி கமிட் பண்ணது ப்ளஸ் வந்து இப்போ பண்றது அது கூட இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் முன்னாடி மாதிரி வந்து மிரட்ட முடியாது தியேட்டர்காரங்களா. நீ இந்த படத்தை மட்டும்தான் போடணும், அதை தான் போடணும் அப்படின்னு சொல்லி அது பண்ண முடியாது. அது ஒன்று இருக்கு. அதுதான் நம்ம கேட்டது ஆரம்பத்துலேருந்து. நம்ம என்னைக்குமே ரெஜெண்ட் படமே பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொன்னதே கிடையாதுங்க. ரெஜெண்ட் வந்து பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து ரஜினி விஜய் வச்சு படம் எடுத்திருக்காங்க, சூர்யா வச்சு படம் எடுத்திருக்காங்க. அவங்க ஒரு பெரிய கம்பெனி. நம்ம அவங்கள வந்து படம் நீங்கள் வாங்கக்கூடாது, ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற தகுதி நமக்கு கிடையாது. பட் அவங்க வந்து ரொம்ப அராஜகம் பண்ணுறதுக்கு மட்டும் தான் தடுக்கிறோம். அதை மட்டும் தான் கேள்வி கேட்குறோம். இவங்க சொல்கிறாங்களே ஹிந்திக்கு நாங்கள் எதிரானவங்க இல்லை, இந்தி திணிப்புக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ரெஜெண்ட் படம் பண்ணுறதுக்கு நாங்கள் எதிரானவங்க இல்லை. ரெஜெண்ட் மட்டும்தான் இங்கே படம் பண்ணணும், அவங்க மட்டும் தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் எதிரானவங்க. ஒரு தேட்டர் இருக்குன்னா அந்த தேட்டரில் வந்து ரெஜெண்ட் படம் மட்டும் தான் போடணும், அடுத்த படத்தை நீங்கள் போடக்கூடாதுன்னு எப்போ சொன்னீங்கன்னா அப்போ தான் நமக்கு வந்து அவங்க மேலே கோவம் வருது. அப்போ தான் கேள்வி கேட்டோம், அவ்வளோதான். மற்றபடிலாம் இல்லை. அண்ணாமலை மேற்கோள் மாநாடாமா? ஆமா அது வந்து வீத லீடர்ஸோட ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பொதுக்கூட்டம், அந்த மாதிரி போதை ஒழிப்பு மாநாடு மாதிரி. அது கட்சி மாநாடு கிடையாதுங்க. அது கட்சி மாநாடு கிடையாது. இந்த வீத லீடர்ஸோட ஒரு மாநாடு. ஆனா அந்த 50 லேக் தொட்டக்கு அப்புறமா தான் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ற ஐடியா வருது. அது ஏதாவது ஒரு மேஜர் சிட்டில அந்த மாநாடு நடத்தி தான் நல்லா இருக்கும். அவர் ஏன் பொள்ளாச்சி சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஏதாவது திருச்சி, மதுரை, ரொம்ப நாள் இருக்கு இல்லையா? ரொம்ப நாள் இருக்குல்ல திருச்சி, மதுரை, சேலம் இந்த மாதிரி இல்ல மெயின் இல்ல எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவர் எல்லா ஊருக்கும் போவாருங்க. தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க எல்லா ஊருக்கு எல்லா கிராமத்துக்கெல்லாம் டிராவல் பண்ணுவாரு. பட் இன்னும் 58 மாசம் இருக்குல்ல, அதனால நீங்க வந்து ஸ்லோ ஸ்டார்ட் தாங்க பண்ணணும். நீங்க எடுத்த உடனே வந்து பாரு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நீங்க 58 மாசம் இருக்குன்னு போது கொஞ்சம் கொஞ்சமா தான் போக முடியும். ஆனா நல்ல ஸ்டார்ட் தான். அவர் ரொம்ப முதல் தெளிவா மாநாடு ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும். முதல் மாநாடு இது கட்சி மாநாடு கிடையாது. இது இயக்கம் தான். ஆமா இது கட்சி கிடையாது. ஆமா இது கட்சி கிடையாது. இன்னொன்னு இதுவும் வந்து போதைப்பொருள் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாநாடு தான். இது கட்சி மாநாடு கிடையாது, கொள்கை கிடையாது, கட்சி பேர் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இது வீத லீடர்ஸ்ன்ற அமைப்போட ஒரு போதை விழிப்புணர்வு மாநாடு. மாநாடுன்றதோட பொதுக்கூட்டம்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இது ஒரு பொதுக்கூட்டம். அது வந்து முழுக்க இது சம்பந்தமா தான் இருக்கும். போதைப் பொருள் அந்த இது சம்பந்தமா தான் இருக்கும். அது ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமா தான் இருக்கும். கட்சிக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. டைம் எடுத்து தான் அவர் பண்ணுவாரு. 1 பை 1 அப்படிதான் போவார். கார்த்தி ப்ரோ சொல்லுங்க. ஏன் அந்த எலெக்ஷன் டைம்ல இருந்தா நான் அது ஸ்பேஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அந்த டைம்ல இருந்து நீங்க அண்ணாமலை சப்போர்ட்டா, ஆனா பிஜேபிக்குல நான் அண்ணாமலை சப்போர்ட் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க ஒரு சர்டன் டைம் இருக்கும்ல, இந்த இடத்துல வந்து நான் அண்ணாமலையை வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு ஒண்ணு எடுத்திருப்பீங்களா? அது எப்பல இருந்து
எதன் இப்போ நான் விஜய் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா ஒரு ஆக்டரா இருக்கும். அவரோட பர்சனலா ஒரு மேடையில பேசுறது, ஆடியன்ஸ் பேசுறது, அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அப்படியே நான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படின்னு உங்களுக்குன்னு ஒண்ணு இருக்கும்ல, அது எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சீங்க? இந்த கோவிட் டைம் இருந்ததுல, கோவிட் டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மாசம் தியேட்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப வேலையே இல்ல. சென்னையிலயும் இல்ல. சென்னையிலேருந்து ஊர்ல தான் இருந்தேன். சேலத்துல ஒரு 8 மாசம் சேலத்துல மட்டுமே இருந்தேன். அந்த டைம்ல தான் சரி எனக்கு ஏதோ சும்மா தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ராக்ஃபோர்ட் என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு புரொடக்ஷன் கம்பெனில. அவங்ககிட்டயும் கூப்பிட்டு நான் இனிமேட்டு வேலைக்கு வரலங்க அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன பண்ண போறேன்னா, ஏதோ பண்ணிக்கலாம். பட் வேலை வேணாம். நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்ற மாரி முடிவு எடுத்துட்டேன். அது ரேண்டமா திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு. திடீர்னு ஒரு நாள் ரேண்டமா தோணுச்சு. இந்த மாரி அ என்ன ரீசன்னே தெரியல. திடீர்னு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி, "அண்ணா நான் இனிமேட்டு வரலண்ணா." ரொம்ப க்ளோஸ் தான் அவரு. இன்னைக்கும் நல்ல பழக்கம் தான். இன்னும் இல்லண்ணா இனிமேட்டு வரமாட்டேன் சென்னைக்கு. "ஏன் என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏதோ பிரச்சனையா? சம்பளம் ஏதாவது பிரச்சனையா? இல்ல பணம் எதுவும்?" "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுண்ணே. எதுவும் தோணுதுண்ணா. இனிமேட்டு சென்னை இது சினிமா அதெல்லாம் வேணாம். கொஞ்சம் வேற ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்கிறேண்ணா." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டேன் அவர்ட்ட இருந்து. 8 மாசம் தியேட்டர் மூடியிருக்கு. ஒண்ணும் வருமானம்லாம் ஒண்ணும் பெருசா இல்ல. வருமானமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சேவிங்ஸ் இல்ல, எதுவும் இல்ல. இப்போ கோவிட் டைம்ன்றது ரொம்ப நார்மலா இருந்த டைம் தான். இப்பயாவது கொஞ்சம் வளர்ந்துருக்கோம். அந்த டைம்ல ரொம்ப நார்மல் தான். இப்படி ரேண்டமா வந்துட்டு முடிவு பண்ணியாச்சு. அப்போ இந்த எங்களுடைய சினிமா குரூப் இருக்கும். வாட்ஸ்அப் குரூப் தான். அப்பலாம் இந்த சோசியல் மீடியா, Instagram, இந்த Twitterலாம் பெருசாலாம் யூஸ் பண்ண மாட்டேன் நானு. அப்பதான் Twitter வந்து புதுசு. அப்ப எங்களோட வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்ல இந்த ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ்லாம் இருப்பாங்க. அப்ப தியேட்டர்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்றதுனால நாங்க என்ன பண்ணுவோம், சரி ஓகே வீட்ல சும்மா இருக்கோம். தியேட்டரும் க்ளோஸா இருக்கு. வெளியிலயும் போ முடியல. கோவிட் டைம்ல லாக்டவுன் அப்படின்னோனே, சரி சினிமா என்ன பண்ணலாம்? சினிமால இத பண்ணலாம், அத பண்ணலாம். விபிஎஃப் எப்படி குறைக்கலாம்? தியேட்டர் ரிலீஸ்க்கு வந்து ரெகுலேஷன் எப்படி கொண்டு வரலாம்? எல்லா வாரமும் 4, 5 படம் ரிலீஸ் ஆகுது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? இப்படின்ற மாரிலாம் சும்மா ஒரு டிபேட் பண்ணிட்டு இருப்போம். அப்ப நாங்க ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புவேன். அப்புறம் இன்னொரு ப்ரொடியூசர் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புவாரு. இன்னொருத்தர் ஒண்ணு அனுப்புவாரு. ஸோ இது ஒரு டிஸ்கஷனாவே போயிட்டு இருக்கும். எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல. இப்போ எப்படி இந்த இதுல ட்விட்டர்லலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு ட்வீட் போடுறாரு. அது ஒருத்தர் ரிப்ளை போடுறாரு. அதுக்கு கீழ இன்னொரு அப்படி இருக்கிறது வந்து நாங்க ஒரு வாய்ஸ் நோட்டா, மெசேஜா, டெக்ஸ்ட்டா அப்படின்னு வாட்ஸ்அப் குரூப்ல பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இப்ப எப்படி பேசுறோம்னா, இதோட அப்ப ஒரு 6 வயசு கம்மி இல்லையா? 27, 28 வயசு இருக்கும். அந்த மாரி இருக்கும். அந்த டைம்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஓவரா இருக்கும் அவங்க பேச்செல்லாம். ரொம்ப யாரா இருந்தாலுமே சண்டைக்கு போற மாரி தான் அப்படிதான் பேசுவோம். ரொம்ப பேசுவோம். பேசாம ரொம்ப பாயிண்ட்டா தான் பேசுவோம். ஃபேக்ட்டா அந்த மாரி பாயிண்ட்டா அந்த மாரி தான் பேசுவோம். அதுல தான் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இப்போ இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்ஸ்லேருந்து, தியேட்டர் ஓனர்ஸ்லேருந்து எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனது தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அந்த இதில பேசினதுனால தான். அப்போ நம்ம சுரேஷ் காமாட்சன் இருக்கார்ல ப்ரொடியூசர் அப்ப அவருமே இப்படிதான் ஃப்ரெண்ட் ஆனாரு. இப்படியும் பழக்கம் ஆனாரு. அவரு ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது அவரு சொன்னாரு. "என்னங்க எல்லாத்துட்டயும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க?" அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்திருக்காரு பார்த்தீங்களா? அவரு தான் ரஜினி கட்சிக்கு வராரு. அவரும் இப்படிதான் நெறைய ஃபேக்ட்டா பேசிட்டு இருக்காரு. அவரோட யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா, அவரு சொன்னாரு. "அப்படியா? அப்படியே தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல சும்மா இருக்கும்போது பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு சில விஷயம் கனெக்ட் ஆச்சு. அவரு எப்படி வேலைய விட்டு வந்தாரோ, அந்த மாரி நம்மளும் வேலைய விட்டுட்டோம். அவரு வந்து இங்க இத அரசியல் பத்தி புதுசா விஷயங்கள் பேசுற மாரி, நம்மளும் இந்த சினிமால அத மாத்தலாம், இத மாத்தலாம்ன்னு பேசிட்டு இருந்தோம்னால, அ நம்ம ஆளு வந்து கொஞ்சம் கருப்பா, நம்ம ஊர்க்காரர் மாரி, நம்ம சொந்தக்காரர் மாரி அப்படி இருப்பாரா, அதனால வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆயிடுச்சு அப்ப. நல்லா பேசுறாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவருடைய பழைய வீடியோஸ்லாம் இந்த நான் பொலிட்டிக்கல் வீடியோஸ்லாம் நான் அண்ணாமலை இது நீங்க பார்த்தீங்கன்னாலே ரொம்ப புடிச்சிரும் உங்களுக்கு. அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அவர் பேசுற விஷயங்கள் இப்ப காலேஜ் ஈவென்ட்ஸ்லாம் அவர் பேசுவாரு. காலேஜ் ஈவென்ட்ல அவர் பேசுறது, ஆ பாலிடிக்ஸ் இல்லாம பாலிடிக்ஸ் சூப்பரா இருக்கும். அது ஓகே. பட் அதுல உங்க மாற்று கருத்து இருக்கலாம். நீங்க ஏதோ ஒரு கட்சி ஆதரிக்கிறீங்க அப்படின்னா இருக்கும். அத தாண்டி நார்மலா ஒரு இந்த பிலாசபி பத்தி, இப்போ எக்கனாமிக்ஸ் பத்தி, இது படிப்ப பத்தி, எஜுகேஷன் பத்தி இந்த மாரி விஷயங்கள்லாம் பேசறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி ஒருத்தர் இவ்வளோ விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு? சரி ஓகே. அப்படியே ஒரு 50, 55, 60 வயசு இருந்தா கூட ஒருத்தனுக்கு இப்படி இந்த அளவுக்கு இவருக்கு தெரியலாம். பட் அவருமே அப்போ வந்து 36, 37 வயசு தான். 36, 37 வயசுல என்னங்க ஒரு ஆளுக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியுது, இவ்வளோ விஷயத்த தெரிஞ்சுட்டு வராரு. கேட்டா 8 வருஷம் போலீஸ்ல இருந்து வந்துட்டேன்றாரு. அப்போ 37 வயசுலயே 8 வருஷம் போலீஸ்ல இருந்து வந்தாருன்னா, 27, 28 வயசுலயே ஒரு போலீஸா இருக்காரு. இது எஸ்பி ஆயிருக்காரு. அப்போ எப்படி இந்த அளவுக்கு ஒருத்தர் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி அட்ராக்ட் ஆனது தான் அவரு. அதுக்கப்புறம் தான் அவர் பிஜேபில சேர்ந்தாரு. அப்போ நமக்கு பிஜேபியே தெரியாது. பிஜேபி என்னன்னு தெரியாது. பிஜேபி ஐடியாலஜி இதெல்லாம் தெரியாது பெருசா. அப்புறம் அவரு சேர்ந்ததுனால தான் நம்ம பிஜேபியே பார்க்க ஆரம்பிச்சோம். அவரு சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பிஜேபி மேல ஒரு நல்ல இம்ப்ரஷன் வந்தது. அவரு பிஜேபில இருந்தோனே வந்து வெளில வந்துட்டாருன்னோனே, நம்மளுக்குமே பிஜேபி ஓகே. பிஜேபி மேல இன்னைக்கும் வெறுப்புலாம் கிடையாது.
நமக்கு தேவையில்ல அவ்வளவுதான். தமிழ்நாட்டுக்கு இது தேவையில்ல அப்படின்ற மாதிரி அதுதான். ஓகே ப்ரோ. நான் 2 3 வாட்டி மைக் இதுக்கு உங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு வச்சிருந்தேன். நீங்க இவ்வளோ ப்ராமினென்ட்டா நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்கும்போது, அதோட ஆரிஜின் எங்க இருந்து அப்படிங்கிற மாதிரி நான் 2 வாட்டி மைக் கேட்டேன். அந்த டைம்ல எனக்கு கிடைக்கல. எனக்கு ஒரு சில டைம் நானே கூட யோசிப்பேங்க. எதுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணணும்? இப்பயாவது எனக்கு ஒரு பழக்கம், நான் பேசுவேன், மீட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் இருக்கும். நான் அப்பலாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவோம்னா, அவருக்கு நம்பர் கூட என்கிட்ட கிடையாது. ஒரு நம்பர் கிடையாது. அவர்ட்ட பேசினது இல்ல. அவர பார்த்தது கூட கிடையாது. அப்பயே அவ்வளோ சப்போர்ட் பண்ணி எனக்கே தோணும், எதுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்? எதுக்கு நம்ம வந்து இவ்வளோ இவருக்காக சண்டை போட்டுட்டு இருக்கோம்? அப்படிலாம் எனக்கே தோணும். ஆனா, சம்டைம்ஸ் வந்து அது கொஞ்சம் அவருடைய லைஃப் அந்த இது எல்லாமே இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஒரு 30, 35 வயசுல வந்து சாதாரணமா வந்து அரசியலுக்கு வந்துட்டு நீங்க திமுக, அதிமுக மாரி 2 ஒரு பெரிய கட்சிய வந்து ஒருத்தர் இந்த ஆட்டம் ஆட்டுறாரே அப்படின்ட்டு ஒரு நம்ம பார்க்கும்போது இப்ப நம்மகிட்ட இருந்து ஒரு 5, 6 வயசு 5, 6 வருஷம் பெரியவர் இது. வயசுல பார்த்தீங்கன்னா, ஒரு 6 வருஷம், ஒரு 7 வருஷம் பெரிய ஆளு. ஆனா, அந்த 2 கட்சியும் வந்து திமுக, அதிமுகன்ற 2 கட்சியும் வந்து இந்த ஆட்டம் ஆடுறாரே, இந்த அளவுக்கு ஃபைட் பண்றாரே. இப்ப விஜய் நீங்க சொன்னீங்கன்னா, விஜய் ஓகே. விஜய் பண்றாருன்னா, அவரு 30 வருஷம் அவரு இருந்து சினிமால ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வளர்ந்து, அவருக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் அண்ணாமலைக்கு அது கிடையாதுல்ல. அண்ணாமலைக்கு அந்த அளவுக்குலாம் இல்ல. சிங்கிளா அவரே தான் எல்லாத்தையுமே உருவாக்கி கொண்டு வந்தாரு. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சு நமக்கு இன்ஸ்பிரேஷனா. அதனால நான் ஒரு ஸ்பீச்லாம் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன் ப்ரோ. அதே மாதிரி அவரு இந்த சில விஷயத்துல வந்து அந்த கரூர் இன்சிடென்ட்ல பேசினது, இல்ல அதுக்கு முன்னாடி அந்த கோவை இன்சிடென்ட்ஸ்ல பேசினது, இதெல்லாம் பார்த்துருக்கேன். 1, 2 இடத்துல பாயிண்டா யாரும் அந்த பாயிண்ட் பின் பண்ணி பேசுறது, இதெல்லாம் கொஞ்சம் ஓகே பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. சரி, ஏன்னா எல்லாருமே இங்க வந்து பாலிடிக்ஸ்னா எப்படின்னா, நீ ஒரு கருத்து சொல்ற, நான் அதுக்கு நான் பதிலும் ஒரு கருத்து சொல்றேன், இதை மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க தவிர்த்து இந்த பீப்புள் பிரச்சனை அதெல்லாம் யாருமே பேச மாட்டாங்கன்னு எனக்கு முன்னாடியே தோணும். எல்லாமே இங்க இப்போ ஒரு பாலிட்டிஷியன்ல போய் நிற்கிறேன், இந்த மாதிரி அந்த பாலிட்டிஷியன் உங்களை இந்த கட்சியை பத்தி உங்களுக்கு இப்படி சொல்லியிருக்காரு, நீங்க என்ன சொல்றீங்க, இப்படிதான் கேட்பாங்க தவிர்த்து இந்த வேற ஏதாவது ஊழல் இருக்கு, இல்ல இந்த மக்கள் பிரச்சனை இருக்கு, இப்படிலாம் மீடியா அட்ரஸ் பண்ணி நான் கேட்டிருக்காங்களா அப்படின்னு அதெல்லாம் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். இன்னவரையும் அப்படிதான் இருக்கு. எல்லா அந்த கட்சி இப்படி சொல்றாங்க, இந்த கட்சி இப்படி சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க, இப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கட்சிக்கு பத்தி தான் பேசுறான்றது பீப்புள்ஸோட ஸ்டாண்ட்ஸ் என்ன, அவங்க ப்ராப்ளத்தை பத்தி பேசுறாங்களா அப்படின்னு அது மாதிரி பேசினா நல்லா இருக்கும்னா அது இவர் அண்ணாமலை அப்பப்ப டச் பண்ணியிருக்காரு. ஆனா சம்டைம்ஸ் அந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்றது அதெல்லாம் பார்த்துட்டு என்ன இவரும் மறுபடியும் இப்படியே பண்றாரா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணும். சரி ஓகே, எல்லாமே ஒரே நேரத்துல மாறிடாது. சில இடத்துல சில பாலிடிக்ஸ் பண்ணிதான் ஆகணும். இந்த இப்ப விஜய் என்ன பண்றாங்களே, விஜயபாஸ்கர் உள்ள இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே, சில இடத்துல சில பாலிடிக்ஸ் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடும். சரி ஓகே, அது கேட்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். கார்த்திக் ப்ரோ ஆக்சுவலி இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அண்ணாமலையோட ஒரு ஸ்பீச் இதெல்லாம் பார்த்து வந்து ஆக்சுவலி எனக்கும் அண்ணாமலையோட இந்த ஸ்பீச் ரொம்ப பிடிச்சிதான் அண்ணாமலை மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. எனக்கு நார்மலா ஒரு பொலிட்டிஷியன் வந்துட்டு அவரோட ஸ்பீச் நீங்க அந்த லாஸ்ட் அந்த அவரோட ஸ்பீச் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு நாலேஜா தமிழ்நாடு பொலிட்டிஷியன்ல பேசுறாப்ல அப்படின்னு எனக்கு. ஆனா உண்மையில இப்ப என்ன ஒரு பயம் அப்படின்னா, எனக்கு ஏன்னா நமக்கு தெரியும் நல்லா நாலேஜபிளா நாள் அப்படி பேசுவார்னு, ரொம்பவும் பேசுவார் அப்படின்னு சீமான் மாதிரி ஆக்கிடுவாங்களோ, இல்ல இவரை இன்னொரு மீன் போட்டு இந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவர் இடம் கொடுக்கலாம் மாட்டாரு. சீமானுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, அவரோட ஐடியாலஜி தாங்க அவருடைய பெரிய பிரச்சனை. அவர் ஐடியாலஜி ரொம்ப சுருங்கிருச்சு. அவரு யாருக்காக அரசியல் பேசுறாருன்றதே வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஈழத்தமிழர்களுக்காக ஒரு அரசியல் பேசுறேன். ஆனா அவங்க அங்க நடந்த ஒரு துரோகத்துக்காக ஈழ மக்கள் செத்துட்டாங்க, அவங்களுக்காக நான் அவங்களுடைய வழியை பேசுறேன், அவங்களுக்காக ஒரு அரசியல், பிரபாகரன் எங்க தலைவர் அப்படின்னு வந்து வச்சாரு. இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அது ஒரு எமோஷன் தான், தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு எமோஷன் தான். பட் அந்த எமோஷன் எத்தனை நாளைக்கு இருக்கும்? அது நடந்த என்ன கிட்டத்தட்ட ஒரு 16, 17 வருஷம் ஆச்சு இல்லையா? 16, 17 வருஷம் இருக்காது. அது அப்பயே கிடையாது. அப்பயே பாத்தீங்கன்னா அது நடந்து ஒரு 5 வருஷத்துலேயே இங்க காங்கிரஸுக்கு வந்து ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அப்பயே காங்கிரஸ்லாம் எம்எல்ஏ எல்லாம் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நிற்கும் போது காங்கிரஸ் இங்க எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு இருந்தாங்க திமுக கூட்டு. அதனால அவரோட ஐடியாலஜி ரொம்ப கம்மி. இந்த சீமான் கொஞ்சம் ரொம்ப ஓவரா கதையும் விடுவாருங்க. ஆமக்கறி அது இது, நான் பிரபாகரன் கூட இருந்தேன், AK-47 சுட்டேன், இதெல்லாம் சொல்லுவார்ல. சீமான் வந்து ஃபேக்சுவலா பேசின விஷயங்கள் விட அவர் கதை அந்த கரூர் இஷ்யூ வர்றப்ப கரெக்டா சீமான் அண்ணாமலை வந்து பேசுறப்ப
ஆக்சுவலி அது பயங்கரமான ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிறப்ப, நெகட்டிவா விஜய் மேல போயிட்டு இருக்கிறப்ப, அண்ணாமலை வந்து பேசவும் தான் டைவர்ட் ஆச்சு. அது அந்த நேரத்துல ஒரு அப்படி நல்ல ஒரு இருந்துமே ஹீரோயிசம் இருந்தது அப்ப. இல்லைங்க, இல்ல அப்படி இருந்துமே சீமான் வந்து பல கதைகள் சொன்னப்ப கூட சீமானுக்கான யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அது இல்லைன்னு நீங்க மறுக்கவே முடியாது. 2016ல சீமான் ஃபர்ஸ்ட் அரசியல் நிக்கிறாரு, எலெக்ஷன் நிக்கிறாரு. அப்புறம் 2019ல கமலஹாசன் சீமான் அதிகமான ஓட்டுங்க. கமலஹாசன் எவ்வளவு பெரிய ஒரு லெஜண்ட் ஆக்டர் யோசிச்சு பாருங்க. அவரை விட சீமான் அதிகமான ஓட்டு வாங்குறாரு அப்படின்னா, கமலஹாசன் அன்னைக்கு வந்து இன்னைக்கு நீங்க சொல்லலாம் திமுகவுக்கு ஒரு கொத்தடிமையா மாறிட்டாரு, அவர் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு. ஆனால் 2016ல வரும்போது கமலஹாசன் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பொலிட்டிஷியன் தான். அவர் பெரிய அவரோட அறிவை பத்தி யாரும் கேள்வி கேட்கவே மாட்டாங்க. அவர் பெரிய ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க எல்லாம். அப்படி இருக்கும்போது சீமான் வந்து கமலஹாசனோட எக்ஸ்ட்ரா ஓட்டு தான் வாங்கியிருந்தாரு 2019 அந்த எலெக்ஷன்ல. அவரோட 2வது எலெக்ஷன், இவருடைய முதல் எலெக்ஷன்லயே. இப்போ சீமானுக்கு வந்து யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் கிராமத்துல அதிகமா இருந்துச்சு. அவருடைய பேசின பாலிடிக்ஸ்ல நிறைய விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இருந்துச்சு சீமான் பேசினதுல. என்ன சீமான் ரொம்ப கதை விட்டு அதுக்கப்புறம் அவர் கட்சியோட ஸ்ட்ரக்சரே பண்ணாம விட்டாரு. இல்லைன்னா அந்த கட்சி வளர்ந்துருக்கும் தான், வளராமலாம் இருந்திருக்காது. சீமான் அந்த இது பண்ணல. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப பேசின விஷயங்கள்லாம் நெகட்டிவ் ஆகி அதுக்கப்புறம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எதிர்த்து அவர் வந்து டெவலப்மெண்ட் பத்தி பேசாம நாட்டோட எதிர்காலம் பத்தி பேசாம ரொம்ப சுருக்கிட்டாரு. அவருக்குள்ளேயே அவர் சுருக்கிட்டு அவர் வந்து வாங்க ஆடு மேய்க்கலாம் ரேஞ்சுக்கு போயிட்டாரு. அந்த கட்சி அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை செமிகண்டக்டர் எப்படி உருவாக்கும், அவர் வந்து 2040 என்ன நடக்கும் 2030 என்ன நடக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொலிட்டிஷியன். ஸோ அதனால அது நடக்கவே நடக்காது. அதனால அவர் அது வந்து மட்டும் அடுத்த எப்படி 30 வருஷத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பொலிட்டிஷியனா தான் இருப்பாரு தமிழ்நாட்டுல. எப்படி வந்து 2K கிட்ஸ் விஜய்க்கோ அதே மாதிரி மேக்ஸிமம் 90 கிட்ஸுக்கு அண்ணாமலை பிடிக்கும் தான் ஃபேக்ட். மீன்ஸ் அதை இப்ப நீங்க சொன்ன மாதிரி பெர்ஃபெக்டா சீமான் மாதிரி ஆயிடாம கொண்டு போயிட்டா நல்ல விஜய் விசஸ் அண்ணாமலை வரும். கம்பேரிசனே லூசுத்தனமா இருக்குங்க. என்னங்க ப்ரோ எனக்கு சீமானுக்கும் தெரிஞ்சு அவருக்கு என்னங்க நீங்க பேசுறீங்க? சீமானுக்கு போட்டி சீமான் மட்டும்தான் ப்ரோ. அவரை மாதிரி அவர் மட்டும்தான் பேச முடியும் எனக்கு தெரிஞ்சு. இல்ல இல்லைங்க கார்த்தி ப்ரோ அவர் சீமானுக்குமே பெரிய நாங்க மைண்ட் சீமான் மாதிரி இல்லைங்க, மீன்ஸ் மீம் மெட்டீரியலா விஜயகாந்த் மாதிரியோ இந்த மாதிரியோ வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப கமலஹாசனே அப்படி ஆயிட்டாரு தான். யாரு இல்ல ப்ரோ வந்தாலும் இப்போ விஜய் வந்து மட்டும் எல்லாருமே சோஷியல் மீடியா ஃபாலோ பண்றாங்க ப்ரோ. அதனால இப்ப ட்ரோல் இப்ப அன்னெசரியா ஒருத்தர் ட்ரோல் பண்ணா கூட அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. பிஜேபின்ற கட்சியே ஒரு மீம் மெட்டீரியல் தாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல பிஜேபின்ற கட்சியே மீம் மெட்டீரியல் தாங்க. அண்ணாமலை வரதுக்கு முன்னாடியே அந்த கட்சியவே ஒருத்தர் வந்து ஒரே ஒரு தனியாலாம் நின்று மீம் மெட்டீரியலா பார்த்த கட்சியே வந்து இவ்வளவு பெரிய கட்சியா உருவாக்க முடியும் அப்படின்னா அவர் எப்படி நீங்க சொல்லுங்க. பிரஸ்காரங்க மீடியாக்காரங்க எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துல வந்து விஜயகாந்த் எப்படி காலி பண்ணாங்க? பிரஸ் மீடியா கேள்வி கேட்டு காலி பண்ணாங்க. நீங்க விஜய் பிரஸ் மீட் பண்றதே இல்லை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருன்றதுனால. பட் இவர் அண்ணாமலை வந்து பிரஸ் மீடியா எல்லாம் வாங்கடா பாத்துக்கலாம் ரேஞ்சில் தான் நிக்கிறாரு. அதனால அவரு வந்து அவரை வந்து அப்படிலாம் அட்டாக் வருவாரு. பண்ணிட முடியாது. விஜயை பத்தி கேட்பாங்க, கண்டிப்பா விஜய் எகென்ஸ்டா பதில் சொல்லுவாரு. அங்க ஆரம்பிக்கும் பிரச்சனை. அப்படித்தான் சொல்ல வரேன் நான். நம்ம பியூர் அண்ணாமலை சப்போர்ட்டர் தான். அதெல்லாம் தெளிவா சொல்லுவாருங்க. ஏன் இதுல என்ன இருக்கு? அவர் என்னங்க அவர் எல்லாத்துக்கும் எதிராக அரசியல் பேசியிருக்காரு. மட்டும் கரெக்டா இருந்தா போதும். புரியுதுங்களா? அவர் எல்லாருக்கும் எதிராக அவர் விஜய் டிவிக்கே தான் ஆளுங்கச்சு. அப்புறம் டிவிக்கு எதிராக பேசாம யாரை பத்தி எதிராக பேச போறாரு? டிவிக்கு எதிரான அரசியல் தான் பண்ண போறாரு. இல்ல எந்த ப்ரோ மாற்றமும் கிடையாது. இல்ல ப்ரோ அவருக்கும் விஜய் இல்ல ஆக்சுவலா அவர் இல்ல வின் bro. பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு தொகுதி மாறி அதே போல கரெக்டா இந்த எலெக்ஷன் டைம் வந்தா அந்த ஆமா கதையை கண்டிப்பா சொல்றாரு. ஓட்டு போடுறாரு. அது ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா. இல்ல ப்ரோ அது இல்லாம அவர் மேடையில பேசுறதான் ப்ரோ அந்த லீடருக்குங்கிறத டெக்கரம் கீழே போய் என்ன வேணா பேசிடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு 28-25 இருக்க யங்ஸ்டர்ஸ் ஓகே. இந்த வீட்டுல எங்க அம்மா அக்காட்டெல்லாம் அவன் பேசுறதை காட்டினா இவன் இப்படி பேசிட்டு இருக்கான், இவனுக்கு எப்படி ஓட்டு போறது இப்படி போயிருவாங்க. அவருக்கு வந்து ஃபீமேல்ஸ் ஓட்டே கிடையவே கிடையாது. ஒன்லி அந்த 25ல இருந்து 28 இருக்க அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு மட்டும் தான் கவர் பண்ணி வச்சிருக்காரு. எப்பவுமே ஒரு பிரச்சனை சீமான் சொல்றேன். அந்த ஃபேமிலியில இருக்க அம்மா பொண்ணு அந்த ஓட்டுக்கு யார் கவர் பண்றாங்களோ அவங்கதான் எப்பவுமே ஆளுங்கட்சியா வந்திருக்காங்க. ஜெயலலிதா இருக்கும்போது ஃபீமேல்ஸ் ஓட்டு ஃபுல்லா அவங்களுக்கு தான் இருக்கும். அதனால அவங்க வந்தாங்க டபுள் டைம். 2021ல இவங்க டிஎம்கே வந்ததுமே அவங்க வேணாம், சரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு எங்க அம்மா ஃபர்ஸ்ட் டைம் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டாங்க. சூரியனுக்கு தான் தாட்டி ஓட்டு போட்டிருக்கேன், சரி அவரு ஸ்டாலின் ரொம்ப வருஷமா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட்டாங்க உதயசூரியனுக்கு. அப்படிதான் 2021 போட்டாங்க. அதுவுமே ஜஸ்டிங்ஸ், அதுவுமே டிடிவியும் ஏடிஎம்கே கூட இருந்தானா இன்னும் கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன் இருந்திருக்குமோ என்னமோன்னு தெரியல.
அது மாதிரி தான் எப்பவுமே டிஎம்கே யாரு அடிக்கிறாங்களோ அவங்கள தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே கொண்டாடி இருக்காங்க. அப்படிதான் அண்ணாமலையுமே இப்போ பாப்புலர் ஆனது. கார்த்திக் ஒத்துக்காருன்னு நினைக்கிறேன். டிஎம்கே யார் அடிச்சாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கும். அப்படிதான் அண்ணாமலை டிஎம்கே அடிக்க தான் அவருக்கு எல்லாருமே அவரு நிறைய பேசுறாரு, எடுத்து பேசுறாரு. ஆமாங்க, இந்த இடத்துல விஜய் அடிக்கிறப்ப விஜய் பேச மாட்டாரு. ஆனா சோசியல் மீடியாவை திருப்பி அடிக்கும். திமுக 25 வருஷம் ஆட்சியில இருந்திருக்கீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. திமுக அடிச்சா பிடிக்கும், அந்த அடிச்சா அப்படிலாம் கிடையாதுங்க. அன்னைக்கு மக்களுக்கு தேவை என்னவோ அதை பேசணும், அவ்வளவுதான். இன்னைக்கு மக்களுக்கு தேவை என்ன அதை பேசினா ஓகே. இன்னைக்கு டிவிக்கே நல்லாச்சு கொடுத்துட்டாங்கன்னா ஓகே, டிவிகேக்கு ஓட்டு போட்டுருவாங்க திரும்ப. டிவிக்கே நல்லாச்சு கொடுக்கல அப்படின்னா யார் வந்து நல்லாச்சு கொடுப்பாங்கன்னு மக்கள் பார்ப்பாங்க. அந்த இடத்துல நம்ம நிக்கணும், அவ்வளவுதான். அந்த இடத்துல அதுக்கான இடத்துல போய் நிக்கிறதுக்கு நம்ம பேசிட்டே இருக்கணும். மக்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து ஆப்ஷனா நம்ம இருக்கணும் ப்ரோ, அவ்வளவுதான். ஆக்கப்பூர்வமான அரசியல் அப்பப்ப பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். கார்த்திக் ப்ரோ என்ன அண்ணாமலையோட ஸ்பீச்சும் நீங்க அந்த லாஸ்ட் அந்த இது நிக்கிறப்பையும் விஜயோடதும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். அவரு இதே மாதிரிதான் கண்டிப்பா எல்லாத்தையும் ஜெயிப்போம், கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்கும் எடுத்து பார்த்தா கூட. ப்ரோ இது கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் லஞ்சம் எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? அது யாராவது கவர்மெண்ட் ஆபீஸ்ல குறைஞ்சிச்சாலும் எனக்கு தெரியாதுங்க. பட் இவங்க வாங்குறது இல்லை. மேக்சிமம் 40 ஃபண்டு மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வாங்குறது இல்லை. பட் கவர்மெண்ட் ஆபீசஸ்லாம் குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. எல்லாம் ஆன்லைன் ஆயிடுச்சுங்க. தாசில்தார் ஆபீஸ் ப்ரோ, முனிசிபாலிட்டி கார்பரேஷன்லாம் வாங்கிட்டு தான் ப்ரோ. அதெல்லாம் இருக்கதாங்க செய்யும். அது ஒண்ணு அதெல்லாம் குறைக்க முடியாது. நீங்க லஞ்சத்தை குறைக்கதாங்க முடியும், ஒழிக்கலாம் முடியாது. அட்லீஸ்ட் குறையிற மாதிரியாவது ஒரு சிம்டம் தெரியுதா? அது எல்லாமே ஆன்லைனாக குறையுங்க, அவ்வளவுதான். அதுதான் அதுலயுமே சில இடங்கள் சின்ன சின்ன லீக்கேஜஸ் இருக்கும். பட் ஆன்லைனாக கொஞ்சம் கொஞ்சமா குறையும். பிளாக் டிக்கெட் எப்படி குறையுது சினிமால யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஆன்லைன்ல டிக்கெட் வித்தீங்கன்னா பிளாக் டிக்கெட் குறைச்சிடும். அவன் புக் பண்ணிக்குவான், அவ்வளவுதான். நீங்க 4 டிக்கெட்டா நீங்க புக் மை ஷோ போடு, 4 டிக்கெட் புக் பண்ணு. நீங்க வந்து அது ஆன்லைன்ல விற்கல, கவுண்டர்ல விற்கிறீங்கன்னா எல்லாருமே 20 டிக்கெட் 30 டிக்கெட் எடுத்து வச்சு பிளாக்ல விற்பாங்க, அவ்வளவுதான். ஆன்லைன் சிஸ்டம், இந்த சிஸ்டம்குள்ள எல்லா விஷயங்களும் வர வர கொஞ்சம் கொஞ்சமா அது குறைய ஆரம்பிக்கும். கார்த்திக் ப்ரோ அது அப்படி இருக்கும்போது எப்படி ப்ரோ தியேட்டர் ஓனர்ஸ் வந்து கரெக்டா கணக்கு கட்ட மாட்டேங்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட அப்படின்னு சொல்றாங்க? அது எப்படி ப்ரோ? எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்லிடக்கூடாது, ஒண்ணு அதுக்கு வந்துருவீங்களா? அப்படியே இல்ல நான் கேக்குறேன் இல்ல இது சினிமா பேசவே முடியலப்பா சாமி. இல்ல சினிமா டவுட் ப்ரோ, அதான் வேற ஒண்ணும் இல்ல. சினிமா டவுட்ல சொல்றாங்க இவங்க அந்த சொல்லிட்டு இருக்காங்க, இந்த பிஸ்மிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்துட்டு கரெக்டா வந்து இப்போ ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்போ தியேட்டர் ஓனர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து கரெக்டா வந்து கணக்கு கட்டுறது இல்ல. கம்ப்யூட்டரைஸ் மாத்தினா டிக்கெட்டை எடுக்கும் போதே கவுண்டர்லேயே கம்ப்யூட்டரைஸ் டிக்கெட் வித்தா அது பிரச்சனை குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதானுங்க வித்துட்டு இருக்காங்க. இப்ப கம்ப்யூட்டர் சிஸ்டம் தானே, ஆன்லைன்ல டிக்கெட் வாங்குறோம், கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம் தானே இப்ப இருக்கு. யார் போய் கையில வாங்கிட்டு இருக்காங்க? எந்த தொழில் எடுத்தாலும் லீக்கேஜஸ் இருக்கதாங்க செய்யும். ஒரு 5% இருக்கும். அது ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. எந்த தொழில் எடுத்துக்கோங்க, சினிமான்னு கிடையாது, எந்த தொழில் எடுத்தீங்கன்னாலும் சின்ன லீக்கேஜ் இருக்கதாங்க செய்யும். கம்ப்ளீட்டா அது இல்லவே இல்லாம ஒரு தொழில் பண்ணவே முடியாது. கார்த்திக் ப்ரோ ஆக்சுவலி இல்ல, அது வந்து ஒரு கேப் தாங்க. இப்போ ஒரு இன்னமும் மொபைல் யூஸ் பண்ணாம டச் இதெல்லாம் தெரியாத ஆட்களும் இந்த நம்ம இப்ப இருக்கிற இந்த 90 கிட்ஸும் இவங்களோட ப்ராப்ளம் தான். இன்னும் ஒரு 10 இயர்ஸ்லாம் போறப்ப அது டிஃபால்ட்டா சேஞ்ச் ஆயிடும். ஏன்னா அவங்களால அடாப்ட் ஆக முடியாது இதுக்குள்ள எல்லாம். ஆமா, இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா லீகலாக புக் மை ஷோலே எப்படி 35 ரூபாயா 45 ரூபா 50 ரூபான்னு ஏற்றி அப்படியே வசூல் பண்ண ஆரம்பிச்சிடும். கரெக்டாக எதுக்கு வந்து 500 ரூபாய்க்கு வந்து டிக்கெட் வித்துட்டு பாப்கார்ன் 500 ரூபாய்க்கு டிக்கெட் 200 ரூபா வச்சு பார்க்கிங்க்கு 100 ரூபாய்க்கு இருந்து இந்த மாதிரி சேர்த்து இந்த மாதிரி லீகலாக கொண்டு வந்துடும் அதெல்லாம். கார்த்திக் ப்ரோ ஆனா உங்ககிட்ட இருந்து வாங்குறது தான். ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, நான் சுனில் பேசுறேன் ப்ரோ. ரெகுலரா வர சுனில் இல்ல, இன்னொரு சுனில். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? பேசியிருக்கேனே நான் சுனில். நீங்க இதுதானே பிரான்ஸ்ல எங்க பாருங்களா, யூஎஸ்ல இருக்கீங்களா? இல்ல யூஎஸ்ல தான் விசா கூட வேலை கிடைக்காம முடிய போகுது இல்ல உங்களுக்கு? ஆமா, நான் தான் மொத்த ஹிஸ்டரி அப்பப்போ வந்து புலம்பி இருப்பேன். இப்ப வண்டி ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்கு ப்ரோ, ஒரு கான்ட்ராக்ட்ல தான் ஓடிட்டு இருக்கு. இந்த வருஷம் H1B பிக் ஆயிருக்கு ப்ரோ, அப்ளை பண்ணிருக்கேன். அது ஒரு நல்ல விஷயம், அவ்வளவுதான்.
நம்ம ஒரு பக்கம் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருக்கும்போது ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும்ல, அதை எடுத்துக்கிறது அவ்வளவுதான். நமக்கு யூஎஸ்ல செட்டில் ஆகணும்லாம் ஆசையே இல்லை. பட் அதுவா ஒண்ணு சில விஷயம் அமையும் போது ஐ வெரி ஹாப்பி, கிரேட்ஃபுல். அவ்வளவுதான். கடவுளுக்கு எவ்வளோ இங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கேன். நான் கடைசியா இங்க எலெக்ஷன் முன்னாடி பேசிட்டு இருந்தேன், பதட்டத்துல ஒரு மாதிரி இருந்தேன் ப்ரோ. சத்தியமா நான் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் இப்பதான் வரேன். இப்போ எப்படி தமிழ்நாடு கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுதா? விஜய் பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க? அதை கேட்கணும் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். லைக் ஓவராலா அவருக்கு வந்து இப்போ எப்படி வண்டி ஓட்டுறாருன்னு உங்களுக்கு தோணுது? இதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் ஆக்சுவலி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டி ஃபண்ட்ஸ்லாம் வாங்குறாங்கல்ல, அதெல்லாம் வந்து திமுகல வாங்குன மாரி வாங்கலைங்க. பட் அதெல்லாம் அதோட டைரக்ட் பெனிஃபிட் எல்லாம் மக்களுக்கு வந்து உடனடியே வந்து சேராது. அதெல்லாம் வருதான்னே மக்களால உணர முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அது வந்து உங்களுக்கு சேர்ந்துருச்சு. ஓ! உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வந்திருக்கு அப்படின்றதே உங்களால உணர முடியாது. அந்த மாரி ஒரு பெனிஃபிட் வச்சுக்கோங்க அது. இப்ப எங்கேயோ ஒருத்தன் வந்து ரூ. 500,00,00,000 வந்து லஞ்சம் வாங்குறத நிறுத்திட்டான் அப்படின்னா, அது உங்களுக்கு வந்து சேரும்னு நினைக்கிறீங்களா? அது கிடையாது. வரும். ஆனா அது நீங்க வர்றதே நீங்க உணர மாட்டீங்க. ஓகேவா? அந்த மாரி விஷயங்கள்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க டிவிகேல. அதெல்லாம் ஓகே. நல்ல விஷயம் தான். அது நம்ம வந்து ரொம்ப நாடு தமிழ்நாடு எப்படி இருக்கு? தமிழ்நாட்டோட பொருளாதாரம் அப்படி பார்க்குறவங்களுக்கு அது ஓகே. ஆனா மத்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, சூப்பரா தான் பண்ணியிருக்காங்களான்னா, கண்டிப்பா இல்ல. ஆனா அதுக்குன்னு மோசமா தான் பண்ணியிருக்காங்கன்னா, அதுவும் கிடையாது. ஓகே. இல்ல எனக்கு இதுவரைக்கும் ஒரு 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 கரெக்ட்டான, டீசென்ட்டான கவர்ன்மெண்ட் போகுது. அவ்வளோதான். பெரிய அப்படியே இல்ல புரட்டி போடுற மாரி சேஞ்சஸ் எதுவும் நடந்துரல. அதே மாரி தப்பான எக்ஸாக்ட்லி விஷயங்கள் எதுவும் எனக்கு பண்ணிரல. எனக்கும் அதான். இப்போ உங்க இந்த சேர்ற ஏதோ இப்ப நானும் முன்னாடிலாம் பார்க்க மாட்டேன். நீங்க சொன்னீங்களேன்னு சரி ஓகே யூடியூப்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். டிவிகேன்றதுக்காக இப்போ ஃபார் டிவிகே மட்டும் பார்க்க வேண்டாம், அகைன்ஸ்டும் பார்க்கணும்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப எல்லாரும் வைக்கிறதும் அதுதான். இப்ப நிறைய பேர் வரதும் வந்து இது ஒரு பக்கம் இது எனக்கு இது என்ன பதட்டமா இருக்கு. ஆகும்னாங்க, இப்போ வந்து அவரு 10,000 பேர் வச்சு செஞ்சிருக்காரா? விஜயபாஸ்கர் வந்து 10,000 பேரா? 5,000 பேரோ? சம்திங் ஆமா அதான் லைட்டா கொஞ்சம் இதா இருக்கு. எனக்கு இப்போ ஹேண்டில் பண்ண முடியுமா? 5,000 பேரும் நல்லவனா இருக்க போறதில்ல. அதுல 5,000 பேத்துல ஒரு 500 பேர் கோளாறா தான் இருப்பானுங்க. அவனுங்க ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒண்ணு பண்ணுவானுங்க. நாங்க யார் தெரியுங்களா? ஆளுங்கட்சி, டிவிகே அப்படின்னு சொல்லி அவனுங்க ஒரு லோக்கல்ல ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பானுங்க. அவனுங்க ஒரு சின்ன இல்லீகல் வேலை செய்வானுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க லோக்கல்ல ஒரு கெட்ட பேர் உண்டாக்கும். அத யாரும் மக்கள் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. வெளில பேசிக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு சின்ன கோவம் இருக்கும். என்னடா இவனுங்களுக்கு வேணான்னு சொல்லி தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டோம். பட் இப்ப இவனுங்களே திரும்ப வந்து அந்த கட்சி துண்ட மாத்திட்டு வந்து, இந்த கட்சி துண்ட போட்டு வந்து இதே கட்சி பேசுறானுங்க நம்மகிட்ட அப்படின்னு ஒரு சின்ன இது இருக்கும்ல. அது வந்து ஃபியூச்சர்ல கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப தடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. பட் அது தடுக்கலன்னா அது கொஞ்சம் தலைவலியா வந்து நிக்கும். இப்போ ஸ்டாலின் தோத்தும் போது சொன்னாங்க இந்த மாதிரி கீழே என்ன நடக்குதுன்றது அவருக்கு சரியா கம்யூனிகேட் ஆகலன்ட்டு. விஜய் அது மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் அவாய்ட் பண்ண எந்த மாதிரியாவது ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியுமா? அது மட்டும் தான் வெரி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அவருக்கு எல்லா விஷயமும் போயிடுச்சு அப்படின்னா அவர் ஆக்ஷன் எடுக்க முடியும். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்றது தான் கேள்வின்னு நினைக்கிறேன். மேபி அவர் சொன்ன மாதிரி 1 இயர் வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். அது வந்து நீங்க ரொம்ப கனெக்டடா இருக்குங்க. எல்லா நியூஸையும் நீங்க பார்க்கணும். நீங்க உங்களுக்கான நெகட்டிவ், பாசிட்டிவ் எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும். அத பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நீங்க நெறைய மாவட்ட செயலாளர்களோட பேசணும். நெறைய எம்எல்ஏஸோட பேசணும். டைரக்ட்டா இன்டராக்ட் பண்ணணும். இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, விஜயோட நம்பரே இங்க நெறைய மினிஸ்டர்ஸ்ட்டே கிடையாது. அவர் நம்பர் என்னன்னு யாருக்கும் தெரியாது. அதுதான் ப்ரோ இங்க கார்த்தி பிரச்சனை. ப்ரோ ஒரு நியூஸ் படிச்சேன். இந்த இவங்களாம் செக்ரட்டரிஸ்லாம் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ்லாம் வந்து டைரக்டா விஜயை மீட் பண்ணி இது அவங்களோட சஜஷன் சொல்ல முடியல. சீஃப் செக்ரட்டரி வழியா தான் எல்லாம் சொல்ல முடியுது. ஆமாமா. சீஃப் அதுதாங்க அந்த பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் எப்படி போகுதுன்றது தெரியல. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நாளைக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் அதுவும் விஜய்கிட்ட போய் சேராது. இது கார்த்திக் ப்ரோ அந்த பிரச்சனை இருக்கு. உளவுத்துறையே சிஎம்கிட்ட தான் கார்த்திக் ப்ரோ இருக்கு. அவருக்கு தெரியாம இருக்க போதா? உளவுத்துறையே சிஎம்கிட்ட தான் இருக்க போகுது. ஏன் இந்த உளவுத்துறை தான் போன சிஎம்கிட்ட சொல்லி குளத்தூர்ல தோத்துருவீங்கன்னு. சரி அதை விடுங்க. நீங்க இப்ப கார்த்தி ப்ரோ இப்ப 5 வருஷம் கட்சி ஓட்டுறதை விட 5 வருஷம் நம்ம ஆட்சி பண்றதை விட இப்ப கட்சியை நிலைநிறுத்துறது பெரிய வேலையா இருக்கும். கார்த்தி ப்ரோ நீங்க சாதாரணமா நினைச்சிட்டீங்க. அவன் வந்து 5 லட்சம் 10 லட்சத்துக்கு கொலை பண்ணிட்டு இருக்கான். நீங்க வந்து ஒரு 4 லட்சம் கோடி பட்ஜெட் 5 வருஷத்துக்கு அவன் 20 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி அப்படின்னா எத்தனை செய்வாரு தெரியாது. டக்குன்னு கேட்டா நமக்கே 20 லட்சம் கோடின்றீங்க. 20 லட்சம் கோடிக்கு எத்தனை செய்வான்னு நம்ம கூகுள் பண்ணி தான் பார்க்கணும். அவ்வளவு பெரிய நம்பர் நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க. 8 கோடி மக்களுடைய லைஃப் ஹேண்டில் பண்ண போறீங்கன்னா இது சாதாரணமா இருக்குமா? ரொம்ப ஈஸியான டாஸ்க் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. இல்ல ப்ரோ அவங்க கட்சியை நிலைநிறுத்துறதே பெரிய விஷயமா இருக்குல்ல ப்ரோ. எல்லாருக்கும் அதுதான் பிரச்சனை. இப்ப
இப்போ மேண்டேட் ஒரு 130 140னா சரி நம்ம இந்த வேலையை மட்டும் பார்க்கலாம்னு சொல்லி தனியா அவங்க பார்த்துட்டு இருக்கலாம் ப்ரோ. ஆனா இப்ப இருக்க டைம்ல விஜய் எந்த கிட்ட டைம்ல என்ன வேணாலும் விஜய் கிட்ட இருக்க நடக்கலாம். பெரிய பிரச்சனையா அதுதாங்க இருக்கும். விஜய்க்கு வந்து அடுத்த 5 இல்ல வருஷம் தலைவலியாவே இதுதாங்க இருக்கும். இதுக்காக வந்து இது அது இதை வந்து சரி பண்றதுக்காக இவங்கெல்லாம் எடுக்கிறாரு இல்லையா? நிறைய பேர்த்த வந்து ரிசைன் பண்ண வச்சு பை எலெக்ஷன் வச்சு இதெல்லாம் பண்றாரு இல்ல. இப்போ இந்த பை எலெக்ஷன்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஒரு எஃபோர்ட் போட வேண்டியதா இருக்கும். பை எலெக்ஷன் டஃபா எனக்கு தெரிஞ்சு டஃப் ஆகாது. 6க்கு 6 ஜெயிச்சிருவீங்கன்னு வச்சுக்கோங்க. 6 இல்லை 7 8 எத்தனை வந்தாலும் ஜெயிச்சிருவீங்க. 6க்கு 6 8க்கு 8 வந்தாலும் ஜெயிச்சிடலாம். பட் அது ஜெயிக்கிறதுக்கு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இவங்க புது வேட்பாளர் போடுறாங்க இல்லை ஒன்று கூடி இல்ல ப்ரோ, நிற்கிறாங்கன்னா ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு இல்ல காரணத்தினால அந்த தான் மாதிரி ஒரு இடங்கள்ல வேலை வந்து இப்படி நீங்க என்ன பண்றாங்க. பண்ணுவீங்க? அப்ப விரைவில் விஜய் பாஸ்கர் என்ன சொல்லுவாரு? ஒன்னு தளபதி ஒரு கூட்டணி வந்து ஒரு 2000 ஓட்டு கொடுத்துட்ருவோம், அப்பதான் கொஞ்சம் ஜெயிக்கிறது தெரியும் அப்படின்னு போது நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா உங்களை கரெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ப்ரோ ப்ரோ அந்த அந்த இடத்துல தான் ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா அந்த இடத்துல தான் விஜய் வந்து அந்த இடத்துல தான் விஜய் தன்னுடைய அத்தாரிட்டியை காட்டணும்னு நான் சொல்றேன். அது கொடுக்க விடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். அதுலதான் இருக்கு. இல்ல ப்ரோ, இப்போ வெஞ்சன்ஸ் ரெண்டு சைடுமே அதிகமான மாதிரி இருக்கு. டிஎம்கே சைடும் டிவிகே சைடும் அந்த வெஞ்சன்ஸ் நம்ம நார்மலா பாக்குறத விட அதிகம். இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே பாக்குறத விட இப்போ நம்ம ஒரு ரொம்ப அதிகமான வெஞ்சன்ஸை 2 பேருமே மாத்தி மாத்தி கொட்டுறாங்க. அது ஆரோக்கியமானதா இல்லையாங்கிறது தெரியல. ஏன்னா இப்ப இவங்க ஹராஸ் பண்றது இப்போ ஆப்போசிட்டுக்கு அவங்க எப்படா டைம் கிடைக்கும், நமக்கு என்னைக்கு நம்ம செய்யலாம் அப்படின்னு டிஎம்கே வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனாலேயே இந்த கட்சியை நம்ம ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு இந்த ஒருவேளை கட்சியோ ஆட்சியோ மாறி போச்சுன்னா நம்மள சும்மா இருக்க விடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய ரிஸ்க்கும் இருக்குல்ல ப்ரோ இதுல. ஒன்னே ஒண்ணு, இப்ப விஜய் வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகுறாருல, விஜய் வந்து அத்தாரிட்டேட்டிவா மத்த எல்லாரையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாருன்றதுதான் வந்து டிசைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். மத்தவங்களால விஜய் இன்ஃபுளுன்ஸ் ஆகக்கூடாது. விஜய்னால அந்த கட்சி பாசிட்டிவா இன்ஃபுளுன்ஸ் ஆகணும். அதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கான்றது தான். ஓகே, ஒரு ஹீரோவா பார்த்தாச்சு. இப்ப நானும் வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அப்சர்வ் தான் பண்ணிட்டு இருக்கேனே தவிர பாசிட்டிவும் இப்போதைக்கு இல்ல, நெகட்டிவும் நான் சொல்ல விரும்பல. அதான் என்னோட பாயிண்ட். கார்த்தி ப்ரோ, ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. இன்னைக்கு போட்ட வீடியோ நல்லா இருந்துச்சு. சொன்னா எனக்கு வலைப்பேச்சு மாதிரி எதுங்க டெய்லி அப்டேட் கொடுங்க இந்த மாதிரி எல்லாம். நம்ம 2031 போயிட்டு இருக்கோம். வலைபேச்சுன்னு எங்கள் நம்ம சிறுமப்படுத்திட்டீங்க டக்குங்க. இல்ல அந்த மாதிரி சேர்ந்து ஒண்ணா பண்ணுங்க ப்ரோ. என்னங்க நம்ம சினிமா அப்டேட் கொடுக்கறது வேலையாக பார்த்துட்டு இருக்கேன் நான். என்னங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு சினிமா அப்டேட் போடுவோமே என்னங்க நீங்க? இல்ல இது ஓகே. இது சும்மா நம்ம இன்னைக்கு ராஜசேகர் போட்டிருந்தாரா, சரி ஓகே நம்ம சும்மா ரொம்ப நாளைக்கு இந்த ஸ்பேஸ் ட்விட்டு இதுலயே இருக்கே, கொஞ்சம் வீடியோ போட்டு பார்ப்போம் என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு போட்டு அதுக்கு நான் பொள்ளாச்சியில அண்ணன் வந்து பண்டங்கள் ஒன்றும் நீங்க பேசுறீங்கன்னு நினைச்சேன் ப்ரோ. இல்ல நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அந்த ஷை போகணும்ல, அந்த ஒரு குச்சம் இது அது போகணும்ல, அதுக்கு ஒரு சின்ன ட்ரையல் எடுத்துக்கோம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த சண்டையெல்லாம் போட வேண்டியிருக்கு. இப்போ வலைப்பேச்சு சொன்னா ஓரளவுக்கு அந்த ஒரு இதா இருக்கும். மீன்ஸ் பாதி 30% கரெக்டா இருக்குங்கிற மாதிரி நீங்க சொன்னா ஓரளவுக்கு அது கரெக்டா இருக்கும். சிலருக்கு தான் அது செட் ஆகும், எல்லாரும் பேச முடியாதுல்ல. அதனால சொல்றேன். என்ன சினிமா ஒரு மாதிரி ஒதுக்கிட்டீங்க எப்படி? என்ன போய் சினிமா பத்தி பேச கண்டிப்பா ஒரு ஃபியூச்சர் நீங்களும் விஜய் மாதிரி ஒரு ட்ராக் வச்சிருக்கீங்க போல கார்த்தி ப்ரோ. சைலண்டா இருந்தீங்க, இப்ப பார்த்தா டக்குன்னு அண்ணாமலை கட்சிக்கு ஜாயின் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர்ல திடீர்னு ஒரு எம்எல்ஏ வந்து நின்றுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க முன்னாடி சொல்லிருக்கீங்க நம்மளோட எய்ம் ஒண்ணு இருக்குங்க, ரைடு வர அளவுக்கு சம்பாதிக்கணும்னு ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஐ மீன் தப்பா சொல்லல, பட் எங்க அரசியல் போகும்போதே ரைடு வர அளவுக்கு சம்பாதிக்கணும்னா என்ன ப்ரோ? இல்ல நான் நான் சிங்க்ல சொல்லிட்டேன், சாரி இல்ல அவர் அப்படி சொன்னது என்னன்னா ஒரு பாப்புலரான இதா ஆகணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல வந்தாரு. அப்படி ஆயிடுவாரு சொன்னேன். ஒருத்தர் கேட்கும் போது சொன்னேன் என்ன உங்க எய்ம் அப்படின்னு, இன்கம் டாக்ஸ் ரைடு வர அளவுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னேன். சும்மா அது இப்ப கேட்கும் போது கொஞ்சம் சீனு கத்தி ப்ரோ கட்டா குஸ்தி நல்லா இருக்குங்களா? இங்க பாக்கலாமா? இங்க நான் பாக்கல சீனு, பட் பார்த்தவங்க இன்னைக்கு போட்டிருந்தாங்க ஷோ, என்ன போகல பார்த்தவங்க எல்லாம் நல்லா இருக்குனாங்க. செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குனாங்க, நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். நாங்க இதெல்லாம் $20-25 கொடுத்து பார்க்கணும். ஸோ அதான் வந்து நல்லா இருந்தா மட்டும் தான் போலாம் தான். பாருங்க. எங்க யூஎஸ்ஆ நீங்க? கனடா. ஓகே.
இந்த படத்துக்கு $25 ஏங்க பெரிய என்ன கார்த்தி? படத்துக்கே அவ்வளவுதான். பெரிய படத்துக்கு விஜய் படம், ரஜினி படத்துக்கே $25-30 தாங்க. சின்ன படத்துக்கும் அப்படிலாம் இல்ல அவ்வளவுதான் கார்த்தி வாங்குவாங்களா? ப்ரோ. ஃபர்ஸ்ட் படம் எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த எங்க 3 நாள் தானே கார்த்தி ப்ரோ ஓடும். நல்லா ஓடுனா நல்லா விஜய் ரஜினிகாந்த் மாதிரி படங்கள், விஜய் மாதிரி படங்கள் தான் வந்து ஒரு 2 வாரம் தாக்கு பிடிக்கும். ஒரு வீக் டேஸ் அது மாதிரி. மத்த படம் எல்லாம் ஒரு 3 நாள் தான். ஃபர்ஸ்ட் 3 நாள் தான் ஆளுங்களே வருவாங்க. ப்ரோ ஆனா $20 தமிழ்நாட்டிலே அப்படித்தானே? தமிழ்நாட்டிலே அப்படித்தாங்க. $20-25 கண்டிப்பா வச்சிருவானுங்க. ஓகே. ஃபேமிலியோட பார்க்கலாம் நாங்க. நல்லா இருக்கு நாங்க. வாங்கணும். இப்போ இது அந்த ஏ சர்டிபிகேட் சொன்னீங்களா கார்த்தி ப்ரோ, அது உண்மையிலேயே ஏதானா? அது மாத்த முடியாதா? ஏதான் ப்ரோ. அது திரும்ப நீங்க மாத்தணும்னா ரிவேசிங் போய் அதுக்கு டைம் இல்லைங்க. ஆல்ரெடி நம்ம ஐயோ 6 மாசம் டிலே. வேண்டாம். நானே ஓகே கஷ்டப்பட்டு தாங்க. கன்ஃபர்ம் பண்ணிட்டு ஓகே இருக்கேன். தாங்க. ராயன் ஏல ரிலீஸ் ஆயிருக்கு. கூலி ஏ சர்டிபிகேட் ரிலீஸ் ஆயிருக்கு. இல்ல ஆனா ப்ரோ, இப்ப விஜய்க்கு அதெல்லாம் மொமெண்டம் இருந்துச்சுன்னா இருக்கு. பட் ஃபேமிலி கூட்டு போக முடியாது. கிட்ஸ் குழந்தைங்க தான் விஜய் படம்னாவே வரும். இல்ல, அது இந்த மால் தேட்டர்ஸ்ல மட்டும் தாங்க அந்த பிரச்சனை இருக்கும். பிவிஆர், என்எக்ஸ், ஏஜஸ் இந்த மாதிரி மால் இப்ப இவர் தேட்டர்ஸ் சிஎம்ஆ வேற இருக்காரு பாத்தீங்களா? இவரே படம் எடுத்துட்டு இவரே குழந்தைங்களை இது பண்ணுவாங்க. அதை வச்சு நோண்டுவாங்க. இல்ல அது படத்தை நிறைய குழந்தைங்க தான் பார்க்க போவாங்க கார்த்தி ப்ரோ. விஜய் படம்னாலே அதெல்லாம் இவனுங்க குழந்தைங்க நோண்டிட்டு போறானுங்க. இவனுங்க ஜெயிலர் வந்து இவனுங்க ரிலீஸ் பண்ணானுங்களே அப்ப என்னங்க பண்ணானுங்களா? ராயன் இவனுக்கு ரிலீஸ் பண்ணானுங்களே ரிஜெண்டை வச்சு அப்ப எங்க பண்ணானுங்களா? அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் அவனுங்க. அப்ப அந்த டைம்ல வந்து இவனுங்க ஏதாவது பேசினானுங்களா அவனுக்கு பிடிச்சி கடிச்சிடலாம் அவனுங்கள. ப்ரோ கார்த்தி ப்ரோ, ஒரே ஒரு டியூட்டி தான் ப்ரோ. எப்படியாவது நம்ம டிஎம்கே அவங்க ஏடிஎம்கே எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு தாராளமா அண்ணாமலை நீங்க ஒரு கேடர்ஸ் எல்லாம் வச்சுட்டு எப்படியாவது டிஎம்கேவை டம்மி ஆக்கிருங்க. டிவிகேவும் நீங்களும் சண்டை போட்டுக்கோங்க. கண்டிப்பா அது 1000 சொன்னீங்க. அவ்வளவுதான். எனக்கு வந்து சிங்கிள்ஸ் மேட்சா இருந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுது ப்ரோ. அவ்வளவுதான். அந்த சிங்கிள் மேட்சா இருக்காதுங்க. அது டிஎம்கே எல்லாம் அப்படிலாம் நீங்க டிஎம்கே வந்து ஒதுக்க முடியாது. ப்ரோ சாய்ஸ் கொடுக்காம நீங்க மட்டுமே இருந்தா எப்படி ப்ரோ? இல்ல டிஎம்கே ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியா தாங்க இருக்காங்க. அவங்க 59 எம்எல்ஏ வச்சிருக்காங்கன்னும் போது அடுத்து 22 எம்பி வச்சிருக்காங்க, 59 எம்எல்ஏ வச்சிருக்காங்க, 10 ராஜ்யசபா எம்பி வச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஃபண்ட் இருக்கு ஒரு கட்சி. அப்புறம் மகாபலிபுரத்துக்கிட்ட அவ்வளவு பெருசா அறிவாலயம் கட்டிட்டு இருக்காங்க. ப்ரோ ஆனா அவரு ஏதோ துபாய்க்கு போயிட்டாருன்னு சொல்றாங்க. குறையிற வரைக்கும் நீங்க கம்மி ஆர்டர் போடக்கூடாது. அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் நீங்க அடுத்த எலெக்ஷன்ல இது 2-3 இன்சிடென்ட் டிஎம்கே நடக்காத வரைக்கும் டிஎம்கே வந்து ரொம்ப இதாகாதுங்க. பட் ஆனா குறைக்கலாம். டிஎம்கேவை ஃபைட் பண்ணி டிஎம்கே இப்போ ஆல்ரெடி விஜய் அதை பண்ணிட்டாரு. விஜய் வந்து டிஎம்கேவை தோக்கடிச்சிட்டாரு. டிஎம்கேவோட ஓட் பேங்க் குறைச்சிட்டாரு. அவர் ஒரு கூட்டணி கட்சியெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. அப்பயும் ஆல்ரெடி கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு டிஎம்கே. இப்போ ஏடிஎம்கே அபகரிச்சிட்டாரு, அதையும் சொல்லுங்க. நீங்க அபகரிச்சு வச்சிருந்த ஏடிஎம்கேவை அவர் அபகரிச்சிட்டாரு. அப்படி வச்சுக்கலாமா? கார்த்திக் டிஎம்கேல இருக்க பாதி மினிஸ்டர் அவங்க தானங்க. என்ன புதுசா வந்து அமைச்சர் அப்படியே சொல்றீங்க நீங்க? உங்களுக்கு மட்டும் அந்த தக்காளி தொக்கா என்ன? எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குங்க. அதெல்லாம் நம்ம இது இல்ல. அடுத்த 5 வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப டெக்னாலஜி வந்து ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்கு. இந்த குரோத்ன்றது வந்து எப்படி இருக்கும்னா, இப்ப கம்ப்யூட்டர் வந்து ஒரு 20 வருஷம் ஆச்சு கரெக்டா எல்லாருக்கும் மக்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு அப்படின்ற மாதிரி. இப்ப ஏஐலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 வருஷம் 2 வருஷத்துலயே இப்பெல்லாம் வீடியோ எடிட்டிங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கு. இப்ப நானே வந்து ஒரு ட்வீட்லாம் வந்து ட்வீட் பண்ணோம் அப்படின்னா சாதாரணமாக அதில் போயிட்டு நான் வாய்ஸில் இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்வீட் கொடு அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லாமல் அது இங்கிலீஷில் வேணுமா தமிழில் வேணுமா எதில் வேணுமோ அது கொடுக்குது. அதுக்கு நான் யாரை வச்சுமே பண்ண தேவையில்ல. நானே ஒரு பல வேலைகளை ஏஐ வச்சே பண்ணிட முடியுன்ற மாதிரி ஏஐ வளர்ந்த காலத்தில் அடுத்த 5 வருஷத்துல இல்ல அடுத்த 5 வருஷத்துல இதோட குரோத் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க மக்களை போய் சென்றடைகிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதனால ஒரு 5 வருஷத்துல அண்ணாமலை வந்து அவர் சூப்பரா பண்ணிடுவாருன்ற பெரிய நம்பிக்கை இருக்கு எனக்கு. அவர் டிஎம்கே கண்டிப்பா ஓவர்டேக் பண்ணிடுவாரு. டிவிகே எப்படி செயல்படுறாங்கன்றத பொறுத்து அது இல்ல ப்ரோ, தாராளமா கிரிட்டிசிசம் வந்து வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. நான் வந்து இப்ப ப்ரோ டிவிக்கு எல்லாம் நானும் கிடையாது. எனக்கு ஆக்டர் விஜய் அந்த பர்சனாலிட்டி ரொம்ப பிடிக்கும். அதனால பேக்கேஜ் ஆட் ஆகும். முன்னாடி பேக்கேஜ் கிடையாது. அதனால மக்கள்கிட்ட என்ன வேணாலும் சொல்லி கேட்கலாம். இனிமே பேக்கேஜ் ஆட் ஆகும். இப்ப நானும் விஜய்ன்றதுனால மட்டுமே நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து விஜய் இப்படி ஒண்ணு சாதிச்சிருக்காருன்னு இப்ப சந்தோஷத்துல இருக்கேன். ஓகே, இப்ப சந்தோஷம் எல்லாம் முடிஞ்சது. இப்ப நவ் வாட் நெக்ஸ்ட்னு இப்ப பாக்க ஆரம்பிக்கணும். அதை செலிப்ரேட் பண்றதுக்கே ஒரு நாள் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் தான் ஆக்சுவலா கேம் ஸ்டார்ட் ஆகுது. வேற டைப் ஆஃப் இது. வேற டைப் ஆஃப் கேம்னா அது என்னதுங்க? சொல்லுங்க அதையும். இல்லங்க, பொலிட்டிக்கல் கேம்னு சொல்ல வந்தேன். அவர் சினிமால வந்து அவர் பண்ண மூவ் எல்லாம் சக்சஸ்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்ப பண்ண போற மூவ் வந்து சக்சஸ் ஆகுதா இல்லையான்றது வந்து அதான் ஒவ்வொரு வீக்கெண்டும் அந்த மூவ் எல்லாம் பாத்துட்டு தானே இருக்கும். ஒவ்வொரு வீக்கெண்டும் மூவ் பாத்துட்டு இருக்குமே.
அதான் அது நல்ல விஷயம்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்ப விஜயன்றனால நிறைய பேரோட கண்ணை வந்து இருக்கு, அது அவருக்கும் தெரியும். ஸோ அதை பார்த்துட்டு அவர் கொஞ்சம் தெளிவா மூவ் பண்ணா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அவங்க சொன்ன மாதிரி பேக் அடிக்க கூடாது எதுலயும். ஐ மீன் அந்த பழைய ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். இப்ப 50-50 தான் இருக்காங்க, பட் பார்ப்போம். கார்த்தி, ஒரே ஒரு டவுட்டு. சொல்லுங்க மோஸ்ட்லி சர்வேஷ். மோஸ்ட்லி வந்து விஜய் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல தான், பட் ஓகே ஃபைன். உங்ககிட்ட கேட்க வேண்டியது என்னன்னா, எப்பவுமே விஜயோட பாசிட்டிவ் மட்டுமே வருது. அது மட்டும் எப்படி கார்த்தி ப்ரோ? எல்லாம் நெகட்டிவ் எல்லாம் அப்படியே ஓவர் ஷேட் ஆகுது. லைக் பிஃபோர் என்கிட்ட இருந்தா சரி, ஒன்லி பாசிட்டிவ் மட்டுமே வருது. ஸோ நீங்க சினிமாவில் என்கிட்ட இருந்தாங்க. இருக்கிறதுனால எனி ஏங்க நான் எவ்வளவு இவனுங்களை வந்து கலாய்ச்சி இவனுங்க என்னை திட்டி நான் ஜெயசூர்வை பிளாக் பண்ணி ஜெயசூர் என்னை பிளாக் பண்ணி எவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு. என்ன நீங்க சாதாரணமா பேசுறீங்க? இல்லை, உங்களை ட்வீட்டே பார்த்தா ஒன்லி பாசிட்டிவ் ட்வீட் மட்டுமே வரும், நெகட்டிவ்னா சரி, வராது. அதுதாங்க. போஸ்ட் இல்லைங்க, பண்றதுல விஜய் பத்தி நெகட்டிவா இப்ப பேசுறது அப்படின்றது வந்து உண்மையிலேயே முட்டாள்தனமா தான் இருக்கும். இன்னைக்கு விஜய் வந்து அரசியல்ல ஜெயிச்சிருக்காரு, சிஎம் ஆயிருக்காருல்ல, அவர் மேல ஒரு மக்கள் வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை வந்து மக்களே அவருக்கு டைம் கொடுப்பாங்க. மக்களே வந்து என்னன்னா அவர்கிட்ட போய் என்னங்க விஜய் இப்படி பண்றாருன்னா, இப்பதானங்க வந்திருக்காரு, ஒரு 6 மாசம் இருக்கட்டும், 3 மாசம் இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, இந்த கரண்ட் மாதிரி பிரச்சனைக்கு சொல்லுவாங்க. கரண்ட் கட் ஆகுது அப்படின்னா அது வந்து அதுக்கு வந்து இல்லைங்க ஒரு 2 மாசம் கழிச்சு கரண்ட் வரட்டும், நான் வீட்டில் ஃபேன் இல்லாமல் தூங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து மக்களுக்கு வந்திருப்பாங்க. பட் நீங்க மற்றதெல்லாம் எடுத்துட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னங்க 2500 கொடுக்கல, விஜய் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்பா இருப்பா இப்பதானப்பா வந்திருக்காரு, அவர் சிஎம் ஆயிருக்காருல, கொடுப்பாருப்பா, அதுக்குள்ள என்னப்பா அவசரம் அப்படின்னு தான் மக்கள் சொல்லுவாங்க. மக்களே அந்த அந்த டைம் விஜய் கொடுக்கும்போது நம்மளுமே அந்த டைம் விஜய் கொடுக்கணும். அது இப்பயே போய் விஜய் பிடிச்சி புரண்ட வை அப்படின்னா அது நம்மளை பார்த்து எப்படின்னா ஏதோ வயிற்றுச்சல் பேசுறது, திமுக காரனுங்க ஒப்பாரி வைக்கிறாங்கல்ல கல்யாணத்துல போய் எல்லா கல்யாணத்துலையும் ஒப்பாரி வச்சுட்டே இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஆனா விஜய்க்கு அந்த டைமை கொடுப்போம். கண்டிப்பா விஜய் மேல ஒரு விமர்சனம் கண்டிப்பா இல்லாம இருக்காதுங்க. இப்ப நீ அந்த ஏங்க கார்த்திக் மினிஸ்டர் ப்ரோ, பண்ணதெல்லாம் விமர்சனம் பண்ணோம், எல்லாத்தையும் விமர்சனம் பண்றோம். அதே கார்த்திக் ப்ரோ, மாதிரி அவருக்கு ஒரு டைமை கொடுத்துட்டு அவர் பர்ஃபார்ம் பண்ணலன்னா கண்டிப்பா அந்த கேள்வி கேட்போம். கார்த்தி, இன்னொன்று அதுதான் கார்த்தி, இப்போ எல்லாரும் ஏடிஎம்கேல இருந்து ஜாயின் பண்றாங்க. இப்போ எடப்பாடி என்ன அந்த அளவுக்கு இதுவா இல்ல போயிட்டு அவர் வந்துருவார் இருக்காங்க, டிவிகே ஒன்றும் சுதாரிக்கலையா ப்ரோ இல்ல? ஃபியூச்சர் இல்லை ப்ரோ. நீங்க பாருங்க, ஃபியூச்சர் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க ஊர்ல, அது ரொம்ப நல்ல ஸ்கூலா இருக்கும். சின்ன வயசுல நீங்க ரொம்ப நல்ல ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பீங்க. காலப்போக்கில் என்ன ஆகும்னா அந்த ஸ்கூல்ல வந்து இப்போ அந்த ஸ்கூலோட ரொம்ப நல்ல ஸ்கூல்லாம் உருவாயிடும். ரொம்ப டெக்னாலஜி வச்சுட்டு பக்கத்துல இருக்க ஸ்கூல்லாம் ரொம்ப பெருசாயிடும். அப்போ நீங்க போய் திடீர்னு ஊர்ல வந்து ஒரு 15, 20 வருஷம் கழிச்சு போய் பார்க்கும்போது என்னன்னா, நாங்க அந்த காலத்துல அந்த ஸ்கூல்ல தான் படிச்சு நான் இவ்வளவு பெரிய ஆளானேன். பட் இந்த ஸ்கூல்ல இன்னைக்கு சேர்றதுக்கு ஆள் இல்லைன்னா, அது காலத்தின் மாற்றம், அவ்வளவுதான். அப்போ இன்னைக்கு ஏடிஎம்கேக்கு ஃபியூச்சர் இருக்கா? ஏடிஎம்கேன்ற கட்சியில இருந்தா ஒருத்தர் வளர முடியுமா? முடியவே முடியாது. அப்ப எடப்பாடி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கார்த்திக் ப்ரோ, எடப்பாடி நம்பர் ஒன்ல சொல்ற இருக்கிறது மாதிரியா? நம்பர் ஒன்ல கார்த்திக் ப்ரோ, இருக்கிறது அது நீங்க சொல்றது 30 வருஷம் ஆண்ட கட்சி தான், யாரு இல்லைன்னு சொல்லல. தமிழ்நாட்டுல அதிகமா ஆண்ட கட்சி தான், அது யாரு இல்லைன்னு சொல்லல. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஓட் பேங்க் வச்சிருந்த கட்சி தான், அது யாரு இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் ஓகே, எம்ஜிஆர் ஆரம்பிச்சாங்க, ஜெயலலிதா இருந்தாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இன்னைக்கு டிவிக்கே நம்பர் ஒன். டிவிகேக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. அடுத்தது என்ன டிஎம்கே, கார்த்தி, எல்லாரும் சொல்ற மாதிரி அடுத்து டிஎம்கே. எடப்பாடி ஆனா வந்து டிஎம்கே என்ன கூட ஃபியூச்சர் இருக்கு ஏடிஎம்கேக்கு? ஃபியூச்சர் விட்டுருங்க கார்த்திக் ப்ரோ. இப்போ அப்ப அவங்க வந்து தானா வராங்கன்னு நீங்க நம்புறீங்க, அவங்க தானா வராங்க அதனாலதான் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்க? அவங்களா வந்து அவங்களுமே அவங்களுமே எப்படி நினைக்கிறாங்களே இருந்தா கார்த்திக். என்னங்க, இப்ப அவங்க இஷ்டங்க, அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ரெண்டுமே தானங்க. யாரையும் மிரட்டி கத்தியை கழுத்துல வச்சு கூட்டிட்டு வரலங்க. சரியா? இல்ல ஒண்ணு. ஒரு பதவியை ராஜினாமா பண்ணி ஒரு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வராங்கன்னா அதே மாதிரி அவங்களும் வந்து சரி ஓகே, நாட்டுக்கு நம்ம வந்து டிவிக்கேல போய் சேர்ந்து ஒரு நல்லது பண்ணுவோம், மக்களுக்காக இனிமேட்டு நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ணுவோம்னு அவங்களும் வரல. அவங்களுமே வந்து சரி ஓகே, இவங்க ஆளுங்கட்சி இன்னொரு இப்போ அடுத்த ஃபியூச்சர்ல வந்து இவங்க தான் இருப்பாங்க, நம்ம கட்சி வந்து இனிமேட்டு வேலைக்கு ஆகாது, செல்ஃப் எடுக்காது, டிவிகேன்ற கட்சிக்கு தான் ஃபியூச்சர் இருக்கு, அதனால டிவிகேல போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு அவங்க வந்து அவங்க ஆதாயத்துக்கு வராங்க. சேம் டைம்ல இவங்களுமே என்ன நினைக்கிறாங்க, சரி ஓகே இப்படிப்பட்ட ஒரு அந்த நேரல் லோக்கல்ல ஒரு ஹெவி வெயிட் வந்து நம்ம கட்சிக்கு சேர்ந்தா நம்ம கட்சிக்கும் நல்லா இருக்கும்னு இவங்க சேர்த்துக்கிறாங்க. அது ரெண்டுமே அரசியலா பாத்தீங்கன்னா அது ரெண்டும் அப்படிதான். இல்லங்க அதைத்தானே அந்த கட்சியை உடைக்காம வச்சிருக்கவே முடியாது. இந்த 108 ஆனதுக்கு முக்கியமான காரணமே அந்த கட்சி உடையாம இருந்ததுதான். இப்ப அந்த மிச்சம் இருக்க அந்த ஹெவி வெயிட் எல்லாம் நாங்க இழுத்து போட்டு உடைச்சாதான் நாங்க ப்ரோ ஒரு ப்ரோ பெரிய எனக்கு கட்சியை எனக்கு ஒரே ஒரு உருவாக்க டவுட்டு. முடியும்.
எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. இப்ப விஜயபாஸ்கர் பாத்தீங்கன்னா போயிட்டாரு. அவர் மேல கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 5 வருஷத்துல ம். அந்த கேஸ் எல்லாம் உண்மையிலே நீங்க கரெக்டா நடத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்களா? அது இல்ல நடக்காது. அவங்கள அது நடக்காது டிஎம்கே மாதிரியே பிவிபி. நீங்க ஊத்தி முடிவீங்களா? பிவிபி அது ஏடிஎம்கே இல்லைங்க டிஎம்கே பிரிவிலையும் நடக்கலன்னு வச்சுக்கோங்க. அது சுனில் விட்டுருங்க. அது வேற. சுனில் அதெல்லாம் நடக்க போறது இல்லைங்க. அதெல்லாம் நடக்காது. எந்த சுனில் அரசியல்வாதியும் அப்படிலாம் நீங்க வந்து உடைக்கிறீங்க பாத்தீங்களா சுனில்? இப்ப சார் உடைக்கிறீங்களா? அதான் உங்க உங்களுக்கு பேகேஜ் உங்களுக்கு சார் சார் அதான் உங்க உங்களுக்கும் அது பேகேஜ் நாளைக்கு அவங்க நடக்கும். அரசியலுக்கு தான் பண்றாங்க. ஆனா ரியல் டைம்ல மக்கள்கிட்ட பேகேஜ் அதுதான் அது ஸ்லோவா பில்டப் ஆகும். அதை வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறது தான் மேட்ரு. அரசியல் சுனில் வேற. சுனில் சுனில் நீங்க நான் உடைக்கிறீங்க பேசுறேன் ப்ரோ. நீங்க நான் நீங்க பேசுறேன் ப்ரோ. உடைக்கிறீங்கன்றீங்க பாத்தீங்களா? நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும். அதையும் வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் அதே தான் திரும்பி நடக்கும். ஐயா கார்த்திகை பேசு. யாரும் உடைக்கலைங்க. அதுவா கழண்டு கீழே கிடக்குது. அவ்வளவுதான். இருக்கிறத எடுத்துக்கிறாங்க. தப்பிக்காதீங்க ப்ரோ. அரசியல ஐயா ஐயா எந்த போஸ்டிங்கும் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு. அதே மாதிரி எந்த பணமும் கைமாறலைன்னா எப்படிங்கய்யா எந்த இல்ல அஷூரன்ஸும் அவர் இல்லாம பெருமை போவாங்க? அதெல்லாம் இல்ல மாறலன்னு கார்த்திக் ப்ரோ யாரும் சொல்லலைங்க. இல்ல ப்ரோ மாறல. கார்த்திக் ப்ரோ அவர் அவங்களுக்கு எந்த பெருமையா சொல்றாரு. போஸ்டிங் இல்ல அவர் பெருமையா சொல்றாரு நாங்க உடைக்கிறோம் அப்படிலாம் நான் உடைக்கிறோம்னு. சொல்லல. அப்படிலாம் யாரும் சொல்லலைங்க. இங்க பாருங்க. அப்படிலாம் வந்து போஸ்டிங் கொடுக்கல. இவங்கலாம் வந்து மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக டிவி கேட்க வராங்க. நான் சொல்லவே கிடையாதுங்க. என்னைக்குமே சொன்னதில்லை. அவங்களும் ஆதாயத்துக்காக தான் வராங்க. டிவி கேல வந்து சேர்ந்துட்டோம்னா நம்ம ஒரு ஃபேக்டரி நடத்தினா அதை வந்து சிக்கலாம நடத்திக்கலாம். நம்ம சம்பாரிச்சுக்கலாம். நமக்கு லோக்கல்ல செல்வாக்கு இருக்கும். இது வரைக்கும் நம்ம வச்சிருக்க சொத்தை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சு தான் அவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் நம்ம இல்லைன்னு மறுக்கல. அதெல்லாம் அது வந்து இந்த பாலிடிக்ஸோட இதுல தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கேஸ்லாம் வந்து ஏடிஎம்கேல இதாகலைனாவே இருந்து ஏடிஎம்கேல இருந்து ஏன் வராங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபியூச்சர் கிடையாதுங்க ஏடிஎம்கேக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதை. இனி ஏடிஎம்கேல நம்ம இருந்தா அது வேலைக்கு ஆகாது. இந்த கப்பல் முழுக போகுது. இந்த கப்பல்ல இருந்து இப்பயே போட்டை பிடிச்சி எஸ்கேப் போயிடுவோம் அப்படின்னு போறதுதான். இல்ல ப்ரோ. அது எப்பயுமே ஆளுங்கட்சி இருந்தா ஆளுங்க இப்ப திமுகல இருந்து கூட தான் ப்ரோ இது பண்ணுவாங்க. போவாங்க பிவிபி. ஒருத்தர் 2 பேர் போகலாம் அதிகபட்சம். ஆனா இப்படிலாம் போறதுன்றது வந்து ஏடிஎம்கேல இருந்து போறவங்க யாரும் சாதாரண ஆள் கிடையாதுங்க. நீங்க பாருங்க எங்கேயோ இருக்க ஒருத்தர் போனா ஏடிஎம்கேல இருந்து ஒரு 1000 பேர் சேர்ந்துட்டாங்க, 2000 பேர் சேர்ந்துட்டாங்கன்றது கூட மேட்டர் இல்லைங்க. நீங்க ஒரு மாவட்ட செயலாளர் 5 டைம் எம்எல்ஏ இருந்த ஒரு விஜயபாஸ்கர் போறாரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் போறாரு. இவங்கெல்லாம் போறாங்கன்றது வந்து பெரிய இது இல்ல. எசகிஸ்பியா போறாருன்னா, இவங்கலாம் வந்து லோக்கல் பெரிய பெரிய ஒரு மாவட்ட செயலாளரா இருந்தவங்க, அந்த ஏரியாவ கண்ட்ரோல்ல வச்சிருந்தவங்கல்ல. அவங்க ப்ரோ போறாங்கன்னும்போது அவங்க அப்புறம் முடிவு பண்றாங்க. எதிர்காலம் கிடையாது இனிமேட்டு இங்க அப்படின்னு. ஆனா ஒண்ணே ஒண்ணு நோட் பண்றீங்களா ப்ரோ? எந்த கட்சிக்கு போனாலும் ஏடிஎம்கேல இருந்து போனவங்க தான் அங்கங்க பெரிய அங்கங்க இது கோல வச்சுருவாங்க. ஏன்னா டிஎம்கேக்கு போனாலும் ஏடிஎம்கே வந்து ப்ரொடியூஸ் பண்றதே ஏடிஎம்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது டிவிகேக்கு போனாலும் அவங்க தான் பெரிய ஆளா இருக்காங்க. டிஎம்கேக்கு போனாலும் அவங்க தான் பெரிய ஆளா இருக்காங்க. அது ஏன் ப்ரோ அப்படி டிவிக்கு பண்றது? யார் யார் பெரிய ஆளா இருக்காங்க? எது செங்கோட்டையன் இருக்காருல்ல, செங்கோட்டையன். செங்கோட்டையன் யார் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு செங்கோட்டையன் இருப்பா செங்கோட்டையன் இருந்தாலுமே இப்ப அவரோட பொசிஷன் எங்க இருக்கு? குஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, அதுக்கப்புறம் ப்ரோ? கரெக்டா அவங்க யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி இருக்குல்ல ப்ரோ. ப்ரோ செங்கோட்டையன் தான் ப்ரோ செங்கோட்டையனோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி தான் ப்ரோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு காசி ப்ரோ. எப்படினாலும் இல்ல அவர் எப்படினாலும் செங்கோட்டையன் ஒரு வேல்யூ இருக்குல்ல. செங்கோட்டையன் வந்து ஆமா பதவியே இருக்கும்போது விஜய் எழுந்து நின்னாருங்க. எந்திரிச்சு எழுந்து நின்னாரு நின்னு செங்கோட்டையன் ஒவ்வொரு வாட்டி. ஆமா இங்க அதுதான் அது வந்து அது ரெஸ்பெக்ட் இல்லைங்க. ப்ரோ. அது அவருக்கான அவர் அதுதான் ரெஸ்பெக்ட் சொல்றேன். இருக்கு. இல்ல கொடுத்த அவருக்கு ரெஸ்பெக்ட் மரியாதை இல்லைங்க. அது இருக்கு இல்லைங்க. வந்து அது சொல்றேன். அந்த மரியாதை வந்து இருக்குல்ல. இல்லைங்க அது அது இல்ல அதுவே ஒரு அதுக்குன்னு இமேஜ் ப்ரோ. அது வேற என்னன்னா டிஎம்கேக்கு 1967 இல்ல 1977 அப்படிலாம் கிடையாது. எம்ஜிஆர் கூட இருந்தவர் அப்படிலாம் நம்ம கூட இருக்காருங்கிறதே ஒரு இமேஜ் அவங்களுக்கு. அந்த இமேஜே உங்களுக்கு ஒரு இது பூஸ்ட் ஆமா தான். அது உண்மைதான். ஆனா அதுக்குன்னு வந்து அந்த கட்சியில இருக்கவங்க எல்லாருமே பெருசா போய் செட்டில் ஆயிட்டாங்க. போன இடத்துல அவ்வளவுதான் ப்ரோ. ஓபிஎஸ் தான் விஜயபாஸ்கர் 2 பேருமே கோல வச்சுவாங்க. அடுத்து இப்ப செங்கோட்டை மாதிரி அது மாதிரி ஏடிஎம்கேல இருந்து யார் வந்தாலும் டிஎம்கேக்கு போனாலும் கோல வச்சுவாங்க. டிவிக்கு போனாலும் இது ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே. இருங்க ப்ரோ. நீங்க அந்த விஜயபாஸ்கர் கொடுக்குறாங்க அப்படின்னா விஜயே வந்துருப்பாரு. விஜய் வந்து இது பெருமை இல்ல ப்ரோ. இல்ல அது ஏன்னு கேக்குறேன். இது பெருமை இல்ல. கூகுள்ல சிஇஓ வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வெளில போனதுக்கு அப்புறம் தனியா கம்பெனி அரைச்சு போயிருக்காங்க. இல்ல கார்த்தி இப்படியே இருக்கட்டும். ஏற்கனவே இப்படிதான் அந்த கட்சி முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சோண்டு இருக்கு. அதையும் முடிச்சுட்டு முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போற அளவுக்கு எடப்பாடிக்கு அவ்வளவுதான். மத்தபடி சரி ரொம்ப சந்தோஷப்படுங்க. கட்சி உடையுது, முடிஞ்சு போறோம், எல்லாம் சந்தோஷப்படுங்க. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு நாளைக்கு பாக்குறோம். நாங்க இங்க இப்ப போனவங்க எல்லாம் திருப்பி வர போறாங்களா, இது மறுபடியும் உடஞ்சிட்டு வேற எங்க போறாங்களா, எல்லாத்தையும் பார்க்க தானே போறோம். அரசியல் எப்பவுமே எதுவுமே நிலையா இருக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்படியா? சரி ஓகே. இல்ல ஆனா அது இருக்கட்டும். ஆனா எங்களுக்கு ஜாலியா தான் இருக்கு. அது இந்த கட்சி இப்படி உடைகிறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ப்ரோ. எங்க கட்சி வச்சுதான் பொழப்பு நடத்துறீங்க. நீங்களும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு ப்ரோ. இந்த கட்சி வந்து ஜெயலலிதா செத்ததுக்கு அப்புறமே உடைஞ்சிருக்க வேண்டியதுங்க. ஜெயலலிதா வந்து ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஜெயிச்சு வந்து ஆட்சியில இருக்கும்போது போனதுனால இந்த கட்சி அப்படியே மெயின்டைன் ஆச்சு. அதுக்கப்புறமும் என்னாச்சுன்னா பிஜேபி இந்த கட்சியை காப்பாற்றி வச்சிருந்துச்சு அடுத்த ஒரு 5 வருஷம்.
சரி ஓகே. இவங்கள வந்து கரெக்ட். ப்ரோ காப்பாத்திரலாம். அது அதான் ப்ரோ எனக்கு இப்போ ஒரு டவுட்டு. காங்கிரஸை வளர்க்குறதே இப்போ டிவிக்கே தான் வளர்த்துட்டு இருக்கு. பிஜேபி வந்து டிவிக்கே சும்மா விட்டுருமா? இப்போ எதுவுமே கண்டுக்காத எந்த எதுவுமே இப்போ விஜயபாஸ்கர் மேல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க சிபிஐ வந்து விஜயபாஸ்கரை சும்மா விட்டுருமா? இப்போ ஏன்னா காங்கிரஸை வளர்த்து விடுறதே டிவிக்கே தான். அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? அப்படி பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் பல ஸ்டேட்ல பல கட்சியோட கூட்டணியில இருக்கு. எல்லா கட்சியும் முடிச்சு அவங்க ஆக்ஷன் எடுத்துட்டாங்கன்னா என்ன? இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வளர்த்துட்டு இருந்தது டிஎம்கே. டிஎம்கே மேல என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கு பிஜேபி இங்க? அதான் இல்ல செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் உள்ள வச்சாங்களோ ப்ரோ. இல்ல பிபிபி ஒரு நிமிஷம் கார்த்தி ப்ரோ. சீட்டு கொடுக்கறது வேற, ஆட்சியில் அதிகாரம் கொடுத்து உட்கார வைக்கிறது வேற, ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல. அதெல்லாம் ஜஸ்ட் சீட்டை ஒண்ணும் மட்டும் பண்ண முடியாது கொடுக்கறது வேற. ப்ரோ. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண ஏங்க முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பிஜேபி அது 22 ஸ்டேட்ல ஜெயிச்சிருக்காங்க. இவங்க கொடுத்த 2 சீட்ல தான் வந்து அவங்க பயந்துருவாங்களா? போங்க சும்மா காமெடி பண்ணாதீங்க. ப்ரோ விஜய் ஆனா விஜய் கார்த்தி வந்துட்டு காங்கிரஸை வந்து தமிழ்நாட்டுல மட்டும் ஸ்ட்ராங் பண்ணல, கேரளால ஸ்ட்ராங் பண்ண போறாரு, கர்நாடகால ஸ்ட்ராங் பண்ண போறாரு, ஆந்திரா சவுத் இந்தியன் ஸ்டேட்ல எல்லாம் ஸ்ட்ராங் பண்ண போறாரு. நீங்க 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 பாருங்க, நீங்க எங்களுக்கெல்லாம் லண்டன்ல கூட ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அதை பத்திலாம் அவங்க கவலையே விட போறது இல்ல. அவனுக்கு ப்ரோ ஆனா வந்து இப்போ ஜனநாயகனுக்கு டிஎம்கே பண்ண 7 மாதிரி மாசம் கழிச்சு சென்சார் கொடுக்குறானுங்க. அவனுங்கிட்ட நீங்க சும்மா இல்ல இது யார் பேசுறது? இது ஏடிஎம்கே காரங்க தானே. ஆமா ப்ரோ. அவங்கனால மட்டும்தான் இப்படி நீங்க யோசிக்க என்ன ப்ரோ நாங்க என்ன யோசிக்கிறோம்? எங்க கிட்ட இருந்து வாங்கினவங்களை வச்சுதான் நீங்க பொழைச்சிட்டு இருக்கீங்க. ப்ரோ பிஜேபி தாங்க அப்படியா? 2029 பிஜேபி அப்புறம் தாங்க. இல்ல இங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ப்ரோ கார்த்தி ப்ரோ ஒரு டவுட். இந்த 40 கரூர்ல நான் ஒரே ஒரு கரூர்ல விஷயம் தாங்க 41 பேர் இறந்து அந்த பெட்ரோல் மேட்டருக்கு தாங்க பயந்தேன். பெட்ரோல் வந்து தாறுமாறா இவனுக்கு சொன்ன மாதிரி 150 200 கொண்டு போய் நிறுத்திடுவானுங்களோ அப்படின்னு நினைச்சேன். அதையுமே இப்போ குறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் பிரைஸ்லாம் கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அதை சரி பண்ணிட்டாங்கன்னா பிஜேபி மெயின்டைன் ஆகிடும். அதே மாதிரி கமர்ஷியல் கேஸும் குறைச்சிட்டாங்க ப்ரோ. 200 ரூபாய் அது ஒண்ணுக்கு தான் பயந்தேன். அது வந்து இன்னும் அந்த போர் வந்து பெருசாகி ஒரு 250 ரூபா 300 ரூபான்னு பெட்ரோல் போய் 200 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய டிசாஸ்டர் ஆயிடுமே. அப்போ கஷ்டம் ஆயிடும்னு நினைச்சேன். பட் அது மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. இவங்களுக்கு அந்த கர்நாடகால அவங்க ஜெயிச்சிருவாங்க. திரும்ப வெஸ்ட் பெங்கால்ல இப்போ ஜெயிச்சிருக்காங்க. அது இதெல்லாம் வச்சாலே அவங்க திரும்ப இந்த 200 தாண்டிட்டாங்களே திரும்ப பிஜேபி ஆட்சி தான். ப்ரோ அந்த கரூர்ல 41 பேர் செத்து போனவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது எப்படி ப்ரோ நினைக்கிறீங்க? அதை பத்தி நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா அபிஷியலா? இல்ல இது இப்பதான் இது நியூஸ் போயிட்டு இருக்கு. அதாவது போட்டிருக்கானுங்க. அபிஷியலா என்ன சொல்லி நினைக்கிறேன். கொடுக்கலாம், தப்பு இல்லையே. அதுல என்ன இருக்கு ப்ரோ? ஒரு பார்ட்டி மீட்டிங் போய் இறந்ததுக்கு போயிட்டு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறதுனா படிச்சிட்டு இருக்கவங்க எல்லாம் படிச்சுட்டு கவர்மெண்ட் அரசாங்கத்தோட ஜாப் தப்பு இருக்கு இல்லையா? அப்ப அரசாங்கம் அது கொடுத்துதானே ஆகணும். ஏன்னா ஒரு மிலிட்ரியில ஏதாச்சும் ஒரு இறந்துட்டு வந்தாங்களே அவங்களுக்கே வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறத விட இது மாதிரி கொடுக்குறாங்க எல்லாரும் கொடுக்குறாங்க. ஆனா கார்த்திக் ப்ரோ வந்து நீங்க இந்த அவங்க வீட்டுல அவங்க வீட்டு குழந்தை அவங்க ஒழுங்கா மூடாம இருந்த இது குழிக்குள்ள விழுந்து இறந்து போனதுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுங்கன்னு ஸ்டேட்டஸ் போட்டாங்க தாங்க இந்த டிஎம்கே காரங்க எல்லாம். இல்ல நீங்க என்னமோ வந்து புதுசு இதுக்கா கொடுத்தா வேற எதுக்கு கொடுப்பாங்க? கார்த்தி ஒரே ஒரு கேள்விதான். ஒரு வருஷத்துக்கு ஓப்பனிங்கே கம்மியா தான் இருக்கு. அப்போ வந்து நாளைக்கு எல்லா சென்சிட்டிவ் பிரச்சனைக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி கோட்டாஸ் கொடுத்துட்டோம். இதெல்லாம் அதிகபட்சமே வந்து மொத்தத்துக்கு 1000 கூட வராதுங்க. இப்ப இது 41 பேரா அந்த மாதிரி. இப்போ இந்த இதுல ஓப்பனிங்கே கம்மியா தானே ப்ரோ இருக்கு. இப்போ ரொம்பலாம் ஓப்பனிங் இல்ல. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் மொத்தத்துக்கு ஒரு 500 பேர் கூட இந்த மாதிரிலாம் வராதுங்க. 500 பெருசு ப்ரோ. அவ்வளவுதான். அதுக்குதான் போட்டி போடுறாங்க லட்சக்கணக்குல. ஒரு பக்கம் காலை எடுக்கனா கவர்மெண்ட் ஜாப் கொடுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் இல்ல கார்த்திக், நம்ம 10,000 20,000 டிஎன்பிசி குரூப் 4 வருதுன்னா அதுல 500 பெருசு இல்ல. நீங்க பாருங்க, நீங்க படிச்சுட்டு இல்லைங்க, நீங்க படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிருக்கீங்க. அந்த எக்ஸாமுக்கு ரிசல்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்துட்டீங்க. கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்குறீங்க. உங்களுக்கு அது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலனா கூட நீங்க படிச்சிருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு படிப்பு இருக்கு, நாலேஜ் இருக்கு, உங்களுக்கு கை கால் நல்லா இருக்கு, நீங்க போறீங்க. நீங்க எதுவும் இழக்கல. ஒரு முயற்சி பண்றீங்க, அதை அடைய முடியல உங்களால. நீங்க உங்களுக்கு கிடைக்கலனா கூட நீங்க வேற ஏதோ வேலை பார்த்துக்கிறீங்க, ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துடுறீங்க, இல்லை வேற ஒரு கமர்ஷியல் வேலைக்கு போயிடுறீங்க அப்படின்வாங்க. பட் அவங்க இழக்கிறாங்கல்ல. அவங்க குடும்பத்தில் ஒரு அப்பா இழந்துருவாங்க, அண்ணன் இழந்துருவாங்க, வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு அவங்க வீட்டு பொண்ணு இழந்திருக்காங்க, அந்த மாதிரிலாம் இழந்திருக்காங்கல்ல. அப்படி ஒரு ஆள் இருக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லையேங்க. அந்த மாதிரிலாம் ப்ரோ நான் தப்பு ரைட்டுக்குள்ள வரல ப்ரோ. ஒரு இது சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு இப்போ இதே மாதிரி நிறைய வந்து இப்போ ஆக்சிடென்ட் ஆகுது. அதுல வந்து தாராளமா பண்ணலாங்க. அதெல்லாம் தப்பு இல்லைங்க.
ப்ரோ நாளைக்கு தனுஷ் ரஜினிகாந்த் யாராச்சும் போய் கூட்டத்துல இது மாதிரி ஏதாச்சும் நடந்தா கூட அவங்க கவர்மெண்ட் ப்ரோ கொடுப்பாங்களா அது ப்ரோ? கவர்மெண்டோட தப்பு இருக்கு இல்லைங்க அதுல, உங்களுக்கு புரியுதாங்க? கவர்மெண்ட் இப்போ எப்படி மக்கள் கார்த்தி நீங்க தான் எனக்கு விஜய் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக்க மக்களுக்கு மாட்டேங்கிறாங்க பொறுப்பெடுத்துக்க புரிஞ்சுக்காம மாட்டேங்கிறான்னு பேசுறேன். சொல்றீங்க, அவர் எடுத்துக்கிட்டா திட்டுறீங்க. ரெண்டு பேர் இருக்குங்க. விஜய் மேலேயும் தப்பு இருக்கு, கவர்மெண்ட் மேலேயும் இருக்குல்ல. இப்போ மக்கள் வந்து எதை நம்பி நம்ம ரோட்ல நடமாடுறோம்? கவர்மெண்ட் வந்து ஒரு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னா அதுல மிஸ்டேக் ஆகி நீங்க அந்த பாதுகாப்பு சரியா கொடுக்கலன்றது ஒண்ணு இருக்குல்ல. நீங்க முழுக்க முழுக்க அதுக்கு நம்ம கவர்மெண்ட் மட்டும் சொல்ல, 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. அப்ப கார்த்தி ப்ரோ கவர்மெண்ட்டை இப்போ நம்பி பேத்தோல்ஸ்னால எவ்வளவு பேர் இறக்குறாங்க ரோட்ல, அப்ப அதுக்கும் இது மாதிரி வரணும்ல, அதுவும் எதனால? கவர்மெண்ட் பேத்தோல்ஸ் இருக்குல்ல ஆமா அங்கங்க இந்த ஆமா டோல் ஆமா ரோட்ல ஆமா ஓட்ட ப்ரோ. அதுக்கு கொடுக்கணும்ல. அதான் சொல்றேன் ப்ரோ. அப்படி இதுக்கே ஒரு பெரிய ஒரு நிறைய போயிருச்சுன்னா அப்போ வந்து வேகன்சி ரொம்ப ஆமாங்க, அவன் லைஃபே இழக்கிறான் இல்லைங்க, அவனுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்ல ஏதோ ஒண்ணு. அதுதான் சொல்றேன் ப்ரோ. அப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ 2000 தான் ஓப்பன் பண்றாங்கன்னா ஓப்பனிங் வந்து 2500 மாத்தணும்னு சொல்றேன். பட் அதே 2000 வச்சுட்டு இதை கழிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து கஷ்டமா போயிரும்னு சொல்றேன். அப்போ ஓப்பனிங் வந்து நாங்கள் அதுதாங்க சொல்றேன். அதிகப்படுத்திப்போம். நீங்க 2000 3000 இருக்காதுங்க, நான் சொல்றது லட்சக்கணக்கில் இருக்கும் வேலைலாம். ஒரு ப்ரோ ஓப்பனிங் லட்ச லட்சக்கணக்கில் இருக்கா டிஎன்பிசி குரூப் 4க்கு? அப்படிலாம் கிடையாது ப்ரோ, லட்சம்லாம் வராது ப்ரோ ஓப்பனிங்லாம் வருஷத்துக்கு. யாராவது டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களா? இருந்தாங்கன்னா சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சு 5K அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். எழுதியா மட்டுமா கவர்மெண்ட் ஜாப் இருக்குங்க? அது இல்ல இல்ல மேக்ஸிமம் நிறைய ஆனா இருக்கு கொடுக்குறது இல்லையா? குரூப் 4 தானே கொடுப்பாங்க. அது எப்படி நீங்க இப்போ இந்த சொல்றீங்க மாதிரி அதான் கொடுப்பாங்க? நீங்களே முடிவு பண்ணிட்டு சொல்ல, ஒவ்வொருத்தரும் அவங்க படிச்ச டிகிரி எல்லாம் இல்ல வச்சுதான் ப்ரோ. கொடுப்பாங்க. இப்போ இல்ல அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி கம்பேஷனேட் கிரவுண்ட்ல போறவங்களுக்கு வந்து அந்த ஒரு இது உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம டாக்டராகவே படிச்சிருந்தா கூட கம்பேஷனேட் கிரவுண்டில் போனோம்னா குரூப் ஏ மெடிக்கல் ஆஃபீஸராக கொடுக்க மாட்டாங்க. யாராவது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த எங்களோட அத்தை மாமா இருந்தாங்க போலீஸாக இருந்து, அப்போ அத்தைக்கு வேலைக்கு போகும்போது கூட அவங்க ஒரு அந்த குரூப் 4 அந்த எப்படி சொல்ல, நமக்கு பெரிய பதவி இல்லாமல் அந்த குறிப்பிட்ட அந்த குரூப் 4 வைக்கு தான் வந்து கொடுத்தாங்க. அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி நமக்கு படிப்பு அதிகமாக இருந்தாலுமே வந்து அவங்க லிமிட் வச்சுருக்காங்க, அந்த கம்பேஷனேட் கிரவுண்டில் இந்த பதவி வரைக்கும் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதை அடிப்படையில் சொல்கிறேன், யாராவது ஆஸ்பிரன்ஸ் இருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 10,000 போஸ்ட் வரைக்கும் சில வருஷம்லாம் ஓப்பன் ஆயிருக்குங்க. இது நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா அப்படி ஒன்றும் இதாகாது. அது வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா, நான் ChatGPTல பார்த்தேன். ஆவரேஜா 25,000 இது வந்து நீங்க சொல்ற இந்த எக்ஸாம் இருக்குல்ல, குரூப் 4 எக்ஸாம் இதெல்லாம் வச்சு 25,000 அந்த மாதிரி போஸ்டிங் கொடுக்குறாங்க. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துல 1,50,000 பேருக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் வச்சுக்கோங்களேன். அது 30,000 பேர். ப்ரோ அதுல வந்து இந்த மாதிரி நீங்க ஒரு சம்பவம் இதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா மொத்தத்துக்கு ஒரு 300 400 ரூபா வரும். ப்ரோ இந்த கன்னியாகுமரியில ஏதோ அணு உலை கழிவுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்களா? அதை பத்தி ஏதோ பெருசா நியூஸ் 2 நாளா சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன ப்ரோ? இது என்ன கிளியரா தெரியுங்களா உங்களுக்கு? காலையில எந்திரிச்சோன்னே ஒரு 4 நியூஸ் பேப்பர் 4ல இருந்து போட சொல்லிட்டு டெய்லி ப்ரோ உட்காந்து படிக்க வேண்டியது வழி இல்ல. இது வந்து ஏதோ பெரிய நியூஸ்ங்கிறாங்க ப்ரோ. இது வந்து ரொம்ப நாளா வந்து எல்லாரும் எதிர்த்துட்டு இருக்காங்க. இருங்க, இப்பதாங்க வார்ம்அப்ல இருக்கோம் நாங்க. முழுசா இறங்கினதுக்கு அப்புறம் வாங்க அரசியலுக்கு. இல்ல கார்த்தி, அவர் வந்து அந்த ஒருத்தர் கல்யாண வீடாக பேசுறாருல, அந்த மோட்ல இருக்காரு. ஒரு எப்படியாவது எதையாவது பண்ணி இந்த ஆட்சி தப்புன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியும் அப்படின்னு அந்த மோட்ல என்ன ப்ரோ புரியல ப்ரோ? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ரோ. இது வந்து நீங்க என்ன போற ஆட்சியில இருக்கீங்க, பொறுப்பா பதில் சொல்லுங்க. இல்ல பிபி ஜெயசூர்யா ப்ரோ, ஜெயசூர்யா பொறுப்பா பதில் சொல்லுங்க. ஜெயசூர்யா பொறுப்பா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்துல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க கத்துக்கிறோம் ப்ரோ, உங்கள்ட்ட கத்துக்கிறோம். அதுக்குதான் ப்ரோ ஆள் அனுப்பிட்டு இருக்கோம், கேட்டுக்குங்க. அதான் ப்ரோ சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, எடப்பாடி ஐயாவே மொத்தமா வந்து கட்சியை கொடுக்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயா எங்க கட்சியை காப்பாத்துங்க, இதுக்கு மேல எதுவும் இல்ல, மொத்தமா 3 பேர் இல்ல தான் ப்ரோ, இருக்கும். டிவிக்கு ஃபுல்லா ஏடிஎம்கே ஆயிடுச்சுன்னா அப்புறம் எதுக்கு ப்ரோ டிவிக்கு? அதுக்கு ஏடிஎம்கே இருந்துட்டு போகுது. அதான் சொல்லிட்டாரு. நாங்கதான் புதிய ஏடிஎம்கேன்ட்டாரு. புதிய ஏடிஎம்கே. கார்த்திக் ஒரு நிமிஷம். ஜெயசூர்யா, நீங்க வந்து ஏடிஎம்கே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுங்க. பட் அதுக்காண்டி ஏடிஎம்கே ஓட்டு போட்ட 1,04,00,000 பேர் உங்களுக்கு வந்து ஓட்டு போடுவான்னு அப்படிலாம் கனவுல மிதக்காதீங்க. ஏடிஎம்கே ஓட்டர்ஸ்ல ஒரு டிராப் இருக்கும். பட் அதுக்காண்டி அவங்களுக்கு அடுத்த வாட்டி யாருமே போட மாட்டாங்க, அவங்க அப்படியே அந்த கட்சி நாசமா போயிடும். இதெல்லாம் காழ்ப்புணர்ச்சியில பேசுறதுங்க. அதெல்லாம் 5 வருஷம் கழிச்சு எப்படி சூழ்நிலை இருக்கு, இந்த கவர்மெண்ட்டே ஃபர்ஸ்ட் அன்பாப்புலர் ஆகுதா, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஏடிஎம் என்னன்னா வந்து நான் பேசுவாங்க, இதுல கதையா இருக்கு. அதே அவங்க இப்படிதான் எதிர்பார்ப்போம். எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி ஓட்டு விழுந்துகிட்டே இருக்கும்,
ஊர்ல இருக்க கிளைகள்லாம் ரெட்டைலைக்கு ஓட்டு அத போட்டுருக்கும்னு நாங்க அடு பேசுறோம்னு அடு அடுத்த எதிர்பார்ப்பாங்க எம்ஜிஆர் இல்ல நாங்கன்னு சொல்றாங்க ப்ரோ. அவங்க அத அப்படியும் ஆமா பேசிட்டு ஆமா இருக்காங்க உங்க சில உங்க பேர். உங்க கட்சிக்கு என்ன கொள்கையை பார்த்தா போட்டாங்க, விஜயை பார்த்தா போட்டாங்க? உங்க கட்சியோட கொள்கை என்ன? உங்க கட்சிக்கு அண்ணாயிசம் உங்க ப்ரோ. கட்சிக்கு என்ன கொள்கை அண்ணாயிசம் இருக்கு? என்ன தெரியுமா ப்ரோ? என்னது? அண்ணாயிசம் உங்க கட்சிக்கு அண்ணாயிசம் என்ன கொள்கை இருக்கு அதை சொல்லுங்க. விஜயை பார்த்தா ஓட்டு போட்டாங்க. இல்ல நீ ஆமா ப்ரோ, எங்க உங்க கட்சிக்கு கட்சியில விஜய் என்ன பார்த்து தான் ஓட்டு ஓட்டு போட்டாங்க. உங்க போட்டாங்க? கட்சிக்கு அதான் நானும் கேட்கறது ப்ரோ சொல்ல யாரோ மாட்டாங்க. ப்ரோ. அண்ணாயிசம்னாங்க ஏடிஎம்கேவோட யாரு? கொள்கை அண்ணாயிசம். சாட் ஜிபிட்ட போய் அண்ணாயிசம் என்னன்னு போடுங்க வரும். பிபி ப்ரோ நீங்களே நீங்க சொன்னீங்க அண்ணாயிசம். நீங்க சொல்லுங்க ப்ரோ, உங்களுக்கு தெரியும்ல, நீங்க தான் சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க, இங்க இருக்கவங்க தெரிஞ்சுக்கிறோம். என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ, தெளிவா இப்ப சொல்லுங்க. நான் ஏன் டிஎம்கே சாட் காரண்ட போய் ஜிபிட்ட போய் அதான் ப்ரோ. கேட்கணும்? நீங்களே சொல்லுங்க, அதான் உங்க ப்ரோ. மாதிரி தெரிஞ்சுக்கிறோம். மாநில சுயாட்சி, சமூக நீதி, சமத்துவம், மாநில சுயாட்சி, பெண்ணுரிமை, பகுத்தறிவு இதெல்லாம் தான் ப்ரோ அண்ணாயிசம். என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது நான் மறந்து போச்சு, பார்த்து சொல்றேன். என்னமோ இல்ல எனக்கு எல்லாமே ஏடிஎம்கேவோட வேற இது வேற வந்து ஒரு ப்ரூஃப் டிஎம்கே சொல்றேங்க. எதிர்ப்பு, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அதான் ப்ரோ. அவ்வளவுதான் டிஎம்கே அவ்வளவுதான் தான் இது. அவ்வளவுதான் ஏடிஎம்கேவோட கொள்கை அவ்வளவுதான். அண்ணாயிசம் எம்ஜிஆர் சொல்லிட்டு போனாரு. எம்ஜிஆர் சொன்னதுதான் நான் சொல்றேன். ம்ஹும். அதே மாதிரி அப்படிலாம் இது வரைக்கும் டிவிகேவோடதும் இப்ப இப்ப அண்ணாயிசம் இப்ப தான் ஜி. டிவிகேவோடது அண்ணாயிசம் தான், விஜய் அண்ணாயிசம் அவ்வளவுதான். அவ்வளவுதான். இல்ல எனக்கு ஆனா இன்னொன்னு புரியல. இப்ப இப்ப நீங்க வந்து இப்ப இவங்கலாம் வந்து போன பீரியட்ல இருந்தவங்களாம் இந்த இந்த கொள்கை இதெல்லாம் இந்த மாதிரி சொல்லி சொல்லி ஓட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்க யாரும் சொல்லி ஓட்டு கேட்ட மாதிரி ஞாபகமே இல்லையா? ஏங்க ப்ரோ ஓட்டு கேட்டாவோ பிரச்சாரத்துக்கு வந்தவோ அந்த மாதிரி ஞாபகம் இல்லையா? விஜய்னா 2000 ப்ரோ, சும்மா கையை காட்டிட்டு கையை காட்டி ரீல்ஸ் போட்டு ஓட்டுட்டு இருக்கும்போது நாங்க அந்த காலத்துல இருக்கும்போது நாங்க எதுக்கு இன்னும் கொள்கையெல்லாம் சொன்னா எவனும் கேட்க இல்ல மாட்டேங்கிறான்னு இல்ல தெரியுது. அப்படி கிடையாது ப்ரோ. இல்ல இல்லங்க ஜெயசூர்யா, இல்ல இல்ல அவங்க ஏன் கேக்குறது இல்ல இல்ல இருங்க ஜெயசூர்யா, நான் பதில் சொல்றேன். இல்ல ரீல்ஸ் இல்லாதப்ப கூட அப்படி எதுவும் இருங்க சொல்லி சொல்லி ஜெயசூர்யா, கேட்ட மாதிரி ஞாபகம் எப்பவுமே இல்லையாங்க? வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட்ஸ் இருந்தாதான் என் கொள்கையை பத்தி பேசணும். இப்ப ரெண்டு பார்ட்டியுமே ஒரே கொள்கை பேசுறாங்கன்னா அங்க வந்து ஒரு ஐடியாலஜி பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு பேருமே ஐடியாலஜி அண்ணாயிசம் தான். கரெக்ட். இப்போ ஆமா, கேஸ் வந்து அமைதியா நீங்க வந்து இருந்துருங்க, இப்ப அமைதியா ரைட் விங், இருந்துருங்க, நல்லதுதான். ஒரு நிமிஷம் ப்ரோ. இப்ப ரைட் விங்கு விசஸ் லெஃப்ட் விங்னா நீங்க சொல்றது கரெக்ட். லெஃப்ட் விங் அவங்க ஐடியாலஜி பேசுவாங்க, இங்க ரெண்டு பேருமே ஒரே ஐடியாலஜி தான். அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஏன் நீங்க ஐடியாலஜி கரெக்ட் பேசலாம் கேட்க கூடாது. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். கரெக்ட் பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட் தான் கரெக்ட். டிஎம்கே, அவ்வளவுதான். ஐடியாலஜில ரெண்டு பேரும் ஆமா ஒண்ணுதான். ஆமா ஆமா கரெக்ட். அது கையெடுத்து கும்புறாருல அவர்கிட்ட சொல்லுங்க. இல்ல நீங்க கேட்டீங்கல்ல ஏன் அவங்க ஐடியாலஜி பேசி ஓட்டு கேட்கலன்னு, அதுக்கு நான் சொல்றேன். இல்ல கரெக்டுங்க. இல்லங்க நான் அவர் வாயில இருந்து சொல்லணும்னு பார்த்தேன். எங்களோட கட்சியோட கொள்கையும் அவங்களோட கட்சியோட கொள்கையும் ஒண்ணுதான். நாங்க வந்து திமுக ஃபாலோ பண்ற அதே கொள்கை தான் ஃபாலோ பண்றோம். பெரியாரோட அந்த மத என்னது கடவுள் நம்பிக்கை கொள்கை மட்டும் எங்களுக்கு கிடையாது. நாங்க கடவுளை நம்புறோம். பிளஸ் நாங்க திமுக எதிரானவங்கன்றதான் எங்க கட்சியோட கொள்கை. அவ்வளவுதான் லாஜிக். அதை வந்து இவங்க சொல்லி 50 வருஷம் ரூல் பண்ணாங்க. இன்னைக்கு புதுசா எங்கள்கிட்ட வந்து கட்சி எங்க கொள்கை எங்க ரீல்ஸ் போட்டு ஓட்டு போட்டீங்க. இப்பயும் ரியாலிட்டிக்கு வரலன்னா நான் கஷ்டம் கொள்கை ப்ரோ. என்னெல்லாம் சேலத்துக்கு கேட்கல. தோத்து போயிருவீங்க. நான் கொள்கை என்னெல்லாம் கேட்கல. கேட்டீங்க நீங்க தான் கொண்டு வந்து 10 நிமிஷம் முன்னாடி கேட்டீங்க. நான் கேட்டேன்னா தெரியல ப்ரோ. நான் கேட்கல. நான் வேற யாரும் கேட்டிருப்பாங்க. கொள்கை என்னன்னு நான் கேட்கல. உங்க கட்சியில இருக்கிற மாதிரி உங்க 3 பேர் இருக்கீங்க. 3 பேர்ல யாரோ ஒரு ஆள் தான் கேட்பீங்க. எங்க ஏடிஎம் கொள்கை டிஎம்கே எதிர்ப்பு, நீங்க அதை ஒழுங்கா பண்ணிருந்தா நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. நீங்க அதை ஒழுங்கா பண்ணாம ஜாலியா அப்படியே வந்து இருக்கிறதுல உங்க ஆட்சியில தான் டிஎம்கே ஜாலியா இருந்தாங்க. அப்ப மக்கள் அப்படிதான் ஓட்டு போடுவாங்க. விடுங்க. இப்ப கொள்கையை பார்த்து எவன் ஓட்டு போடுறான் அண்ணன் எதுக்கு அதை பேசிட்டு விடுங்க. கொள்கைலாம் தேவையில்ல ப்ரோ. அண்ணன் கொள்கையெல்லாம் மறந்து போச்சு ப்ரோ. சரி என்ன பண்ணலாம் இப்ப? கொள்கையெல்லாம் பார்த்து ஓட்டு போடுவாங்கயா. அவன் ஆப்போசிட் கொள்கையை வச்சிருந்தா ஓகே. அதே நீங்க வச்சிருக்க கொள்கையை அடுத்த காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டான்ல. இப்ப இனிமேட்டு கொள்கையை பேசி என்ன பிரச்சனை? நீங்க வச்சிருக்க அதே கொள்கையை நானும் வச்சிருக்கேன். அண்ணாவா ஆமா எங்க வீட்டு தான் அண்ணா இருக்காரு. எம்ஜிஆர் எங்க வீட்டு நீங்க சமூக நாங்க மட்டும் யாரு? நாங்களும் சமூக நீதி தான். என்னையா எது சொன்னாலும் நீங்களும் சொல்லிருக்கீங்க அப்படின்னா அப்புறம் கொள்கை ஈக்குவலா போயிருது இல்ல. அப்ப அடுத்த மேட்டருக்கு வாங்க. அப்ப யாரு செய்யறாங்கன்னு வந்துருங்க. நீங்க அனிருத் மியூசிக் நாங்களும் அனிருத் மியூசிக் போடுவோம் அப்படின்னு. நீங்க வந்து கைடு லோக்கர் ஹீரோயினா நாங்களும் கைடு லோக்கர் அப்படின்னு மாதிரி வந்துட்டாங்கன்னா நீங்க படத்துக்கு படம் தான் கிளாஸ் போட முடியும். அது ஒண்ணு அந்த மாதிரி தான் கொள்கை. இப்ப ஈக்குவலா வந்துட்டாங்கல்ல. அப்படி கிளாஸ் விட்டு இல்ல கார்த்தி. என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். ஏடிஎம்கேன்ற கட்சியோட பிரைமரி டிஎம்கே டிவிகே இந்த கட்சிக்கெல்லாம் எதுக்குமே கொள்கை வித்தியாசம் கிடையாது. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே தான். ஒரே ஸ்ட்ரக்சர் தான். சரியா? வித்தியாசமான கொள்கை யாரும் கேட்கல. அதனால இதுல வந்து இப்ப இது 3 பேரும் ஒரே மாதிரி தானங்க வச்சிருக்காங்க கொள்கை. அதனால இது பிரச்சனை இல்லை. ஓகே அடுத்த மேட்டருக்கு வாங்க. ஊழல் பண்ணாத யாரு? ஓகே அதுல வந்து ஓகே டிவிகேக்கு டிக்கு ஊழல் கம்மியா இருக்குங்க. அவங்க ஆட்சிக்கே இல்ல. இவங்க 2 பேரும் ஊழல்வாதி. அடுத்த மேட்டர் வந்து ப்ரோ 60 வருஷத்துல யார் அதிக இல்ல தமிழ்நாடு முன்னேறதுக்கு யாரு பெனிஃபிஷியல் ஸ்கீம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. பெனிஃபிஷியல் ஸ்கீம்ஸ்
வெறும் ஊழல் மட்டுமே பண்ணிட்டாங்களா 60 வருஷமா இந்த ஒரு 32 வருஷம் ஒரு விஷயம் இல்லைங்க, நிறைய விஷயத்த சொல்றேன். நிறைய இல்ல விஷயத்த இல்ல பார்த்து தாங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க. கொள்கை அதான் அதான். அப்படின்னா 3 பேர் ஒரே மாதிரி கொள்கை வச்சிருக்காங்க அப்படின்னா பெரிய வித்தியாசம் இல்லை, 3 பேத்துக்கும் ஒரே கொள்கை தான் அப்படின்னு போயிடுவாங்க. அடுத்தது இந்த வந்து ஸ்கேல்ல இதுவும் வரும்னு சொல்றேன் ப்ரோ, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆமாங்க, அது இருக்கும். பட் அதை வந்து நீங்க உங்க கட்சியே வளர்த்தாம நீங்க வந்து சேலத்திலேயே உட்காந்துட்டு இருந்து ஒரே ஒரு சேலம், கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி இல்ல இப்ப என்ன கார்த்தி, இப்ப என்ன சிதம்பரத்தை கார்த்தி தாண்டி கட்சியை வளர்த்தல. நீங்க விருதாச்சலம் சென்னையில கார்த்தி ப்ரோ டெபாசிட் போகுது இல்லைங்க, டெபாசிட்டே போகுது இல்லை சென்னையிலாம். அப்போ அந்த அளவுக்கு வீக்கா இருக்கு கட்சி அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இல்ல கார்த்தி, எடுத்து பார்த்தா இந்த விழுப்புரம் பெல்ட் இருக்குல்ல, விழுப்புரம், தருமபுரி, பாமக பாமகனாலதான் ஸ்ட்ராங்கா வந்ததுன்னு இருந்ததுக்கு பாரு ப்ரோ ஒரு வந்து இல்லைன்னா சொல்லுங்க இந்த ப்ரோ. ஓட்டு கூட வந்திருக்காது அவருக்கு. அதான் உண்மை, நீங்க சொல்லு அதான் உண்மை. அப்புறம் அப்ப ஏன் ப்ரோ பாமக 4 பாமக தான் ப்ரோ ஜெயிச்சது? ஜெயிச்சது, பாமகவும் 18 நின்னு. சரி விடுங்க, பாமக வந்தாங்கன்னா பாமகவும் கூட்டு போங்க, யார் வேணா கூட்டு போங்க. இல்ல இல்ல பாமக வச்சுக்கோங்க 18 வந்து நின்று 4 ஆதரி ஜெயிச்சிருக்குன்னா நீங்க 170 நின்று 40 தானங்க ஜெயிச்சிருக்கீங்க. சரி விடுங்க ப்ரோ, ரொம்ப நீங்க அரித்மெட்டிக்கா கணக்கு போட்டு பர்சன்டேஜ் எல்லாம் கொண்டு வருவீங்க போல. ஆமா இல்லங்க, அது நீங்க இல்லங்க ஃபர்ஸ்ட் ஒரு தோத்துட்டோம் ஒரு ஜெயிச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் அது ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். நாங்க எதனால தோத்தோம், ப்ரோ அது எங்க கட்சிக்குள்ள பண்ணுவோம் ப்ரோ, உங்ககிட்ட அதை சொல்ல முடியுமா? நான் டெய்லியும் டி நகர்ல பாப்பேங்க, விஷயானந்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த உங்க விஜய்ன்னு பாட்டு பாடிட்டு ஒரு ஆட்டோ போயிட்டே இருக்கு. நான் ஒரு 20-25 டைம் அந்த ஆட்டோவை பார்த்துருக்கேன். அதே மாதிரி திமுக பிரச்சாரம் பண்ற மாதிரி ஒரு வேன் போயிட்டு இருக்கோம், அது ஒரு 10-15 டைம் பார்த்துருப்பேன் டி நகர்ல. இந்த ஏடிஎம்கேல ஒரு டைம் கூட பார்த்தது இல்லைங்க சென்னை சைடில். ஏடிஎம்கேவோட கொடியோ பிரச்சாரம் பண்றதோ எதையுமே பார்த்தது இல்லை நான். அப்ப அப்படி இருந்தா யார் உங்களுக்கு ஓட்டு போடுவா? கட்சி இருக்குதுன்னே தெரியலங்க சென்னை சைட்லாம். ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி இருக்கிறது பிரசன்ஸே கிடையாதுங்க. ஏடிஎம்கேவோட பிரசன்ஸே கிடையாது சென்னையில. இல்ல கார்த்தி, இது புள்ளி பண்றதுக்கான கேட்கல. இப்ப மிச்சம் இருக்கிறது வந்து ஒரு பெரிய தலைங்களா வந்து சி சண்முகம் இருக்காரு, எஸ் வேலுமணி இருக்காரு, எடப்பாடி இருக்காரு, வேற செல்லூர் ராஜு இருக்காரு. தலைகளை உருவாக்குறதே ஏடிஎம்கே தான் ப்ரோ. விடுங்க ப்ரோ, எத்தனை தலைகள் போனாலும் புது தலை உருவாக்குவோம் ப்ரோ. என்ன ப்ரோ, தலைகள் போச்சுன்னா முடிஞ்சு வச்சா? எத்தனை தடவை ப்ரோ இதே மாதிரி 60 வருஷ கட்சியில பல தலைகள் இருக்கு ப்ரோ, விடுங்க. இல்ல ஜெயசூர்யா ஒரு நிமிஷம், நீங்க இன்னொரு கிரெடிட்டும் இபிஎஸ் கொடுக்கணும். அவர் தோத்தும் கூட ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த இல்ல ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். அந்த 32 பேர் போனாங்கல்ல டிவிகேக்கு, 32 பேர் போறாங்கன்னு சொல்லி அதை வந்து அவர் 25 குறைச்சதே ஒரு மிகப்பெரிய சாதனை. அதை மட்டும் அது 32 இருந்துச்சுன்னா இந்நேரம் கட்சியே டிசால்வ் ஆயிருக்கும், போய் மெர்ஜே பண்ணிருப்பாங்க. இல்ல அது உண்மையான பாயிண்ட். இன்கேஸ் அதெல்லாம் ஒரு உண்மையும் கிடையாது, ஒரு பொய்யும் கிடையாது. இதுல ஜெயிச்சு உண்மைதானா? இவங்க அன்னைக்கே 4 பேருக்கு மினிஸ்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 32 இல்ல 46 பேர் போயிருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி தவிர மீதி எல்லாரும். இவங்க மினிஸ்டர் கொடுக்காம இழுத்ததுனால நிறைய பேர் போகல. இல்ல கார்த்தி ப்ரோ, ஓட்டிங் போடும் போது மினிஸ்டர் கொடுக்கறதா தான் பேச்சு, உங்களுக்கே தெரியும் மனசாட்சிக்கு. ப்ரோ ஆனா மினிஸ்டர் கொடுக்கறதா தான் பேச்சா ப்ரோ? அதெல்லாம் கிடையாதுங்க. அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு இல்லங்க, அப்படி நீங்க சொல்லிட்டு மாத்தி பேச முடியாதுங்க. அப்படிலாம் பேசிட்டு அப்படிலாம் யாரும் கமிட் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க சும்மா அதாவது இல்ல நாங்க வந்து உங்களை ஆதரவு தெரிவிக்கிறோம். சரி ஓகே, ஆதரிங்க, பாத்துக்கலாம், பேசிக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் இருக்குமே தவிர உங்களுக்கு இந்த இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் சொல்ல மாட்டாங்க. ஆதரவு தந்தா இத்தனை அமைச்சர் கொடுக்கறத பேச்சுன்னு அந்த குரூப் இவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிப்பாங்களே தவிர அப்படிலாம் இல்ல. கார்த்தி ப்ரோ, நீ மினிஸ்டர் தரமாட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஆன்டி டிஃபெக்ஷன் லா மீறி ஒருத்தவங்க ஓட்டு போடுறாங்கன்னா எதுக்கு இவ்வளவு தரணும்? அவங்களுக்கு ஒரு லாபம் இல்லாம எதுக்கு அவங்களோட பதவியே வந்து ஒரு ரிஸ்க்கு கொண்டு போகணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. எதுவுமே இல்லாம பாத்துக்கலாம்னு ஒரு வார்த்தைக்காண்டி 25 பேர் ஓட்டு போட்டுருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க இந்த கட்சி ஆட்சிக்கு தான் வரப்போகுது, நம்ம கட்சி வரப்போறது இல்ல. அப்ப இந்த கட்சிக்கு நம்ம எதிராக ஓட்டு போட வேணாம், இப்பயே ஆதரவா ஓட்டு போட்டுருவோம், ஃபியூச்சர்ல நமக்கு தேவைப்படும்னு நினைச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இப்படி போட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து மினிஸ்ட்ரி கொடுப்பாங்களோன்னு ஒரு நம்பிக்கையில போட்டிருக்கலாம். இது வந்து நம்ம பிராக்டிக்கலா ஒரு பொலிட்டிஷியனே வச்சு பார்த்தா இவ்வளவு மக்கா இருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். மேபி நீங்க சொல்றது எப்படின்னு எனக்கு தெரியல. இல்லாட்டி ஒரு வேலை இப்படி இருக்கும் ப்ரோ ஒரு வேலை இப்படி இருக்கும் ப்ரோ. நீங்க வந்து எப்படி ஏடிஎம்கே டிஎம்கே கூட மெர்ஜ் ஆயிரும், அதுக்கு பதிலா டிவிகே போயிடலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க ப்ரோ. மேபி எடப்பாடியோட பிளான் தெரிஞ்சு. எனக்கு ரொம்ப நாளா உனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏடிஎம்கே டிஎம்கே பேசினாங்க, ஆனா அது நடக்கவே இல்லை. நடக்காத இன்னைக்கு அவங்க ஆதரவா ஓட்டு போட்டதுக்கு 2 ரீசன் இருக்குங்க.
ஒண்ணு வந்து நாங்க எடப்பாடிக்கு எதிரா இருக்கோம். எடப்பாடி வந்து எதிர்த்து ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்ப நாங்க வந்து அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப அவருக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணலாம்? நாங்க வெளிநடப்பு பண்றோம் அப்டின்னா, நாளைக்கு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா, டிஸ்குவாலிஃபை பண்ற முடிவு யார் எடுக்க முடியும்? சபாநாயகர் தான் எடுக்க முடியும். சபாநாயகர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாருன்னா போயிடுச்சு. ஆனா நீங்க டிவிக்கு ஆதரவா ஓட்டு போட்டீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாரு. ஏன்னா ஆளுங்கட்சி சபாநாயகர். அதனால நம்ம டிவிக்கு ஆதரவா ஓட்டு போடுறது தான் நமக்கு பெனிஃபிட். எடப்பாடிக்கு எதிரா இருக்கணும்னு நம்ம காட்டணும். ஃபியூச்சர்ல அவங்க மினிஸ்ட்ரி குடுத்தா நமக்கு நல்லது. இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா போயிடுவோம். நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். அப்படின்னு நினைச்சு தான் ஓட்டு போட்டுருப்பாங்களே தவிர, விஜய் போய் நின்னு கை பிடிச்சு, அண்ணே வாங்க நாளைக்கு வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்கண்ணே, ஒரு 4 பேத்துக்கு மினிஸ்ட்ரி குடுத்து அப்படிலாம் விஜய் சொல்லியிருக்கவே மாட்டாரு. அப்போ எதுக்கு அவர் வீட்டுக்கு போறாரு? அதோட நெசசரி என்ன ப்ரோ? கார்த்தி ப்ரோ வீட்டுக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் எதுக்குங்க ராஜினாமா பண்ணணும்? இந்த தேமுதிக உடைக்கும் போது கூட அவன் தனியா ஒரு இல்ல ஃபேக்ஷனா இல்ல தானே இல்ல இருந்தாங்க. ஏங்க அதுதாங்க ரொம்ப கிளவரா அதுதாங்க விஜய் வந்து என்னன்னா ரொம்ப கிளவரா எல்லாரையுமே பார்த்துட்டாருல்ல. எதுக்கு அப்படின்னா பாமக எதிர்த்து ஓட்டு போடல தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கு விஜய்க்கு எதிராக எதிர்த்து ஓட்டு போடல அவங்க. ஆமா 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 அவர் என்ன பண்ணாருன்னா அவர் முத நாள் போயிட்டு வெளிநடப்பும் பண்ணல, நடுநிலையா எடுத்துட்டாங்க. பிஜேபி நடுநிலை, பாமக நடுநிலை. அவர் போய் என்ன பண்ணிட்டாருன்னா தெளிவா பாமக போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா பாமக மட்டும் போய் பார்த்துட்டு வந்தோம்னா விமர்சனம் வருன்றதுனால எல்லா கட்சியும் பார்த்துருவோம். சீமான், பாமக, திமுக, அதிமுக எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. அதிமுக பார்க்கறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தான் பார்த்துருக்கணும் ஆக்சுவலா. ஆனா எடப்பாடி பழனிசாமி பார்க்காம இவங்கள பார்த்து என்னாச்சுன்னா இல்ல கார்த்தி ப்ரோ, இவங்களுக்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனை இருக்குன்றது. இல்ல நிர்மல்குமார் அதுக்கப்புறம் பேசினாரு. நாங்க எடப்பாடிக்கும் நாங்க டைம் கேட்டோம், ஆனா அவங்க சைடுல இருந்து எங்களுக்கு இல்ல ப்ரோ, அது சும்மா ப்ரோ. நிர்மல்குமார் சொல்றதெல்லாம் பேசாதீங்க ப்ரோ. அது இல்லவே இல்ல. நிர்மல்குமார் 2 வாட்டி இல்ல ப்ரோ, நிர்மல்குமார் 2 வாட்டி அதை ரிப்பீட் பண்ணாரு. ப்ரோ நிர்மல்குமார் கிட்ட ஒரு இதே இல்ல ப்ரோ. அசோசியே இல்ல. ஆதவர்ஜுனா கிட்ட கூட சொல்லலாம் நீங்க. இல்லைங்க அன்னைக்கு தேவைக்கு வந்து ஐயுஎம்எல்ஏ, கம்யூனிஸ்ட், விசிக்கெல்லாம் மாத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நாங்க திமுக கூட்டணியிலே இருக்கோம், ஆனா ஆதரவு கொடுக்குறோம், வில்லன் ஆதரவு கொடுக்குறோம், ஆட்சியில் இருக்க மாட்டோம், இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதனால அவர் விஜய் அவர் வந்து சேவ் பண்ணிக்கிறதுக்காக எல்லாருடையும் என்னென்ன எந்தெந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அந்த சப்போர்ட் வாங்குறதுக்காக எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. அவ்வளவுதான். அதை பார்த்த இடத்துல அவர் டீல்லாம் பேசியிருக்க மாட்டாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, விஜய் நம்மளை வந்து பார்த்துட்டாரு, அதனால நமக்கு ஓட்டு போட்டுருவோம், ஃபியூச்சர்ல நமக்கு யூஸ் ஆகும், விஜய்கிட்ட கேட்கலாம், அவர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து இது கேட்கலாம். அப்ப விஜய் ரொம்ப தெளிவா என்ன பண்ணிட்டாருன்னா 10 மினிஸ்டர் மட்டும் பதவி ஏற்க வச்சுட்டு மீதி எல்லா மினிஸ்ட்ரியும் பெண்டிங்ல வச்சுட்டாரு. ஓகே அப்படி பெண்டிங் வச்சுனா இவங்களா ஒரு கற்பனை பண்ணியிருப்பாங்க. ஓகே 10 பேர் தான் போட்டிருக்காரு, நீ 24 மினிஸ்டர் இருக்காங்க, நமக்கு மினிஸ்டர் இருக்கு கன்ஃபார்ம்னு. இதெல்லாம் தெரியாம அன்னைக்கு அந்த டைப்ல ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருந்துச்சு, எடப்பாடி என்னும் அரசியல் சாணக்கியர் அப்படின்னு. திமுக அதிமுக கூட்டத்துக்கு பாவம். திமுக அதிமுக கூட்டத்துல யார் ப்ரோ எனக்கு கார்த்தி அவர் இருந்தாலே எல்லாரும் சாணக்கியர் தான். ஜெயசூர்யா, அமித்ஷா வந்து இன்னைக்கு இருக்காருல்ல. இதே காங்கிரஸ் ஆட்சியில அமித்ஷாவால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஜெயிலுக்கு தான் போனாரு அவரு. இப்ப ஆளுங்கட்சியா இருக்கனால நீங்க பேசுறீங்க, அவ்வளவுதான். அப்படிதான் ஆளுங்கட்சியா இருக்கும்போது அந்த இது நீங்க எல்லாத்தையுமே உங்ககிட்ட பவர் இருக்கும், கண்ட்ரோல் இருக்கும், நீங்க அதை பண்ண முடியும். கார்த்தி ப்ரோ இன்கேஸ் வந்து இபிஎஸ் ஐயா சிஎம் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நார்மலைஸ் பண்ணிருப்பாங்க தானே அதை. எடப்பாடி பழனிசாமி ஒரு நாள் சிஎம் இருந்திருந்தாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இந்த அதிமுக திமுக டீல் நடந்து ஒரு நாள் சிஎம் இருந்தா ஒரே நாள்ல கம்ப்ளீட் சினாரியோ மாத்திருப்பாரு, அவர் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஒரே இன்னைக்கு வரைக்கும் நார்மலைஸ் பண்ணி அவங்க பண்ணிருப்பாங்க. திமுக காரங்களும் அவர் விலைக்கு வாங்கியிருப்பாருங்க. அவங்க எல்லாம் பாக்கெட்ல அவங்க பாக்கெட்ல எடப்பாடி போட்டோ வச்சுட்டு அவங்க ஓரளவுக்கு பண்ணியிருப்பாரு. அவரு செந்தில் பாலாஜி தான் கூட்டு வந்திருப்பாரு முதல்ல. இல்ல கார்த்தி, எனக்கு அதுல செகண்ட் ஒப்பீனியன் இருக்கு. இது வந்து என்ன இருக்கும்னா, இது இன்னும் ஏடிஎம்கே மேல வெறுப்ப மக்கள்கிட்ட அது அடுத்தது ஜெயசூர்யா. அது அடுத்தது ஜெயசூர்யா 2017 என்ன நினைச்சு நினைக்கிறேன், சசிகலா வந்து இவர் சிஎம்னு சொல்லிட்டாங்க. மக்களுக்கு இவர் மேல பயங்கர கோவம். மக்கள் இவரை கழிவு ஊத்துறாங்க. மக்களுக்கு இவர் கழிவு தான் ஊத்திட்டு இருந்தாங்க 2021 2017 இவர் சிஎம் இவர் வந்து இதே மாதிரி இன்னைக்கு விஜய்க்கு எப்படி வாக்கெடுப்பு நடந்துச்சுல்ல, அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாக்கெடுப்பு நடந்துச்சு அப்போ அசம்பிளியில. அந்த அசம்பிளியில வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க, எப்படியா எடப்பாடி பழனிசாமி தோத்துருவாருன்னு மக்கள் நினைச்சாங்க. தலைமை கரெக்ட் பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண. அதுக்கப்புறம் 4 வருஷம் ஓட்டிட்டாருல. இல்ல 4 வருஷம் ஓட்டிட்டு நல்ல பெர்ஃபார்மும் பண்ணாரு. 21 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி திரும்ப 75 எம்எல்ஏ ஜெயிக்கிற அளவுக்கு வந்துட்டு. அதான் ஒன்ஸ் நீ அவர் சிஎம் ஆக்கியிருந்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ஸ்டடி பண்ணிருப்பாரு. அதான் பண்ணி டிவிக்கே பாத்துக்கிருப்பாரு.
இன்னைக்கு டிவிக்கே பண்றதா அவர் அது பண்ணிருக்காரு. தாராளமா bro, பண்ணியிருப்பாரு. போதும் சீரியஸா ரொம்ப பண்ணியிருப்பாரு. கற்பனையில பேசாதீங்க விடுங்க. இல்ல அதான் இல்ல இல்ல இப்ப நடந்திருந்தா சொல்றேங்க. நடந்திருந்தா ஏங்க அதாவது இவங்க 2 ஏங்க பேரும் அது சேர்ந்து இதுன்னு இல்ல ப்ரோ. அவரை இருங்க சிஎம் சீனு ப்ரோ, ஆக்கியிருந்தா அவர் கண்டிப்பா நீங்க சிஎம் ஆனா கூட பண்ணுவீங்க. அது சிஎம்கான பவர் அவ்வளவுதான். இபிஎஸ்க்குன்னு ஒரு அது ஆளுங்கட்சியில நடந்து யார் இருந்தாலும் அதை பண்ணிட்டு ஆளுங்கட்சி இருப்பாங்க யார் ப்ரோ. இருந்தாலும் பண்ணுவாங்க அவ்வளவுதான். அது நடந்திருந்தா டிவிகேல இருந்து நிறைய பேர் தூக்கியிருப்பாரு. எடப்பாடி பழனிசாமியா இப்ப டிவிக்கே தூக்கியிருப்பாரு. பண்ணிட்டு இருக்கிறத டிஎம்கேல யார் இருந்து வேணாலும் பண்ணுவாங்க bro. நினைச்சிட்டு இருக்கலாம் அப்படி. கார்த்தி ப்ரோ அதே மாதிரி இந்த இதுல இருந்து ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேல போனாங்களா, அந்த ஓபிஎஸ் இது மாதிரி நிறைய பேருக்கு போறாங்க. அதையும் அதுவும் இப்ப போற ஹார்ஸ் ட்ரேடிங்கும் ஒன்னா ப்ரோ. ஹார்ஸ் ட்ரேடிங்னா என்னது? மைனாரிட்டியா இருக்கவங்க ஆளை தூக்கி மெஜாரிட்டி காட்டுறதா ஹார்ஸ் ஹார்ஸ் ட்ரேடிங். ட்ரேடிங்ன்றது வந்து நீங்க ஒரு கட்சியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த எம்எல்ஏ வந்து நீங்க உங்க கட்சிக்கு அதுக்கும் பர்பஸ் இருக்கணும். அது தேவைன்னு என்னன்னா மைனாரிட்டியா நீங்க இருக்கணும், அதனால மெஜாரிட்டி ஆளு தூக்குறாங்க போறாங்கன்னா அது பின்னாடி ஏதாவது இருக்கான்னு விசாரிப்பாங்க. போனா ஓபிஎஸ்ல 5 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் மெஜாரிட்டியா வந்து இருக்கிற ரிசைன் பண்ணிட்டு போய் டிஎம்கேல தான் நின்னாரு. அதான் ப்ரோ, அது மெஜாரிட்டியா ஆல்ரெடி டிஎம்கே மெஜாரிட்டியா இருந்தது. அதுவும் 5 வருஷம் முடிச்சுட்டு தான் போனாரு அவரு. கடைசியில ஒரு 3 மாசமோ 6 மாசமோ இருக்கும்போது தான் போனாரு அவரு. ஆமா அதுவும் எப்படி ப்ரோ? அது அதை வேற டிவிகே கைஸ் எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இல்ல அதுக்கு அதுவும் இதுக்கு ஹார்ஸ் ட்ரேடிங் சம்பந்தமே தான் அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஆஸ்ட்ரேடிங்ல வராதுங்க. அது எப்படி இப்ப ஆஸ்ட்ரேடிங்ல வரும்? இப்பயே டிவிக்கு வந்து ஒரு 120 சீட்டு ஜெயிச்சிருந்ததுன்னா இப்ப ஆள் தூக்குனாங்கன்னா இப்ப இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் பேச்சுங்கிறது பெரிய அடிபடாது ப்ரோ. அவங்க மைனாரிட்டியில இருக்கிறதுனாலதான் ஆமா 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 ஹார்ஸ் ஆமா. ட்ரேடிங் அவங்க பண்ணி 108 இழுக்கிறது. இருக்கு. அவங்க 108 இருக்கிறதுனால தானங்க இது வந்து 118 தானங்க பண்றாங்க. அதுதான் வெளிப்படையா தெரியுது. ஓஹோ என்ன ஓகே அப்ப கார்த்திக் ப்ரோ 108 வச்சு ஆட்சி நடத்தவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? 108 வச்சு ஆட்சி நடத்த யாராவது முடியாது. கவுப்பாங்களா? திருமாவளவன் திடீர்னு ஒண்ணு பேசுறாருங்க. திடீர்னு ஒண்ணு பேசுறாரு. திடீர்னு ஒண்ணு எல்லாரும் பேசுறாரு. கூட்டணி வச்சு எல்லாருமே அவரெல்லாம் நம்பிட்டு எப்படிங்க 5 வருஷம் டிராவல் பண்றது? இல்லைங்க எனக்கு ஒரு புரியல. இப்ப இவர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த இந்த விஜயபாஸ்கர்லாம் வர்றதுக்கு முன்னாடியே 6-7 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல இடைத்தேர்தல் வரப்போகுது. அங்க ஜெயிச்சுட்டா இல்ல அங்க ஜெயிக்காம காங்கிரஸ் மட்டும் வச்சு இந்த ஐஎம்எல்லையோ சிபிஎம்மோ ஏதோ ஒண்ணு வச்சுட்டு மெஜாரிட்டி தானே. மெஜாரிட்டி தான் ஜெயசூர்யா. அப்படி கிடையாது. அப்படி கிடையாது ஜெயசூர்யா. அது என்னைக்குனாலும் தலைவலி. என்னைக்குனாலும் தலைவலி ஜெயசூர்யா. பஃபர் அதிகமா வச்சுக்கிறாரு. என்னைக்குனாலும் அது தலைவலியா இருக்கும் ஜெயசூர்யா. அது வந்து நம்பவே முடியாது. நீ அவரு திரும்ப எப்பவுமே அப்படிதாங்க பண்ணுவாரு. கரெக்டா டிஎம்கே பட்டியலே வந்து போதைப் பொருள் ஒழிப்பு என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வந்து திருமாவளவன் வந்து எங்களுக்கு ஒரு 15% சீட்டை ஒதுக்கி கொடுத்துருங்க அப்படின்னு. இல்லைன்னா விடுங்க நாங்க கூட்டணி விட்டு போறோம் பாரு. இதெல்லாம் சமாளிக்க முடியாது. நீங்க யார் அந்த அறிவாளி சொல்றது சமாளிக்க முடியாதுன்னு? எது சமாளிக்க முடியாது? சமாளிச்சதுனாலதானே வந்து உட்கார்ந்துருக்காங்க ஆட்சியில. புதுசா கிளம்பி வரீங்களா? புதுசா டெய்லி அலுவலகத்துக்கு வரீங்களா கிளம்பி? இவங்க 4 பேர் நீங்க அவ்வளவு நீங்க அப்படி சமாளிப்பீங்கன்னா 108 பேரை வச்சு சமாளிங்க பாக்கலாமே. 108 பேரை வச்சு எப்படி ஆட்சி நடத்த முடியும்? நீங்க ஓபிஎஸ் கால்ல விழுந்து ஆட்சி நடத்த சிங்கிள் மெஜாரிட்டி இருக்குல்ல, 108 வச்சு ரன் பண்ணுங்க. பேச வரீங்களா நீங்க? 108 வச்சு நீங்க சமாளிப்பீங்கன்னா 108 வச்சு சமாளிங்க. ஆட்சி நடத்தீங்க 4.5 வருஷம். அந்த 108 கலைஞர் வந்து கலைஞர் மைனாரிட்டி ஆட்சி தான் நடத்துறாரு. உங்களை கேட்கவே இல்லைங்க. அவர் கார்த்திக் ப்ரோ கேட்டுட்டு இருக்க. நான் வந்து திருமாவளவன்லாம் வச்சுட்டு சமாளிக்க முடியாது. அதனால நீங்க உங்களுக்கு 118 சொன்னேன். காமராஜர் போட்டோ வச்சுட்டு சரக்கு போட்டு வந்துட்டாரு போல. கார்த்திக் ப்ரோ மத்த ஸ்டேட்ல எல்லாம் வந்து எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்களா? பை எலெக்ஷன் ஏன் தமிழ்நாடு ஸ்டாப் பண்ணி சொல்லாம விட்டுட்டாங்க? இந்த கேஸ்லாம் இருக்கு. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? ஆமா ப்ரோ. ஒரு குஜராத்லாம் வந்து தமிழ்நாடுக்கு அப்புறம் வந்து இதாச்சான், காலியாச்சு, வேகன்ட் ஆச்சான். ஆனா அதுக்கெல்லாம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு எங்க ஊருக்காரர் அந்த இசுக்கி சுப்பியாக்கு நாமத்தை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் 2-3 வருஷத்துக்கு. இல்லங்க அப்படிலாம் இல்ல. இல்ல அவர் டிசர்வ் தாங்க. இப்பெல்லாம் ஓடி போனாருன்னா என்னங்க அர்த்தம்? யார சொல்றீங்க? சமுத்திரம் சொல்றேன். ஒரு 2-3 வருஷம் எலெக்ஷன் அப்படி 6 மாசத்துக்குள்ள நீங்க இன்னொருத்தர் எலெக்ட் பண்ணி தாங்க ஆகணும். இல்ல ப்ரோ, இல்ல கார்த்தி ப்ரோ, அது வந்து நீங்க வந்து அந்த அந்த அவங்க வந்து எதனால டிஸ்குவாலிஃபை ஆனாங்கிறதுக்கான ஆன்சர் கண்டிப்பா கோர்ட்ல பெண்டிங் ஆனாரு. இல்ல ப்ரோ, நான் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து தானங்க பண்ணிருக்காங்க. அதான் சொல்றேன் கார்த்தி ப்ரோ. அவங்க வந்து அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனோட இது வந்து பெண்டிங்ல இருக்கும்போது தானே இவங்க போய் ரிசைன் பண்ணாங்க. ஸோ ஏடிஎம்கேல இருந்து என்ன கிளைம் பண்றாங்கன்னா, அவங்க ரிசைன் பண்ணது செல்லாது, இவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணதான் பண்ணணும் அப்படிங்கறதான் இவங்களோட கொரி. நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா உடனே எல்லாரும் சரி வராதீங்க. அவங்க ரொம்ப லேட் தாங்க பண்ணுவாங்க. அவங்க என்னங்க பண்ணுவீங்க?
அது வரைக்கும் எலெக்ஷன் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இவங்க வந்து கிளைம் பண்றாங்க போல. ப்ரோ அதெல்லாம் அப்படி ஒன்றும் நிறுத்த நடக்காது மாட்டாங்க ப்ரோ. ப்ரோ. அந்த மாதிரி நிறுத்தினதே கிடையாது. அப்படிலாம் நிறுத்த மாட்டாங்க. இல்ல ஏதோ எக்ஸாம்பிள் இருக்குன்னு இங்க மாதிரி நீங்க பாருங்க, சொன்னீங்க. எலெக்ஷன் ஏதோ நடக்கலன்னு ஒரு வச்சுக்கோங்களேன், ஸ்டேட்ல. அப்போ டிவிக்கு ஆட்டோமேட்டிக்கா மெஜாரிட்டி ஆயிடுவாங்க. ஏன்னா 234க்கு பதிலா ஆமா 229க்கு வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அதுவும் கஷ்டம் தான். நடந்தா தான் லாபம் உங்களுக்கு, நடக்கலன்னா உங்களுக்கு நஷ்டம் தான். அவங்களுக்கு தான் லாபம் அது. அப்படி எலெக்ஷன் கிடையாது. ஆமா ப்ரோ. எலெக்ஷன் நடந்தா டிவிகேக்கு லாபம். ஏன்னா டிவிகேக்கு நம்பர்ஸ் கூடியது ஏங்க எலெக்ஷன். சரி, நடக்கலனாலும் அவங்களுக்கு தான் எலெக்ஷன் லாபம். நடக்கு அப்புறம் அந்த நடக்கலனா தொகுதி யார் அவங்களுக்கு தான் பாத்துக்குவா? லாபம். அத ராஜினாமா பண்ண தொகுதி யார் பாத்துக்குவா? எலெக்ஷன் நடக்கலன்னா மெஜாரிட்டி குறைஞ்சிரும் ப்ரோ. மெஜாரிட்டி குறைஞ்சிருங்க, 229க்கு வந்துருங்க. 228 ஏங்க ப்ரோ மெஜாரிட்டி ப்ரோ ப்ரோ குறைஞ்சிரும். தொகுதி யார் பாத்துக்குவா? எம்எல்ஏ இல்லாம அந்த தொகுதி யார் பாத்துக்குவான்னு ப்ரோ கேக்குறேன். ப்ரோ 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 அது லீகல் டென்ஷன் டிஸ்பியூட் ப்ரோ. நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? அது இருங்க கோர்ட் ப்ரோ. கேஸ். நான் ஒன்று சொல்லிக்கணுமா ப்ரோ? கேக்குதா? அவர் எம்எல்ஏ இல்லைன்னா கலெக்டர் பாத்துக்குவாரியா? இப்ப கூட தான் எம்எல்ஏ இல்லை, யார் பாத்துக்குவா ப்ரோ? இல்ல இல்ல, நான் கார்த்தி ப்ரோ ஒன்று சொல்லட்டுமா? கார்த்தி ப்ரோ கேக்குதா? சொல்லி தொலையும் சார். பர்மிஷன் கிட்ட சரி. தான் பேசுவீங்களா? ஆமா. இல்ல ஆக்சுவலி வந்து 6 months வந்து அந்த ஒரு எம்எல்ஏ சீட் வந்து வேக்கண்டா இருந்துச்சுன்னா அது எலெக்ஷன் நடக்கணும். அதுதான் ரூல். இதை சொல்றதுதான் இம்சம் பண்ணிட்டு வந்தியா? இது எனக்கு தெரியாது, போயா அந்த பக்கம். இல்ல அது அவங்க சொன்னாங்களே அந்த மாதிரி 229 வச்சு மெஜாரிட்டி அப்படிலாம் பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து எலெக்ஷன் நடக்கும். நீங்க யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி வந்து 1 வருஷம் ஆயிரும் கேஸ் முடிஞ்சு சொன்னாங்க. அதுக்காக நடக்காமல இருக்காதுன்னு நான் சொன்னேங்க. அப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தாரு. ஜார்க்கண்டா ஏதோ ஒரு ஸ்டேட்ல வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதான் நான் கோட் பண்ணி போட்டு விடுறேன். இருங்க தேடி எடுத்து வேணா போடுறேன். ஆஃப் த டாபிக் தான். என்ன அக்டோபர் 15 16 ஓம் இது ஒரு ஓம் வராதுன்னு நினைக்கிறேன். ஓம் தள்ளி போயிடும் தீபாவளிக்கு. தீபாவளிக்கு வேற 2 படம் இருக்குன்னாங்களே. என்ன இருக்கு? அரசனு, அப்புறம் இந்த ஹிந்தில ராமாயணம் பேன் இண்டியா வருதுன்னாங்க. ஆனா அக்டோபர் 15 ஓம் வராது. ஓம் தள்ளிடும் ப்ரோ. அந்த சூர்யாவோட படம் எப்போ ப்ரோ வருது? அந்த விஸ்வநாதன் சென்ஸா? ஆகஸ்ட். அப்புறம் அந்த சர்தார் 2 செப்டம்பர் 10. மைக் வச்சிருக்க சுரேஷ். கண்டிப்பா தள்ளிடும். இல்ல சார், கண்டிப்பா தள்ளிடும் ஜெயசூர்யா. கண்டிப்பா வராது. எல்லாரும் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணாங்க சரிங்களா? அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டுலயுமே அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணது செல்லுன்னு சொன்னாங்க. ஆனா தேர்தல் நடக்கும்போது டிடிவி சார்பா அவங்க எல்லாருமே கண்டெஸ்ட் பண்ணாங்க. அதனால இங்க கோர்ட்ல போறது எதுவுமே செல்லுபடியாகாதான். இது முக்கியமான ஒரு அட்வொகேட் பேசும்போது சொன்னாரு. அவர் அந்த ஜட்மெண்ட்டுக்காக வாதாடினவரு. ஒண்ணுமே இருக்காதுப்பா, இவங்க எல்லாருமே கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, இங்க ஒண்ணுமே நடக்காது. ஆனா தீர்ப்பு எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும். இவங்க செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இவங்க எல்லாருமே கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, எழுதி வச்சுக்கோங்கன்னு. ஏன்னா இதே தான் நடந்ததா 2017லயும். 2017 19 நான் சொல்றது அதான் 2000 சம்திங் 17 17 19 சம்திங். இந்த இவங்க டிடிவியோட போனாங்கல்ல 17 பேர், அந்த 17 பேரும் அடிச்சு சொல்றாரு அவரு. இதுதான் நடக்கும். அவங்க கோர்ட்ல வந்து ஜட்மெண்ட்லயே சொல்லிடுவாங்க இவங்க வந்து போனது செல்லுபடி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபேவரா தான் கொடுப்பாங்க. அப்படி இருந்தாலும் இவங்க எல்லாருமே கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் கண்டெஸ்ட் பண்ணாங்க. டிடிவி இருக்கும்போது எல்லாருமே கண்டெஸ்ட் பண்ணாங்க. மேபி ஒரு 2 பேரை தவிர்த்துனாரு. அது அப்படிதான் இருக்கும் ப்ரோ. நீங்க அப்படிதான் இருக்கும். நீங்க என்னன்னா இது வந்து சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். ஆனா நான் வெளியில வந்து பேச முடியாத சூழ்நிலை இருக்கிறேன் அப்படின்னே சொன்னாரு. அந்த ஜட்மெண்ட்ல வாதாடினாங்க. கார்த்தி ப்ரோ சேவன் வந்து தீபாவளி தேடி தானே கார்த்தி ப்ரோ வருது. அதுன்னு செய்யும் தீபாவளி எல்லாம் வராதுங்க, பொங்கல்லாம் வரும். அப்படி இல்ல, ப்ரோமோல அப்படிதான் போட்டிருந்தாங்க, அதான் கேட்டேன். அது ஷூட் டிலே ஆயிடுச்சு, அது பொங்கல் தான். ப்ரோ இன்னொரு பாருங்கட்டேன், எல்லாருக்கும் அரசாங்க வேலை. ரஜினி படம் வந்து சொல்லுங்க 40 பேருக்கு அரசாங்க வேலைன்ற மாதிரி சொன்னாங்களே. ஆமா அப்படி வந்திருக்கேன் அபிஷியலா வரப்போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. விஜய் சார் அனௌன்ஸ் பண்ண போறதுக்குள்ள அனௌன்ஸ் பண்ணிருக்காருன்ற. கொடுப்பாங்க வாய்ப்பு இருக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட் அதை எக்ஸ்போஸ் பண்ணேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அரசாங்க வேலை அனைவருக்கும் கொடுக்க போகிறார் விஜய். ஏன்னா அவங்கள ரொம்ப நம்பிக்கையா பார்க்கணும்ட்டு பேசி. சுரேஷ் சொல்லிட்டு இருந்தீங்களா, இந்த கட்சி வந்து ஒரே 2017 வந்து இந்த மாதிரி கேஸ் போச்சு. பட் ஆனா வந்து அவங்க திருப்பியும் அதே தொகுதி நின்னாங்கன்ட்டு. ஆனா ரெட்டை நின்னாங்க கரெக்டா. இப்ப வந்து டிவிக்கு நின்னா விசுவல் தான் நிக்கணும், அது மாறுதுல்ல. அவங்க நின்னது குக்கர்ல இருந்தாங்க டிடிவி சார்பா. நான் டிடிவி சொல்ல, மத்த எம்எல்ஏ சொல்றேன். மத்த எம்எல்ஏஸ்ல நான் சொல்றது டிடிவிக்கு
கூட இருந்தவங்கள சொல்றது, அவங்கள சொல்லவே இல்லை நான். ஆமாங்க, டிடிவியோட தனியா ஒரு டிடிவியோட தனியா ஒரு ஃபேக்ஷன் தெரிஞ்சு போனாங்கல்லங்க. தங்கம் யாரு தங்கம் திணறசா எல்லாருமே கண்டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே கண்டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க போட்டே வந்து செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி 3 பெஞ்சுக்கு போயிட்டு ஒரு பெஞ்சு ஒரு ஜட்ஜி வந்து வேற மாதிரியும் 2 ஜட்ஜி ஒரே மாதிரி இது ஜட்மெண்ட் கொடுத்ததுனால 2 ஜட்ஜி ஜட்மெண்ட் கொடுத்தது செல்லுபடின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் தேர்தல்ல கண்டெஸ்ட் பண்ணாங்களாம் எல்லாருமே. அதை அது தெரியும். கார்த்திக் ப்ரோ அந்த எலெக்ஷன் பத்தி நல்லா தெரியும். ஏடிஎம்கே வந்து அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் போக்கஸ் பண்ணாம இந்த எலெக்ஷன் 8-9 தொகுதி ஜெயிச்சு நாங்க ஆட்சி தக்க வச்சுக்கிட்டோம். 22 எலெக்ஷன் 22 தொகுதிக்கு நடந்தது ப்ரோ. 13 வந்து டிஎம்கே ஜெயிச்சது, 9 வந்து 9 8 இவனுங்க மொத்தமா அந்த 2019 எலெக்ஷன்லயே காவு கொடுத்துட்டாங்க அந்த 9 ஜெயிக்கிறதுக்காக. அதனால வந்து இங்க வந்து ஒன்றும் நடக்காத, இவங்க தான் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, வெற்றி பெறுவாங்க. 10 தொகுதி வெற்றி. 5 வருடம் என்னுடைய ஆட்சி தான் நடக்கும் என நேர்த்தே கூறியிருக்காராம். ஒன்றும் பண்ண முடியாது. ஏசி பஸ் எல்லாம் விட போறாங்கன்னு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஃபீட் பார்த்தேன். அது என்ன இப்படி சென்னையில மட்டும் எல்லா பஸ்ஸும் ஏசி பஸ் ஆக்க போறாங்களா? கார்த்திக் ப்ரோ அது இப்படி விட்டு எப்படி இருக்கும்? ஏசி பஸ் தானே எல்லாமே. ஃபியூச்சர் அப்படிதானங்க இருக்கும். ஊர் பக்கம் கிராமத்து பக்கம் இருக்கிற டவுன் பஸ் எல்லாம் ஏசி பஸ்ஸா? ஒரு 20 வருஷம் ஆகுங்க. சொல்றேன் இங்க சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5-10 வருஷத்துல அப்படிதான் இருக்கும். நேத்து போன ஏசி பஸ் எல்லாம் போன போக போக கொஞ்சமா குறைஞ்சிரும்ல. ஒரு 5-10 வருஷத்துல அப்படிதானே ஆகும். ட்ரெயினே பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெயின் எல்லாமே ஏசி இல்லாம இருந்துச்சு. அப்புறம் நிறைய ஒரு கோச் மட்டும் ஏசி வரும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கோச்சஸ் ஏசில இருக்கு. நான் ஏசி ரொம்ப கம்மியாகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை கம்மி பண்ணி அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. கார்த்திக் ப்ரோ இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். விஜய் சார் வந்து போகும்போது செந்தில் பாலாஜி ஜெயில இருப்பாருன்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையா? தெரியலையேங்க. வாய்ப்பு கம்மி. இந்த கேஸுக்கா இந்த லஞ்சம் கொடுக்க பார்த்தாங்க. நாளைக்கு இன்னைக்கு ஐ திங்க் ஆர்ட் ட்ரேடிங்லாம் அரெஸ்ட் பண்ணா அது செட் ஆகாதுங்க. அவங்க அந்த பக்கம் அவங்க வந்து ஆர்ட் ட்ரேடிங் பண்றாங்கன்னா அப்ப இவங்க பண்றது என்ன ட்ரேடிங்? ஹாஸ்பிட்டல்ல சும்மா 10ஆம் தேதிக்குள்ள ஒரு சிம்பிள். அங்க போகும்போது நான் இருக்க கூட கரூருக்கு நான் போகும்போது இவங்க இருக்க கூடாதுன்ற மாதிரி ஏதோ சம்திங் நடக்குது போல. இந்த கேஸ்லாம் அரெஸ்ட் பண்ணா அவர்லாம் வந்து சாதாரணமா வெளில வந்துருவாரு. இதனால வந்து பிரச்சனை. அப்புறம் ப்ரோ நீங்க ஆதவ அர்ஜுனா பேசும்போது பாருங்க, திமுக வந்து காவல்துறையை வச்சு அடிச்சு கொண்டு இருக்காங்க. காவல்துறையை விட்டு கொன்னாங்க மக்களை அப்படிங்கிறாரு. போலீஸ் டிபார்ட்மெண்டவே வந்து இவரு அக்யூஸ் பண்ற மாதிரி இருக்காதா? எதை டிஎம்கே கவர்மெண்ட் அக்யூஸ் பண்ணாவோ இல்ல கட்சியை அக்யூஸ் பண்ணாவோ தப்பு இல்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து வச்சுதான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்டே அக்யூஸ் பண்ற மாதிரி இல்லையா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சு மக்களை கொண்டாங்க அப்படிங்கிறது அது தப்பு தாங்க. அவருக்கு பேச தெரியல, என்னமோ வாய்க்கு வந்து பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் தப்புதான். கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு வாய் விடுறாரு. அதுவும் கொஞ்சம் எப்பயுமே வந்து அப்போதான் அந்த மாதிரி தான் தேவையில்லாம இதை வாய் விடுறாரு. அவரு திமுக குடும்பத்தை போட்டு பாக்குறாரு போல. பாலாஜி கார்த்தி எலெக்ஷன் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அதான் வந்து பை எலெக்ஷன் இன்னி கூட போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐடிஎம்கே சைட்ல இருந்து கோர்ட்டுக்கு தான் போயிருக்காங்க. அதே எம்எல்ஏ நிக்க வைக்கிறாங்களா இல்ல இது வேணாம் எலெக்ஷன் வைக்க கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அது பேசிட்டு இருந்தாரு. அதான் மேல வந்தேன். எப்படியே வந்துருவாங்க எலெக்ஷன் வச்சிருவாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. அதுக்குதான் வந்தேன். அவர் 2017 அந்த கோட் பண்ணாரு. அது 2017 ரெட்டையில தான் நின்னாங்க. இப்போ டிவிகேக்கு போயிருக்காங்கன்னும் போது வெசில் நிற்பாங்க. அது எப்படி கோர்ட்ல அப்ரூவ் பண்ண போறான்னு தெரியல. இவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணலங்க, ரிசைன் தாங்க பண்ணிருக்காங்க. இல்லங்க முதல்ல அப்புறம் கொடுத்துட்ட பிறகு மன்னிப்புன்னு கொடுத்தாங்க தெரியுமா? கொண்டு போயிட்டு எடப்பாடி கிட்ட அது கொடுக்காம விஜய் கிட்ட போயிருந்தா பரவாயில்ல. மன்னிப்பு எது கொடுத்தாங்க? கட்சியில சேர்த்துக்கங்க அப்படின்ட்டு மன்னிப்பு கொடுத்து அது திருப்பியும் ஸ்பீக்கர் கிட்ட போய் மன்னிப்பு ஒத்துக்கிட்ட பிறகுதான் போய் இப்போ விஜய் கூட சேர்றாங்க. அது கேட்பாங்க ரிசைன் மட்டும் தானங்க போய் சேர்றாங்க ப்ரோ. ஆனா கார்த்தி ப்ரோ அப்ப ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கணுங்க. மன்னிப்பு கேட்க கூடாது எடப்பாடி கிட்ட. அப்படிலாம் கிடையாது. ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எங்க வேணாலும் போய் சேரலாமே. முதல்ல விஜய் சப்போர்ட் பண்ண சொல்லிட்ட பிறகு எடப்பாடி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு கேக்குறேன் நான். அதுதாங்க புரியுதா இல்லையா பாலாஜி? புரியாத பாலாஜி, நீங்க நினைக்கிறது நடக்காது பாலாஜி.
அவங்க எடப்பாடிட்ட கேட்கல அப்படின்னா, எடப்பாடி வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு லெட்டர் குடுக்குறாருன்னா, சபாநாயகர் நடவடிக்கை எடுத்தாகணும். ஓகேவா? அப்ப சொல்ல எடப்பாடிகிட்ட நான் முடிஞ்சிடும். இல்லங்க நாங்க தெரியாத்தனமா பண்ணிட்டோம். அண்ணன கோச்சிக்க வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைய ஆஃப் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்ப எடப்பாடியும் சரி ஓகே நான் குடுத்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கிக்கிறேன்ட்டாரு. அது முடிஞ்சு போச்சு. அப்புறமேட்டு வந்து வெளில அவ்வளவுதான். ரிசைன் பண்ணிட்டாங்கன்னும்போது, அது வந்து ரிசைன் பண்ண மாரி தான் ஆகுது கணக்கு. இப்ப எடப்பாடி போயிட்டு திரும்ப கம்ப்ளைண்ட் குடுக்க முடியாது அவங்க மேல. அவங்க தான் ஆல்ரெடி ரிசைன் பண்ணிட்டாங்களே. கார்த்தி ப்ரோ, ஆனா கவர்னர் என்கொயரி ஏதோ பெண்டிங்ல இருக்குங்கிறாங்களே, அது என்ன கவர்னரால இதை பண்ண முடியுமா? விபி நான் சொல்றேன்ல, நீங்க என்ன எப்படி வந்து புரட்டி கேட்டாலும் சரி, உருட்டி கேட்டாலும் சரி, ஒரே இல்ல பதில் ப்ரோ, தான். அது பேசிட்டு இருக்காங்க. அதுதான் ஏடிஎம்கேல இருந்து போனவங்க எல்லா தொகுதியிலயும் பை எலெக்ஷன் நடக்கும். அங்க டிவிகே ஜெயிக்கும். அவ்வளவுதான். பை எலெக்ஷன் நடக்கும். ஓகே ப்ரோ, பாப்போம். எல்லா வழக்கம் போல ஆளுங்கட்சி நடத்துற பை எலெக்ஷன் மாதிரி இருக்குதா, இது டிஃபரெண்டா இருக்குன்னு பாத்துருவோம். 100% காசு கொடுக்க மாட்டாங்க. காசு கொடுக்காம ஜெயிக்க போறோம். ஏடிஎம்கே எல்லாம் நிக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க. எங்க காமெடி பண்றீங்க. ஏதோ காசு கொடுக்க மாட்டாங்க. காசு கொடுக்க மாட்டாங்களா? இங்க இருந்து போனவங்களே காசு கொடுப்பாங்க பாருங்க. இல்ல ஆனா காசு கொடுத்தாங்கன்னா பயங்கர எக்ஸ்போஸ் ஆயிருவாங்க. ஃபர்ஸ்ட் விஜய் வந்து அதுதான் கண்ட்ரோல் பண்ணும் இந்த வை எலெக்ஷன்ல. காசு எங்கேயும் கொடுத்து தொலைஞ்சிடாதீங்கடா அப்படின்னு சொல்லி. ஆனா கார்த்தி ஒண்ணு மனசுல சொல்லி கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இந்த கட்சிக்காரங்க இப்படி புலம்புறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்களால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் ஒரு இவங்க என்ன டயத்துல. பண்ணாங்க? அது நினைச்சு ஒரு டயத்துல நம்ம 2013 போட்டு படாப்படுத்தினானுங்கல்ல. 2013 ஜெயலலிதாப்பா. தலைவா பத்தி பேசுறாரு. அது அந்த ஜெயலலிதாவை தான் நீங்க மேடம் ஜெயலலிதான்னு சொல்றீங்களாப்பா? ஆமா, மேடம் ஜெயலலிதா, எம்ஜிஆர் ப்ரோ. ஜெயலலிதா தான் ப்ரோ கொண்டாடிட்டு இருக்கீங்க நீங்க. ஜெயலலிதாவை கொண்டாடி தான் எங்க தொண்டர்கள் இழுக்க பாக்குறீங்க. சரி சரி. ஆனா இல்ல நான் அதுவும் புலம்பலாம் இல்ல இவ்வளவு நேரம். நீங்க தான் என்னென்னமோ கவர்னர் ஆட்சி கவர்னர் ப்ரோ இல்ல யாரு பேசுறாங்க? யார ப்ரோ கேக்குறாரு அவரு? இல்ல ப்ரோ, யாருமே பேசுற மாதிரி தெரியல. ஆனா சத்தம் மட்டும் வருது, அதான் கேட்டேன். இல்ல பேசிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். யார் பேசுறாங்க கேக்குறாங்க. தலைவா பத்தி எல்லாம் பேசுறீங்க. மெரசல் மாஸ்டர் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண ஆள் தான் எங்க ஆளு. அப்படி பார்த்தா யார் குடைச்சல் கொடுத்தா, யார் இது பண்ணா? அதனாலதான் அவர் ரிசைன் பண்ண சொல்லல இன்னும். ஆனா கார்த்தி 25 பேர் சப்போர்ட் பண்ண ரெடியா தான் இருக்காங்க போல. கார்த்தி ஏடிஎம்கேல இருந்து எப்போ கூப்பிடுவாரு வெயிட் பண்றான்னு நினைக்கிறேன். 46 பேர் ரெடியா இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தவிர. என்னங்க நீங்க சும்மா 46 பேர் ரெடியா இருந்தா அவங்க சைன் போட்டுருப்பாங்க பொதுக்குழு கூட்டத்துக்கு. போடலையே இன்னும். இவங்க கூப்பிடலங்க. இவங்க டிவிக்கே வந்து ஓபன் பண்ணி இந்த பனையூர் கேட்ட ஓபன் கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் பண்ணி ஆள உள்ள வர்றாங்கல்ல. இவங்க தொடர்ந்து வச்சுட்டாங்க அப்படின்னா டக்குன்னு போயிடுவாங்க எல்லாரும். சரி, இப்ப இடைத்தேர்தல் வந்து 7 தொகுதிக்கா 45 தொகுதிக்கா? எனக்கு புரியலையே என்னது இது. மினி எலெக்ஷன் தானே அது? அவ்வளவு நடக்காது. இன்னும் 1-2 போகும். ஒரு 10 தொகுதியே நடக்கும். ஒரு 4 பேர் வந்து அந்த பக்கம் போற மாதிரி இருக்கிறாங்க ப்ரோ. அவங்க வந்து போயிட்டாவே பரவாயில்லன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல கார்த்தி ப்ரோ, இது பை எலெக்ஷன் மாதிரி நடந்தாதான் டிவிக்கு அட்வான்டேஜ். இது ஒரு மினி எலெக்ஷன் மாதிரி அவங்க கொண்டு போறாங்க. 2019 மாதிரி 2019 ஞாபகம் இருக்குல்ல? அவ்வளவுலாம் போகாதுங்க. கார்த்தி ப்ரோ ரியாலிட்டியா பேசுவோம். அவ்வளவுலாம் போகாதுங்க. இல்லங்க அவ்வளவுதாங்க. இப்ப 6 தொகுதிக்கு பை எலெக்ஷன் இருக்கா. இன்னொரு 1-2 அதையும் வச்சு போனா அவ்வளவுதான் போகும். இல்ல 10 தான் மேட்ச். ப்ரோ அதான் சொல்றேன். ஒரு 7-8னா அது ஒரு மினி பை எலெக்ஷன் மாதிரி போயிரும். அட்வான்டேஜா இருக்கும். 30-40 அவ்வளவுலாம் போகாதுங்க. அவ்வளவுலாம் போகாது. 10 தொகுதி தான். 10 தொகுதி தாண்டாது. அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப சிம்பத்தி கிரியேட் பண்ணி விட்டுரும் அப்பெல்லாம் போச்சுன்னா. யாருக்கு சிம்பத்தி? 7 ப்ரோ 7 ஏங்க ஆமாங்க. அதுக்கு இருக்கிற 40 மணி விலைக்கு வாங்குவேன். அவ்வளவு தூரம் லூஸ் கிடையாதுங்க மக்கள். சும்மா சொன்னாங்க 40 பேர் வந்துருவாங்க. பட் 40 பேர் அவங்க கூப்பிட மாட்டாங்கன்ற. இல்லக்கா உங்களை சொல்ல ப்ரோ. சீனு ப்ரோ சொல்ல 40 பேர் வந்துருவாங்கன்னா எப்படி தனி ஃபேக்ஷனா வந்துருவாங்களா? வெளியிருந்து ஆதரவு மாதிரி புரியலையே எனக்கு. அந்த தேமுதிகல இருந்து வெளியே தனியா வந்தாங்களா அந்த மாதிரி வருவாங்களா? ப்ரோ அவ்வளவு நடக்காது. அவர் சும்மா கிண்டலுக்கு சொல்றாரு. அவ்வளவுலாம் போக மாட்டாங்க. எம்எல்ஏ கட்சியே பிடிக்கலனாலும் எம்எல்ஏ போஸ்டிங்கே இப்போ விட்டு கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. கடைசி 5 வருஷம் முடியும் போது 6 மாசத்துல போவாங்க. இப்ப வந்து எம்எல்ஏ போஸ்டிங்கை விட்டுட்டு மறுபடியும் யாரா அந்த எம்எல்ஏ போஸ்டிங்னால அவங்களுக்கு சில பெனிஃபிட் இருக்கு. என்னதான் வந்து அமைச்சர் ஆகலினாலும். அதனால எம்எல்ஏ போஸ்டிங் ரிசைன் பண்ணா சில பேர் விரும்பல. அதனாலயே போக மாட்டாங்க. விடுங்க.
அது போக திடீர்னு ஏதாவது கோர்ட்டு கேஸ்ன்னு போய் ஏதாவது ஒரு 1 வருஷம் 2 வருஷம் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் பெரிய தலைவலியா போயிரும் எல்லாத்துக்கும். அதனாலே பயப்படுறாங்க எல்லாம். அதாவது எதிர்க்கட்சி எம்எல்ஏ இருந்தா மக்கள் பணி ஆற்ற முடியல. அவன் சொல்ற காரணம் கேட்டாதான் செம காமெடியா இருக்கணும். எதிர்க்கட்சி எம்எல்ஏ இருந்தா மக்கள் பணி ஆற்ற முடியாது, விஜயை சப்போர்ட் பண்ண மாட்டாரா? ஏடிஎம்கே எம்எல்ஏன்னா தொகுதி காசு கொடுக்க போறது இல்லையா கவர்மெண்ட்ல இருந்து? என்ன இதெல்லாம் காரணமா? அதெல்லாம்